So, hello pasangala, good evening. So, welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். எஸ் ஐஸ்வர்யா மேம் காணோம் இல்ல. ஐஸ்வர்யா மேம் இங்கே தான் இருக்கேன். எங்க மேம் போனீங்க? குட் ஈவினிங் முகேஷ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி இல்லை ஆக்சுவலாக வந்து டீயோட வந்திருக்கேன். ஓகே, ஆக்சுவலாக மேம் டீ குடிக்க போயிட்டீங்களா அப்படின்னா கிடையாது பசங்களா. ஆக்சுவலாக இங்கே ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அதனால. பட் எதுக்கு நான் இங்கே வந்து டீயோட வந்திருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்ட்ராங் சாய் வந்து எடுத்தேன் டீ மெஷின்லேருந்து. பட் சுகர் வந்து இல்லை. ஓகே, ஸோ ஐ நீட் டு ஆட் சுகர் இன் திஸ் டீ. ஓகே, ஸோ இந்த சுகர் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இட் இஸ் மேட் ஆஃப் கார்பன். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம சுகருமே வந்து ஒரு கார்பன் காம்பவுண்ட் தான். ஓகே, ஸோ உங்கள் வீட்லேயே இருக்கும்ல சர்க்கரைலாம். ஸோ நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சுகர் இஸ் நத்திங் பட் அ கார்பன் காம்பவுண்ட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். வாட் டு யூ மீன் பை கார்பன் காம்பவுண்ட், அதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ நீங்களாம் வந்து டீலாம் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒன் ஷார்ட் செஷன் இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட். ஸோ கரெக்டாக தான் சுகர் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யா, ஸோ நம்ம அப்புறம் குடிச்சிக்கலாம். ஓகே, எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சாப்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், ஓகே. ஸோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? டுடே யூ ரோட் யோர் சயின்ஸ் எக்ஸாம் வெரி வெல். சூப்பர். மணி அன்பரசி உங்க பேர் கரெக்டா? am I right? and முகேஷ், நீ கரெக்டா 5 மணிக்கு லைவ் செஷனுக்கு வரடா. பட் அதுக்கப்புறம் நீ ஆளையே காணோம். எங்க போறீங்க? முகேஷ்க்கு சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா இன்னைக்கு? ஆக்சுவலா முகேஷ் தான் வந்து கேட்டுட்டே இருந்தேன், மேம் ஆர்கானிக்ஸ் வந்து எனக்கு வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we are going to start our chapter carbon and its compounds. என்னது ஒன்றும் இல்லை, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் உன்னோட வீட்டில் இருக்கிற இந்த சுகர் பேக்கெட். ஓகே, இங்கே வந்து பேப்பரில் இருக்கு, பட் நீ வந்து டப்பால போட்டிருப்பீங்க வீட்டில். இந்த சுகர் காம்பவுண்ட்ஸ் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மேட் ஆஃப் கார்பன். ஓகே, உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் கார்பனால தான் வந்து செய்யப்பட்டது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் மிட் டர்ம் எக்ஸாம். ஸோ சூப்பர், தூள் கிளப்பிடுங்க முகேஷ். அதுக்கான மேரத்தான் செஷன், சாப்டர் வைஸ் ஃபார்முலா ஷீட் எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. யூ ஸ்கோர்ட் 83 இன் சயின்ஸ் எக்ஸாமா? பா, செம தஸ்னீம். ஐ எம் வெரி ஹாப்பிடா. ஓகே, பிகாஸ் ரீசெண்டாக நான் சொன்ன மாதிரி நம்ம தஸ்னீம் ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க. பயங்கரமாக நம்ம ஒன் ஷார்ட் செஷன், மேரத்தான் செஷன்லலாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஓகே, இதே மாதிரி 83லேருந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம 93, 97, 100 எடுக்கணும். அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஒன் ஷார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் யூ கைஸ் ஆர் ரெடி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி மோட்டிவேஷன், என்னது, நெவர் ஸ்டாப் ட்ரையிங். ஓகே, 83 வாங்கிட்டோம் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செட்டிலே ஆகிடாதீங்க. ஆல்வேஸ் யூ ஷுட் எய்ம் ஃபார் த ஸ்கை. சரியா? ஸோ 83 மார்க்ஸ் எனக்கு போதும் அப்படின்னு வந்து யூ ஷுட் நெவர் செட்டில். ஓகே, ஆல்வேஸ் எய்ம் ஃபார் த ஹையஸ்ட் மார்க்ஸ். ஓகே, ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த செஷன்? ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம் ரெடினா சாட்ல ஒரு ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன்னா பயங்கர ஹாப்பியா இருக்கேன். பிகாஸ் மேரத்தான் செஷன் ஓகே, அதுவுமே நான் ஹாப்பி தான். பட் இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் செஷன்ல நீங்க எல்லாம் கேட்ட இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆர்கானிக். உன்னோட பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நான் இன்னைக்கு வந்து சொல்லி தர போறேன். ஸோ எஸ் பசங்களா, சாட்ல ஒரு ஸ்வாக தட்டி விடுங்க. தஸ்னீம், முகேஷ், மணி அன்பரசி அண்ட் மற்ற பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, கண்டிப்பா நான் மேக்ஸ் மேம்க்கு சொல்லிடுறேன். 97 யூ ஸ்கோர்டா. சூப்பர், தட் சூப்பர் நைஸ். விடாமுயற்சி வேண்டும் இல்லையா? விடாமுயற்சி வேண்டும். ஓகே, முயற்சி பண்றது மட்டும் இருக்கக்கூடாது, விடாமுயற்சி. நீ எத்தனை தடவை தோத்து போனாலும் திரும்ப வந்து முயற்சி பண்ணணும். ஓகே, நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல பயங்கர ஹைப்போட என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. பட் ஒன்ஸ் அதுல வந்து நல்ல மார்க்ஸ் வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு, அதான் மார்க்கே வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தே won't
ட்ரை அகெயின். ஓகே, அந்த மாதிரி நீங்க விட்டுறக்கூடாது. ஆல்வேஸ் யூ ஷுட் கான்ஸ்டன்ட்லி ட்ரை. டே பசங்களா, நீ அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் எடுத்துப்ப. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து சின்ன பசங்க, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன், ஃபர்ஸ்ட் சேலஞ்சை உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சேலஞ்சில் இந்த ஜேர்னி வந்து நிறைய கற்றுப்பேன். ஓகே, எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது, எப்படி நிறைய ஒர்க்ஸை வந்து மேனேஜ் பண்ணி படிக்கிறது, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி வந்து டைம் அலாட் பண்ணி படிக்கிறது, எப்படி வந்து என்னதான் ரிலேட்டிவ்ஸ் வந்து நீ ஏன் இதை படிக்கிற, ஏன் இவ்வளோ படிக்கிற, உன்னாலாம் முடியாது அப்படின்லாம் சொல்லி கான்ஸ்டண்ட்டாக நெகட்டிவாக மோட்டிவேஷன் கொடுக்குறப்ப, நெகட்டிவ் மோட்டிவேஷன் கொடுக்குறப்ப அதையெல்லாம் தாண்டி என்னால் முடியும்னு சொல்லிட்டு எப்படி வந்து கான்ஸ்டண்ட்டாக இதை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. லைஃப் ஹேஸ் lot of different things for you. டெய்லியுமே நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் தான் நீங்கள் இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க பசங்களா. ஸோ இந்த சேலஞ்சை பயங்கரமாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக நாங்கள் உங்க கூட இருக்கும். நாளைக்கான சர்ப்ரைஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி 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 ஹெல்ப்ஃபுல் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அதுக்காக காத்துட்ருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் பசங்களா. ஸோ எஸ், எங்க கூட என் கூட நம்ம பசங்க, என் பசங்க வந்து செம்மையா வந்து மார்க்ஸ் எடுக்கணும், அதுதான் என்னோட வந்து டார்கெட்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஒவ்வொரு வருஷத்துக்கு லைக் கொஞ்சம் ஆசைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா, என்னோட ஒரு ட்ரீம், என்னோட ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தியா. இவ்வளோ நாள் வந்து உங்களோட ஆம்பிஷன் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், தஸ்னீம் இவ்வளோ மார்க்ஸ் வந்து மேம் எனக்கு வந்து அந்த டிவியில் வரணும், எனக்கு வந்து எல்லாரும் வந்து இவ்வளோ மார்க்ஸ் வந்துட்டு எனக்கு பாராட்டணும், இப்படிலாம் நிறைய ஆசைங்க இருக்கும் இல்லையா. எனக்குமே வந்து அந்த ஆசை இருக்கு, நீங்களாம் நிறைய மார்க்ஸ் வாங்கிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், வி வில் டூ இட் டுகெதர். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்வாக் எல்லாம் தட்டி போட்டுட்டீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி a very very high weightage chapter. இந்த சாப்டரை நீ படிச்சனா கண்டிப்பா உனக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி, உன்னோட ஹாஃப் இயர்லியும் சரி, உன்னோட அடுத்த எக்ஸாம்லயும் சரி, மந்த்லி டெஸ்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு 4 மார்க் ஆச்சும் இந்த சாப்டர்ல இருந்து வரும். ஓகே, we will win together. சூப்பர், that's so nice தஸ்னம். ஓகே, that's so nice. ஓகே, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பசங்களா, ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டா. ஏன்னா இது வந்து இந்த சாப்டர்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டா யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லி தர மாட்டாங்க. ஸ்கூல்ல கூட வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ உடனே எல்லாரும் வந்து அந்த லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கு, 6 மணிக்கு தான் வந்து லைவ் செஷன் வர சான்ஸ் இருக்கும். பட் வரவங்களுமே வந்து என்ன பண்ணுங்க, லைக் பட்டனா ஸ்மாஷ் பண்ணிட்டு போங்க, சரியா? ஸோ எஸ் பசங்களா, வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட தீரன் பேட்ச்ல இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளோட செஷனோட PDF வந்துடும். ஓகே, இந்த செஷன் PDF உனக்கு வேணும்னா நீ இந்த தீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தீரன் பேட்ச்ல எல்லா செஷனோட PDF உனக்கு வந்துடும். எஸ், ஸோ வில் கோ ஃபார் த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ பசங்களா, ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பா நம்ம செஷன் வரப்ப நீ என்ன பண்ணணும், ஒரு தடவை ஷேர் பண்ணா போதாது, நம்ம பசங்க வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, எனக்குமே கூட சம்டைம்ஸ் வந்து யாராச்சும் இந்த வேலை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாதான் நான் வந்து அது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான். பட் சம்டைம்ஸ் வி நீட் சம் புஷ் இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து புஷ்ஷா இருங்க. ப்ளீஸ் புஷ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜாயின் த லைவ் செஷன். வாடா படிக்கலாம், நிறைய ஃபார்முலா ஷீட் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அண்ட் பசங்களா, இந்த செஷன்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே, நாளைக்கு சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. பட் இந்த செஷன்ல இந்த சாப்டருக்கு நடுவில் நான் உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் சர்ப்ரைஸ். ஓகே, யாரெல்லாம் இந்த செஷன் முழுசா இருக்காங்களோ அவங்களுக்கு தான். ஓகே, ஸோ எல்லாருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். முகேஷ், மணி அண்ட் பரசி அண்ட் தஸ்னிம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. மேம் எனக்கு வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி 4 hours செஷன், 4 மணி நேரம் செஷன்லாம் இல்லை, கம்மியாவே முடிச்சிடலாம். ஏன்னா இது ஒரே ஒரு சாப்டர் தான். ஸோ யூ ஹாவ் டு ப்ராமிஸ். மேம் நீ இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றனா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, யூ ஆர் ப்ராமிசிங் யோர் செல்ஃப். என்னால கன்சிஸ்டண்டா ஒரு கிளாஸை கவனிக்க முடியுமான்னு சொல்லிட்டு யூ ஆர் டெஸ்டிங் யோர் பேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த செஷனை முழுசாத்தையும் வந்து முடிக்கிறோம், சரியா? முழுசா நம்ம வந்து முடிச்சுட்டு தான் கிளம்புறோம், சரியா?
Are you guys ready? Yes. Super da. Very nice. So, நம்ம carbon and its compounds என்னது கார்பனும் அதன் சேர்மங்களும் சரியா? So, carbon and its compoundsல மெயினா பார்த்தனா கார்பன்னா என்ன? It is one element. Periodic classification of elements நீ வந்து அந்த periodic table வந்து படிச்சிருப்பியா? Sure. You didn't break your promise, Tasnim. எனக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி எல்லா பசங்களுமே வந்து கடைசி வரைக்கும் வந்து செஷன் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒன் ஷாட்ல இந்த சாப்டரை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, கத்தம் பண்ணிடலாம். ஸோ எஸ் பசங்களா, கார்பன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்கறத விட எங்கெங்கெல்லாம் கார்பன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே கார்பன் இல்லாத இடம் இல்லை. ஓகே, ஸோ innumerable number of carbon compounds in our day-to-day life. நம்ம day-to-day lifeல எல்லா இடத்துலையுமே கார்பன் இருக்கு. எங்கெங்க இருக்கு? நீ சாப்பிட்ற சாப்பாடுல, இப்போ நான் காமிச்ச இந்த சுகர்ல, ஓகே, மெடிசின்ஸ் we take when ill. உனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நீ பாராசிட்டமால் எடுக்கிற, டோலோ எடுக்கிற, இந்த மெடிசின்ஸ்ல உனக்கு கார்பன் இருக்கு. நீ போடுற கிளாத்ல, ஓகே, இப்போ நான் பிசிக்ஸ் வாலா டிஷர்ட் போட்டிருக்கேன், நீ எந்த டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கியோ, வாட் எவர் த கிளாத்ஸ் யூ வேர், எல்லாத்துலயுமே கார்பன் இருக்கு. அண்ட் டொமஸ்டிக் அண்ட் ஆட்டோமொபைல் ஃபியூவல், பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எல்பிஜி, இந்த மாதிரி எல்லாம் என்னது டொமஸ்டிக் அண்ட் ஆட்டோமொபைல் ஃபியூவல்ஸ்லயும் உனக்கு என்ன இருக்கு? நம்மளோட கார்பன் இருக்கு. வேற இருக்கு மேம் கார்பன். நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ், லிப்ஸ்டிக், ஐலைனர், காஜல், மேம் நான் எல்லாம் போட மாட்டேன். ஓகே, நீ அதை போடலனாலும் ஓகே, பட் காஸ்மெட்டிக்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தியா? ஃபவுண்டேஷன், கன்சீலர், என்னென்னமோ வேற என்னடா இருக்கு? even in our body. Exactly Tasnim. So carbon and its compounds வேற எங்கெங்க இருக்கு? நீ யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ், நீ சாப்பிட்ற சாப்பாடு, நீ போடுற ட்ரெஸ், ஓகே, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உனக்கு கார்பன் இருக்கு. ஓகே, ஸோ மோர் தென் 5 million compounds of carbon வந்து எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ த யூனிக் நேச்சர் ஆஃப் கார்பன், எதனால மேம் கார்பன் வந்து எங்க பார்த்தாலும் கார்பன், எதிலும் கார்பன் அப்படின்னு சொல்றீங்களே, வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கார்பன்? ஓகே, வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கார்பன் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பனுக்குன்னு உண்டான ஒரு யூனிக் நேச்சர் என்னன்னு பார்த்தோன்னா கேட்டினேஷன், டெட்ராவேலன்சி அண்ட் மல்டிபிள் பாண்டிங். ஓகே, கார்பனோட யூனிக் ப்ராப்பர்ட்டி, கார்பனுக்கு மட்டுமே உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும் பார்த்தியா? சில பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, நீ வந்து நல்லா வரைவ, சில பேருக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். நேற்று நாங்கள் வந்து சில பசங்க கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்தோம் சில்ட்ரன்ஸ் டேக்காக. கம்மிங் சூன், சீக்கிரமாக அது வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிடும் நம்ம சேனலில். ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இட்ஸ் ஓகே லேட் ஆயிடுச்சு, பட் பசங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா என்னது ஒவ்வொருத்தருக்கு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும். நேற்று நாங்கள் சில பசங்க கிட்ட கேட்டப்ப, மேம் நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், அதுதான் என்னோட டேலண்ட் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் மேம் நான் நல்லா வந்து வரைவேன், சில பேர் மேம் நான் நல்லா மெமிக்ரி பண்ணுவேன், சில பேர் நல்லா இமிடேட் பண்ணுவேன். 1000 பேருக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்று இருக்குடா பசங்களா. அதே மாதிரி நம்மளோட கார்பனுக்குமே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா கேட்டினேஷன், டெட்ராவேலன்சி அண்ட் மல்டிபிள் பாண்டிங். கேட்டினேஷன்னா என்ன? செல்ஃப் லிங்கேஜ். மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆக்சிஜன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அது மற்ற எலிமெண்ட்ஸோட நல்லா பாண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ தஸ்னிம் யூ ஆர் குட் அட் ஸ்பீச் கிவிங், சூப்பர். அப்போ வந்து ஃபியூச்சரில் நீ வந்து என்ன மாதிரி ப்ரொஃபஷன் எடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்தா நல்லா லாயர் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஈவன் ஐ வாஸ் லைக் ஸ்கூலில் இருக்கிறப்பெல்லாம் ஸ்பீச் காம்படிஷன்லாம் போகிறதுக்கு எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்மளோட கார்பனோட யூனிக் ப்ராப்பர்ட்டி என்ன? கேட்டினேஷன். கேட்டினேஷன்னா என்ன? செல்ஃப் லிங்கேஜ் ஆஃப் கார்பன். இப்போ மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, இப்போ ஆக்சிஜன் அந்த எலிமெண்ட் பார்த்தோன்னா அது மற்ற எலிமெண்ட்ஸோட வந்து என்ன பண்ணும்? நல்லா பாண்ட் பண்ணிக்கும். ஆனால் ஆக்சிஜனோடய இது வந்து நல்லா பாண்ட் பண்ணுமான்னு பார்த்தோன்னா அவ்வளோலாம் கிடையாது. ஆனால் நம்ம கார்பன் வந்து இது மற்ற எலிமெண்ட்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும், அதோட எலிமெண்ட்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். அதாவது கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், சல்ஃபரு, இந்த மாதிரி மற்ற எலிமெண்ட்ஸ் கூடயும் பாண்ட் ஆகிக்கும். கார்பனோடைய கூட நிறைய வந்து குரூப்பாக கேங்காக வந்து இது வந்து பாண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி டெட்ராவேலன்சி அப்படின்னா என்னன்னா, கார்பனுக்கு தான் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. என்னது? கார்பனுக்கு இட் ஹாஸ் 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னடா பசங்களா? கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6. ஓகே, ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் நீ எப்படி எழுதுவ? கான்ஃபிகரேஷன் நீ வந்து 2,4 எழுதுவியா? நிறைய பேருக்கு கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரியலனா, டேய் ஆல்ரெடி நான் சொன்னேன், கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே, புரியுதா? ஸோ இங்க நம்ம கார்பனோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 2,4. ஸோ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 4. ஓகே, ஸோ இதோட வேலன்சி எத்தனைன்னு பார்த்தோன்னா 4.
ஓகேயா? ஸோ நம்மளோட கார்பன் வந்து 4 விதமான எலிமெண்ட்ஸ் கூட இது என்ன பண்ணும், பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் டெட்ரா வேலன்ட். ஸோ இதுவே வந்து அதுக்கான ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் மல்டிபிள் பாண்டிங், கார்பன் வந்து நிறைய எலிமெண்ட்ஸோடையும் பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும், அண்ட் ஈவன் 3 பாண்ட் கூட ஃபார்ம் பண்ணும். என்ன மேம் சொல்றீங்க? ஆமாண்டா. ஸோ கார்பனுக்கு அந்த மாதிரி ஒரு நிறைய யூனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதனால தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம கார்பன் இஸ் so ஸ்பெஷல். மேம் வாட் இஸ் சம்திங் பிக் இஸ் கமிங் சூன்? அதை சொல்லிட்டேன்னா சஸ்பென்ஸ் ரிவீல் ஆயிடும்ல. சஸ்பென்ஸ்ன்றது ஷுட் பி சஸ்பென்ஸ். ஓகே, எனக்கு வந்து சஸ்பென்ஸை ரிவீல் பண்ண பிடிக்காது. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். என்னது, நாளைக்கு நம்மளோட செஷன்ல நாளைக்கு we will reveal what is the surprise. Hello Vinci, am I right? Any hint ma'am? அது it's specially இல்ல no hint. ஓகே, ஞாபகம் இருக்கு வின்சி. அண்ட் how was your தமிழ் எக்ஸாம்? சாரிடா, இல்லை அப்போ வந்து என்னால் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்க முடியல. பட் ஐ திங்க் நீ நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கொடுக்குறோம் நாங்கள். சரியா? எனி ஹிண்ட்? நோ ஹிண்ட்ஸ். நீங்கள் கீப் ஆன் கெஸ்ஸிங். நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க, பார்க்கலாம் யார் இது வந்து கரெக்டான கெஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம கார்பன் இஸ் so ஸ்பெஷல். ஓகே, so ஸ்பெஷல். ஓகே, ஸோ நம்ம கார்பனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். என்னது, இந்த மாதிரி நம்ம கார்பன் நிறைய எலிமெண்ட்ஸோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற நிறைய எலிமெண்ட்ஸோட இது என்ன பண்ணும், காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆல் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் டைமிங், when are you going to reveal it? நாளைக்கு 5 o'clock நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே பசங்களா. ஸோ நாளைக்கு இட் இஸ் யோர் ஸ்பெஷல் டே இல்லையா? இந்த ஸ்பெஷலான நாளில் ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ். ஓகே, எல்லாரும் 5 மணிக்கு டான்னு வந்துடுங்க. அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக ரிவீல் பண்ணப்படும். அண்ட் நாளைக்கு நிறைய திங்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ நல்லா நம்ம நாளைக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேடா பசங்களா, 5 மணிக்கு டான்னு வந்துடணும். ஸோ இந்த கார்பன் வந்து நிறைய எலிமெண்ட்ஸோட ஃபார்ம் பண்ணுது, பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் என்ன பாண்டு அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 4 o'clockலேருந்தே நீங்கள் வந்து நம்ம சேனலில் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஓகே, 4 o'clockலேருந்தே யூ ஹாவ் டு வெயிட். பிகாஸ் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து டைம் வந்து நாட் ஃபைன் நம்மளால சொல்ல முடியாது ஷியோரா. பிகாஸ் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நீங்கள் 4 o'clockலேருந்து நம்ம சேனலில் ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸ்டே டியூன்ட். நிறைய எக்ஸைட்டிங்கான திங்ஸ் வர வேண்டியது இருக்கு. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சூப்பராக எழுதினேன். பட் மேக்ஸ் ஐ டிடன்ட் ரைட் வெல் மேம். Ma'am, science mark is 84. Social also I wrote well. சூப்பர்டா வென்சி. இட்ஸ் ஓகே. மேக்ஸில் இந்த தடவை கம்மியாக வாங்கியிருக்கேன். பட் இருந்தாலும் இது அப்படியே நீ வந்து நான் இவ்வளோதான் வாங்குவேன்னு சொல்லிட்டு உன்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடாத. நெக்ஸ்ட் டைம் வந்து நீ சூப்பராக எடுக்கலாம். சரியா? எஸ், நான் 3 o'clockலேருந்தே வெயிட் பண்ணுவேன். சூப்பர். நாளைக்கு லீவா உனக்கு தஸ்னிம்? சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நான் சில்ட்ரன்ஸ் டேல இருக்கிறப்ப பயங்கரமாக நாங்கள் எக்ஸைட்டிங்காக வந்து கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போவோம். சில்ட்ரன்ஸ் டேக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி இந்த செலிப்ரேஷன் இல்லையா? ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம். ஓகே, ஸோ கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸால தான் நம்மளோட கார்பன் வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட என்ன ஆகும், இது வந்து கம்பைன் ஆகும். ஸோ யூ நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அயானிக் அண்ட் கோவேலன்ட் காம்பவுண்ட் இல்லையா? அயானிக் காம்பவுண்ட்னா என்ன, கோவேலன்ட் காம்பவுண்ட்னா என்னன்னு வித்தியாசம் தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கார்பனோடையோ இல்லைனா வேற எலிமெண்ட்ஸோடையோ கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணி காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த காம்பவுண்ட்ஸை வாட் டு வி கால் those compounds as organic compounds. ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்ல யூ கேன் see lot of organic compounds. ஓகே, குட் ஈவினிங் சர்வேஷ். குட் ஈவினிங். ஸ்கூல்லாம் போயிட்டு வந்தாச்சா? எஸ், half a day ma'am only, programs and competitions. Okay, so நாளைக்கு I am eagerly waiting for you. நீங்கள் நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு எப்படி உங்களோட ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சுன்னு வந்து எனக்கு நாளைக்கு சொல்லுங்க. ஓகே, எஸ், நிறைய பேர் காம்படிஷன்லாம் வச்சுருப்பாங்க. நாங்களாம் சில்ட்ரன்ஸ் டே பண்ணுறப்ப நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் காம்படிஷன்லாம் இருக்கும். அதுக்காகவே நாங்கள் சில்ட்ரன்ஸ் டேக்கு போவோம். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல்லையுமே தேர் இஸ் அ சர்ப்ரைஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கண்டிப்பாக
கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னென்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்ல நீ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, பேப்பர், நெயில் பாலிஷ்லாம் வைப்பீங்கல்ல, நிறைய பேர் வைப்பீங்கல்ல, பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அண்ட் அதே மாதிரி கேண்டில், ஃபேப்ரிக், சோப்பு, என்னது நீ குளிக்கிற சோப்போ வாட் எவர் சோப் மேபி, எல்லாமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். சரியா? ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா நம்ம கார்பனை பத்தி நம்ம ஏன் ஸ்பெஷலா படிக்க போறோம் அப்படின்றதுக்கு காரணம் இதுதான். ஓகே, அதுக்கான காரணம் இதுதான். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்றீங்களே மேம், அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் ஆர் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்? ஓகே, ஸோ பசங்களா நல்லா நோட் பண்ணுங்க, because these are important. நான் ஹைலைட் பண்றேன், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஓகே, அட்லீஸ்ட் உனக்கு 4 மார்க் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நீ அட்லீஸ்ட் 6 பாயிண்ட் எழுதணும். அட்லீஸ்ட் 6 பாயிண்ட் எழுதினாதான் உனக்கு மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலா இதோட மாலிகுலர் வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். என்னது? ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே, எஸ் சர்வேஷ், நீங்க சர்வேஷ்னு தெரியுது. அண்ட் ஹவ் ஆர் யூ சர்வேஷ், எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஆர் யூ ஃபைன்? ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்களா? டீ காஃபி குடிச்சிங்களா? எல்லாரும் வந்து நல்லா வந்து எனர்ஜெட்டிக்கா வாங்க நம்ம செஷன்ல. நம்ம செஷன் வந்து உனக்கு போரே அடிக்காம நான் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு போறேன். ஓகே, அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், வெரி குட், வெரி குட். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன? ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், சிம்பிளா தான் இருக்காது. இதோட மாலிகுலர் வெயிட்டும் ஜாஸ்தி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இது பார்த்தனா யூஸ்வலா இட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். தண்ணியில வந்து இது என்ன ஆகாது. தோசை சாப்பிட்றேன், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல. நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு தான் நான் போய் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் உறுதிமொழியில இருக்கேன். பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா எனக்கு அதுவே சாப்பிட்ட மாதிரி. ஓகே, ஸோ எஸ், ஸோ நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோன்னா இது வாட்டர்ல வந்து சால்யூபிள் ஆகாது, வாட்டர்ல கரையவே கரையாது. என்னது? வாட்டர்ல கரையாது மேம். அப்போ எதுல தான் கரையும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் சச் அஸ் ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைட், டொலின். ஓகே, ஸோ நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட் மாலிகுலர் வெயிட் ஜாஸ்தி, ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதே மாதிரி இது வாட்டர்ல சால்யூபிள் ஆகாது, ஆனா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இது சால்யூபிள் ஆகும். அதே மாதிரி ஹைலி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர். இன்ஃப்ளேமபிள்னா என்ன மேம்? டக்குன்னு வந்து பத்தக்கூடியது. என்னது? டக்குன்னு வந்து பத்திக்கும். ஓகே, டக்குன்னு பத்தக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நம்மளோட என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு வந்து பத்திக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி டேஞ்சரஸ். அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்றப்ப நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னவா? தே ஆர் வெரி லெஸ் ரியாக்டிவ். கம்பேர் பண்றப்ப யூஸ்வலா இது ரியாக்டிவ் தான், ஆனால் இன்ஆர்கானிக் காம்பவுண்டை கம்பேர் பண்றப்ப இது லெஸ் ரியாக்டிவ். ஸோ ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொசீட் அட் அ ஸ்லோவர் ரேட். இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டை கம்பேர் பண்றப்ப இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் ரேட்ல தான் என்ன ஆகும்? ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். 4 பாயிண்ட் பார்த்தாச்சா? 4 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? அப்படியே ரீகால் பண்ணுங்க, டக்கு நம்ம ரீகால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது? ஹை மாலிகுலர் வெயிட். செகண்ட் இன்சால்யூபிள் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஹைலி இன்ஃப்ளேமபிள் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீட் அட் அ ஸ்லோவர் ரேட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? தே ஃபார்ம் கோவேலன்ட் பாண்ட்ஸ். என்னது? அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அதாவது எலிமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பாண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் கோவேலண்ட் இன் நேச்சர். கோவேலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த ஒரு எலிமெண்ட்டும் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணதுன்னா இந்த எலிமெண்ட்டும் இட் ஹேவ்ஸ் டு ஷேர் தேர் எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவலி. சரியா? இது எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலா ஷேர் பண்ணா they will form covalent bond. So covalent bondக்கான characteristics உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Ionic bonds வந்து it is very very strong in nature, but covalent bonds அப்படி கிடையாது. சரியா? So covalent bond எப்படி ஃபார்ம் ஆகுது? கோவேலண்ட் பாண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இது சில 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். நான் உனக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்குறேன், இந்த எலிமெண்ட் நான் உனக்கு 2 எலக்ட்ரான் கொடுக்குறேன். ஸோ தட் ரெண்டுமே வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணும். இப்படிதான் கோவேலண்ட் காம்பவுண்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன? தே ஹேவ் லோவர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்.
ஓகே, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் கம்பேர் பண்றப்ப தே ஹேவ் லோவர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அதாவது நீ அயானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் பார்த்தனா அதை உடைக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சப்ளை லாட் ஆஃப் எனர்ஜி. நீ நிறைய எனர்ஜி சப்ளை பண்ணி அந்த காம்பவுண்டை பிரேக் பண்ணணும். பட் இங்க அப்படி கிடையாது, நீ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே இது பிரேக் ஆயிடும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன, தே எக்ஸிபிட் த ஃபினாமினன் ஆஃப் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தனா மாலிகுலர் ஃபார்முலா சேமா தான் இருக்கும், ஆனா நிறைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும். ஸோ அதுதான் ஐசோமெரிசம்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். மாலிகுலர் ஃபார்முலா என்னமோ சேமா தான் இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன்லாம் சேமா தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃபரெண்டா இருக்குன்னா அந்த காம்பவுண்ட்ஸை வி கால் இட் as ஐசோமர்ஸ். ஓகே, இந்த ஃபினாமினனை வி கால் இட் as ஐசோமெரிசம். ஸோ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இட் எக்ஸிபிட்ஸ் த ஐசோமெரிசம் ஃபினாமினா. அதே மாதிரி தே ஆர் volatile in nature. ஈஸியா வந்து இட் வில் பி volatile அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன். volatile in natureனா என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, ஈஸியா வந்து it will be turning into vapor. அதுதான் volatile சொல்லுவோம். and next organic compounds can be prepared in the laboratory. so பசங்களா ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சுச்சா? ஓகே, ஒரு 8 ப்ராப்பர்ட்டி, இதுல ஒரு 5 ப்ராப்பர்ட்டி நீ வந்து क्वेश्चनக்கு கேட்டா நீ வந்து கண்டிப்பா எழுதலாம், 4 மார்க்கு கன்ஃபார்ம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நான் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதினாவே போதும். ஓகே, இவ்வளோ பெரிய சென்டென்ஸ்ல எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ், லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும், volatile in nature, அப்புறம் லேப்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். அவ்வளவுதான். ஐ திங்க் இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இதான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னது, இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ண போறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ண போறோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். என்னது, கார்பன் செயினோட பேட்டர்னை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். பசங்களா, இட்ஸ் கோயிங் டு பி a very very important session. ஓகே, நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் உனக்கு சொல்லி தரேன். ஸோ பசங்களா, மேக் ஷுர் தட் யூ ஃபோக்கஸோட நீ வந்து கிளாஸை கவனிக்கணும். ஓகே, எஸ் ஷியோரா? ஐ வாண்ட் எல்லாருமே வந்து சாட்ல ஃபோக்கஸ்னு போடுங்க பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கான்செப்ட்ஸ் ரியலா நீ ஃபோக்கஸோட படிச்சாதான் புரியும். ஓகே, அண்ட் என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீ கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கேட்கலாம். ஓகே, ஐ எம் ஓப்பன் டு ஆல் யோர் டவுட்ஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கார்பன் செயின் பேட்டர்ன் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். ரொம்ப வெரி வெரி சிம்பிள்டா பசங்களா. நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த சாப்டர் வந்து அவ்வளோ ஃபேவரட்டான சாப்டரா மாறிடும். புரியுதா? ஆக்சுவலா இந்த சாப்டரை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த சாப்டரை திரும்ப நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா உனக்கு சொல்லி கொடுத்து நீ படிச்சேன்னு வையேன், இந்த சாப்டர் உன்னோட ஃபேவரட் சாப்டர் ஆயிடும். எனக்கு நான் 10th படிக்கிறப்ப என்னோட ஃபேவரட் சாப்டர் வாஸ் திஸ். இப்பயுமே கூட என்னோட ஃபேவரட் சாப்டர் இஸ் திஸ். ஓகே, உங்களுக்கும் நான் ஃபேவரட்டா ஆக்கி கொடுக்குறேன். சரியா? ஸோ நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு வந்து நம்ம ஒரு யூனிக் மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்க போறோம். என்னது, ஒவ்வொரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறோம். ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் நம்ம ஒரு யூனிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் கொடுக்க போறோம். அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்ப இருந்த கெமிஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸை வச்சு நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன, இட் இஸ் a chemistry of catenated carbon compounds. catenated carbon compoundsனா என்ன, கார்பனால மட்டும்தான் நிறைய கார்பனோட செல்ஃப் லிங்க் ஆக முடியும். மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இன்னொரு எலிமெண்ட் கூட நல்லா பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஆனா அதோட எலிமெண்டோடய நிறைய பாண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா பண்ணாது. ஆனா நம்ம கார்பனால முடியும். ஸோ எத்தனை கார்பனா கூட வேணாலும் இது வந்து அட்டாச் ஆக முடியும். இதுதான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது இந்த மாதிரி கார்பன் காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, நீ இன்னும் ஹையர் கிளாஸஸ் 11th and 12th படிக்கிறப்ப தனியாகவே கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீ படிப்ப. அப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இந்த சாப்டரோட இன்னும் டீட்டெயில்டாக தான் நம்ம உள்ளே போவோம். ஹலோ ராதே கமல், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட லைவ்ல வந்து. எஸ், அண்ட் முகேஷ் இருக்கீங்களா? எனக்கு தெரியும்டா. முகேஷ் வந்து கரெக்டா லைவ் அப்போ வந்துட்டு ஆளை காணோம், எங்கேயாச்சும் போயிடுவேன். முகேஷ், are you there?
Yes, I am very fine. Okay, so இப்போ நம்ம என்னது கார்பன் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ நல்லா ஐ எம் நல்லா இருக்கேன், நீங்க நானும் நல்லா இருக்கேன்டா. ஓகே, ஸோ how is your exam preparation going on சொல்லுங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்றது என்னது acyclic open chain compounds. ஓகே, இங்க வந்து பார்த்தோன்னா நம்மளோட கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்ட் இன் a linear pattern. என்னது கார்பன் ஆட்டம்ஸ் உனக்கு ஸ்ட்ரெயிட் செயினா, என்னது செயினா, லீனியரா, ஸ்ட்ரெயிட்டா. ஐயப்பா பெண்ணையே கீழே போட்டேன்டா. ஓகே, ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் உனக்கு லீனியர் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா we call this as acyclic open chain compounds. என்னது டைட்லி பேக்டா. ஓ மை காட், கஷ்டமா தான் இருக்கும், பட் விட்றாதீங்க. ஓ மை காட், புரியுதுடா புரியுது. இந்த டைம்ல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உனக்கு இங்கே மட்டும் இல்லை, உனக்கு ஒரு உள்ளேருந்து ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் அண்ட் சுற்றி எக்ஸ்டர்னலாக நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் வெரி, ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நீ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கேப் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் அவே த நாய்ஸ். சுற்றி இருக்கிற நாய்ஸை வந்து மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன்னு வையேன், உன்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து அப்படியே ஷேட்டர் ஆகிடும். ஓகே, ஸோ எப்பயுமே சுற்றி இருக்கிற நாய்ஸை உள்ளே வந்து உன்னோட மைண்டுக்குள்ளே என்டர் ஆக விடாதீங்க. பிகாஸ் இட் வில் ஷேட்டர் யோர் பீஸ் ஆஃப் மைண்ட். அப்புறம் உன்னால் எதுலேயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக படிக்க முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் என்னோட ஒரு ஃபார்முலா அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, எஸ், அவ்வளோ எனர்ஜி மேம், அதான் பெண்ணை போட்டேன். ஆமாம், அவ்வளோ தூக்கி போட்டேன். ஓகே, ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸை நம்ம லீனியர் பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் உனக்கு சிங்கிள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா we call this as saturated compounds. அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா we call it as unsaturated. எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு, லீனியர் செயினாக அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா these are called as acyclic open chain compounds. acyclic அதாவது லீனியர் செயினா இருக்கு. ஸ்டார்ட் த கிளாஸ். சிபிஎஸ்சி கண்டிப்பா சிபிஎஸ்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஷாருகேஷ். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். சரியா? ஸோ கார்பனுக்கு நடுவில் உனக்கு வந்து லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா we call it as acyclic open chain. இப்போ இந்த கார்பன் நடுவில் உனக்கு சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா we call this as saturated. ஓகே, saturated கார்பன் காம்பவுண்ட்ஸ். இதுவே கார்பன் நடுவில் உனக்கு டபுள் பாண்டோ இல்லை கார்பன் நடுவில் உனக்கு ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா we call this as unsaturated. இப்போ வந்து மேம் எனக்கு இது வந்து ஞாபகம் சில நேரத்தில் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது மேம். வருவீங்கல்ல நிறைய பேர், மேம் எனக்கு வந்து அன்சாச்சுரேட்டட்னா சிங்கிள் பாண்டா. இப்போ உனக்கு இப்போ கிளியராக இருக்கும், ஏன்னா இப்போ தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். பட் இதுவே ஒரு 4 நாள் கழிச்சு நீ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்னா சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா அப்படின்னு கேட்டோன்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட் அப்படின்னு இல்லை மேம் சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. தப்புடா பசங்களா. ஸோ இதை நீ வந்து கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது saturated and unsaturated carbon compounds. இதில் வந்து saturated எனக்கு டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டான்னு தெரியல, இல்லை unsaturated சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. saturated and unsaturated எதுக்கு வந்து சிங்கிள் பாண்ட் வரும்னு எனக்கு தெரியல அப்படின்னா you can remember this trick. ஓகே, ஸோ சேச்சுரேட்டட்ல உனக்கு சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குமா? சேச்சுரேட்டட்ல உனக்கு சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்குமா? ஸோ சேச்சுரேட்டட்லையும் எஸ் அண்ட் சிங்கிள்லையும் எஸ். ஓகே, ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. சேச்சுரேட்டட்ல என்ன பாண்ட்ஸ் இருக்கும்? சேச்சுரேட்டட்ல எஸ் மட்டும்தான் இருக்கு. சேச்சுரேட்டட்ல சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கும் கார்பன் நடுவில். ஆனால் அன்சாச்சுரேட்டட்ல அங்கேயும் எஸ் இருக்கு, பட் அங்கே UNSATURATD வருது. ஸோ அங்கே வந்து உனக்கு டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட். சரியா? அப்படியா? பார்க்குறேன், என்னோட அஃபிஷியல் அக்கௌண்ட் ஐஸ்வர்யா சயின்ஸ்னு இருக்கும். ஸோ யூ கேன் மெசேஜ் மீ இன் தட். ஓகே, கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட்குள்ள வித்தியாசம். ஸோ இதான் acyclic open chain compounds. ஸோ கார்பன் செயின் வந்து உனக்கு லீனியராக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் acyclic open chain. இதுவே நம்ம காம்பவுண்ட்ஸ், அதாவது நம்மளோட கார்பன் செயின் வந்து உனக்கு க்ளோஸ்டா இருக்கு,
என்னது கார்பன் கார்பன் செயின் வந்து எனக்கு க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னா I call this as cyclic closed chain compounds. என்னது I call this as cyclic closed chain compounds. என்னது கார்பன் கார்பனுக்கு நடுவுல உனக்கு bonds இருக்கு and they are closed in nature அப்படின்னா they are cyclic closed chain compounds. புரியுதா? acyclic open chainல உனக்கு வந்து லீனியரா இருக்கும், பட் இங்க வந்து நம்ம கார்பன் காம்பவுண்ட் உனக்கு closedா இருக்கும். புரியுதா? Good evening Sabaresh. Okay, so these are called as cyclic compounds. So if the chain contains only carbon atoms, such compounds are called carbocyclic or homocyclic compounds. So இந்த structure இந்த compoundல பார்த்தனா உனக்கு வெறும் கார்பன் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு. Okay, so carbon atom மட்டும் தான் இருக்கு. So this is also called as carbocyclic or homocyclic. என்னது carbocyclic or homocyclic compounds. ஏன்னா இதுல கார்பன் ஆட்டம் மட்டும் தான் இருக்கு. பட் இதை தவிர்த்து உனக்கு இதே closed chain compoundல உனக்கு வேற ஏதாவது எலிமெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இங்க கார்பனை தவிர்த்து வேற ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஹெட்டரோசைக்ளிக். காம்பவுண்ட். சரியா? ஸோ நம்ம சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்லேயே ரெண்டு டைப் பார்த்துட்டோம். ஹோமோசைக்ளிக்ல உனக்கு கார்பன் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஹெட்ரோசைக்ளிக்ல உனக்கு கார்பனை தவிர்த்து வேற எலிமெண்ட்டும் இருக்கும். ஓகே, குட் ஈவினிங் மேம். டுடே நோ கிளாஸா? அப்போ நம்ம கெமிஸ்ட்ரி அட்டென்ட் பண்ணுங்க. கேன் யூ ப்ளீஸ் டீச் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இன் சயின்ஸ் மேம் ஒன் டே as a one shot? கண்டிப்பா தஸ்னிம். ஓகே, ஸோ if the chain contains carbon and other atoms like oxygen. இப்போ வந்து ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் உனக்கு அந்த கார்பன் காம்பவுண்ட்ல இருந்துச்சுன்னா we call this as heterocyclic compounds. I think it is clear. என்னது? we call this as heterocyclic compounds. என்னது? heterocyclic. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஓகே. ஸோ கார்போசைக்ளிக் அண்ட் ஹெட்ரோசைக்ளிக் உண்டான வித்தியாசம் புரிஞ்சிச்சா? தஸ்னிம் புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ஃபர்தரா எலிசைக்ளிக் அண்ட் ஆரோமேட்டிக்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறோம். ஓகே, ஆல்ரெடி நான் உனக்கு திரும்ப இதை ரிவைஸ் பண்ண கவலைப்படாத. ஸோ நம்ம என்ன பண்றோம் இப்போ கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல வெறும் கார்பன் ஆட்டம் மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அகைன் நம்ம ரெண்டா வந்து டிவைட் பண்றோம். we are classifying into alicyclic and aromatic. What is the difference between alicyclic and aromatic? Alicyclic compounds பார்த்தனா it contains one or more carbocyclic ring which may be saturated or unsaturated. ஆனா aromatic compoundsல they contain one or more benzene rings. Okay, so alicyclic compoundsல உனக்கு வந்து என்ன இருக்கும்? அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ல யூ கேன் see ஒன் சைக்ளிக் காம்பவுண்ட். இது வந்து சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம், அன்சாச்சுரேட்டடாகவும் இருக்கலாம். சேச்சுரேட்டட்னா என்ன? சேச்சுரேட்டட், எஸ். ஸோ சிங்கிள். சேச்சுரேட்டட்ல உனக்கு கார்பன் கார்பனோட சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஸோ நம்மளோட அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ல உனக்கு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸா இருக்கும். ஸோ அது வந்து உனக்கு சேச்சுரேட்டடாகவும் இருக்கும், சிங்கிள் பாண்டா இருக்கும், இல்லைன்னா அன்சாச்சுரேட்டடாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அலிசைக்ளிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இது வந்து ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஆனால் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அது பார்த்தோன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல கண்டிப்பா உனக்கு என்னது? உனக்கு பென்சீன் ரிங் இருக்கும். பென்சீன் ரிங்னா என்னது மேம்? பென்சீன்னா பார்த்தோன்னா திஸ் இஸ் ஒரு எக்ஸகன் கார்பன் காம்பவுண்ட் வித் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ். இதுதான் வந்து பென்சீன் ரிங்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி 1 or 2 பென்சீன் ரிங்ஸ் உனக்கு அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அரோமேட்டிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ அலிசைக்ளிக்ல உனக்கு வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் சேச்சுரேட்டடாகவும் இருக்கலாம், அன்சாச்சுரேட்டடாகவும் இருக்கலாம். ஆனால் அரோமேட்டிக்ல கண்டிப்பா வந்து ஒரு பென்சீன் ரிங் இருக்கணும். அதாவது கண்டிப்பா வந்து பென்சீன் ரிங் 2 or more பென்சீன் ரிங்ஸ் இருக்கலாம். அண்ட் அதுலயுமே உனக்கு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். அப்பதான் அது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக்கு உண்டான வித்தியாசம் உனக்கு தெரிஞ்சிச்சு. ஹெட்ரோசைக்ளிக்னா நான் சொன்ன மாதிரி உனக்கு கார்பனை தவிர்த்து வேற ஒரு எலிமெண்ட்டும் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். புரியுதா? ஸோ வில் சி
ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணோம்? acyclic or open chain or cyclic or closed chain. ரெண்டு வித்தியாசமா பார்த்தோமா? acyclic or open chainல உனக்கு saturated and unsaturated. Saturatedனா என்ன? கார்பன் கார்பன் நடுவுல உனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கும் இல்லையா? எஸ் எஸ். அண்ட் அதே மாதிரி அன்சாச்சுரேட்டட்ல கார்பன் கார்பன் நடுவுல உனக்கு என்னது டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோ இருக்கும். ஓகே, ஸோ இதான் acyclic or open chainோட கிளாசிஃபிகேஷன். இதே மாதிரி நம்ம cyclic or closed chain compoundsோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இதை நம்ம கார்போசைக்ளிக் அண்ட் ஹெட்ரோசைக்ளிக்னு சொல்லுவோம். கார்போசைக்ளிக்ல பார்த்தோன்னா உனக்கு வெறும் கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவே ஹெட்ரோசைக்ளிக்ல பார்த்தோன்னா ரிங் கண்டெய்னிங் கார்பன் அண்ட் அதர் எலிமெண்ட், கார்பனும் இருக்கும், கார்பனை தவிர்த்து வேற ஒரு எலிமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஹெட்ரோசைக்ளிக்னு சொல்லுவோம். ஸோ கார்போசைக்ளிக்கை அகைன் நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம், எலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக். எலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல நான் என்ன சொன்னேன்? உனக்கு சைக்ளிக் ரிங் இருக்கும் and ring இருக்கும் and these ring will be saturated, only saturated தான் இங்கே இருக்கும். ஆனா நம்மளோட aromaticல உனக்கு என்ன இருக்கும்? உனக்கு benzene rings attach ஆயிருக்கும். benzene ringsனாவே கண்டிப்பா அதுல alternate double bond இருக்கும். கிளியரா? வெரி குட். ஐ திங்க் இது வரைக்கும் நல்லா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்பயே பசங்களா படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ண போறோம். எப்படி? ஆக்சுவலா இல்ல, எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் செயின் நம்ம என்ன பண்ணோம்? கிளாசிஃபை பண்ணோம். என்னது? acyclic அண்ட் சைக்ளிக்னு நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் பயங்கரமான கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணோம். ஹெட்ரோசைக்ளிக் டிஎன்ஏ. கரெக்ட் சபரிஷ். ஹலோ நிமிஷா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ஒன் ஷாட் செஷன் வந்திருக்கீங்க. ஷோர் ஷோர், போயிட்டு வாங்க தஸ்னம். நிமிஷா ஏன் நம்மளோட மேரத்தான் செஷனுக்கு வரல? என்னாச்சு? நான் உங்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் வந்து எதிர்பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? பிகாஸ் நீங்களாம் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்களாம் வரணும்னு நான் எதிர்பார்ப்பேன் இல்லையா? ஸோ எதுக்காக வரல மேரத்தான் செஷனுக்கு? எஸ். ஸோ எஸ் பசங்களா, நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேஸ்ட் ஆன் த கார்பன் செயின் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் எக்ஸாம் தட் டே. ஓ ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி எல்லா எக்ஸாமும் சூப்பராக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க சும்மாலாம் இல்லை, பயங்கர டேலண்டட். ஸோ கண்டிப்பாக நல்லா எழுதிருப்பீங்க. ஸோ எஸ் பசங்களா, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். இந்த சாப்டர் உங்களுக்கு சோஷியல் எக்ஸாம். ஓ எஸ். அண்ட் பசங்களா, வாட்ஸ்அப் சேனலில் நான் ஃபார்முலா ஷீட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் பசங்களா, இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ண போறோம். புரியுதா? ஸோ நிமிஷா நீங்களும் ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு செஷன் முழுசா இன்னைக்கு வந்து நான் இங்க வந்து இருக்கணும். ஓகே, ஐ வாண்ட் தட் கைஸ். சென்டம் இன் சயின்ஸ். பா, சூப்பர் 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 சூப்பர். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். சயின்ஸில் சென்டம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூடா பசங்களா. ரியலாக வந்து உங்களுக்கு தெரியாது ஹவு கிரேட் டு ஹியர் தீஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ் ஃப்ரம் யூ கைஸ். நீங்களா மேம் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் உங்களால தான் அப்படின்னு சொல்கிறப்ப ரியலாக ஐ ஃபீல் ரியலி வெரி வெரி ஆக்டிவ். ஓகே, எப்படி உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கோ அதை விட ஐ ஃபீல் 100 times ஹாப்பி. பிகாஸ் ஓகே, நம்ம சொல்லித்தரது பசங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட், ஸோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளோட ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். என்னது? இப்போ நீ சைக்ளிக், ஏசைக்ளிக் இதெல்லாம் வந்து விட்டுரு, ஓப்பன் க்ளோஸ் இதெல்லாம் விட்டுரு. இப்போ பேஸ்ட் ஆன் த ஆட்டம், based on the kind of atom நம்ம இப்போ காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் என்னது? இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் உனக்கு வெறும் கார்பன் ஹைட்ரஜன் இந்த எலிமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டை we call this as
ஹைட்ரோகார்பன்ஸ். என்னது உனக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. நல்லா கவனி, உனக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குன்னா we call those as hydrocarbons. இப்போ ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம மூணா வந்து என்ன பண்ண போறோம், கிளாசிஃபை பண்ணி படிக்க போறோம். this is very important. ஸோ நல்லா கவனிங்கடா பசங்களா. ஆல்கேன்ஸ் ஆல்கீன்ஸ் ஆல்கைன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹைட்ரோகார்பன்ஸை மூணா கிளாசிஃபை பண்ண போறோம். இது மூணுமே ஹைட்ரோகார்பன்ஸ். மூணுமே ஹைட்ரோகார்பன்ஸ்னா வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எலிமெண்ட் தான் இதுல வந்து இருக்க போகுது. அதை தவிர்த்து எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ மூணு விதமான ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கேன்ஸ், second one is alkenes and third one is alkynes. okay, so இதுக்கு வந்து general formula வந்து நம்ம ஒன்னு கொடுக்க போறோம். and alkanesல என்ன type of bond, alkenesல என்ன type of bond and alkynesல என்ன type of bond னு வந்து நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. okay, so you have to say me. சரியா? so alkanesல general formula என்ன, alkanes ஓட general formula. so பசங்களா நீங்க எனக்கு சொல்லுங்க. yes Abarish, yes, good evening, good evening. November 14 என்ன ஸ்பெஷல்? November 14 என்ன ஸ்பெஷல்னு தெரியாதா? இட்ஸ் நத்திங் பட் சில்ட்ரன்ஸ் டே. பட் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து நாளைக்கு தான் வெயிட் பண்ணணும். ஐ ஒன்ட் ரிவீல் த சர்ப்ரைஸ் டுடே. ஓகே, எஸ். நம்ம சபரேஷ் சொல்லிட்டீங்க. மீத்தேன், ஈத்தேன், ஈத்தைன். டே அது என்னடா? அது ஆல்கேனா ஆல்கீனா ஆல்கைனா, தட் யூ ஹேவ் டு சே இல்லையா? ஸோ ஆல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா பசங்களா யாருக்காச்சும் தெரியுமா? ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் ஆல்கேன்ஸ், ஜென்ரல். super, that's so nice Sabarish. so CnH2n plus 2 அது general formula of alkanes. alkenes ஓட general formula, alkenes ஓட general formula it is CnH2n. அதே மாதிரி alkynes ஓட general formula என்ன? alkynes ஓட general formula is CnH2n minus 2. okay, so இதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாவே that's so nice. and பசங்களா நான் இன்னொரு தடவை சொல்றேன், நீ இந்த CnH2n எழுதுறப்ப எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். நீ வந்து அதாவது இந்த CH தவிர்த்து N2n எழுதுற பாத்தியா, இது வந்து நீ ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். இஃப் யூ ரைட் இன் கேப்ஸ் அவ்வளவுதான், உனக்கு முட்டை மார்க் போடுவாங்க, மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்து எழுதுங்க. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இப்பயே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ கண்டிப்பாக ஐஸ்வர்யா மேம் கிளாஸ்னா கையில் உனக்கு என்ன இருக்கணும், உனக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கணும், ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுக்கோ, இல்லை வந்து ஒரு நோட் பேட் வச்சுக்கோ. நான் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது ஹைலைட் பண்ண சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். சரியா? எஸ். So general formula of alkenes CnH2n plus 2, alkenes CnH2n, alkynes வந்து CnH2n minus 2. இப்போ type of bond, alkenes அதாவது இப்போ for example நம்ம மீத்தேன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மீத்தேன் is one example of alkenes. இங்க கார்பன் கார்பனுக்கு நடுவுல உனக்கு என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்கும், சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம alkenesல you have single bond between carbon and carbon. கார்பனுக்கும் கார்பனுக்கும் உனக்கு நடுவுல என்ன? NCERT டெக்ஸ்ட் புக் ஓகேவா மேம்? எதுக்கு? மோர் தென் எனஃப்ரா. நீங்களே क्वेश्चन கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. என்ன क्वेश्चन? எஸ். சோ எஸ். சோ பசங்களா வா இங்க வாங்க, இங்க வாங்க. சோ கார்பன் கார்பன் நடுவுல உனக்கு டபுள் பாண்ட் இருந்துச்சுனா, என்னது? கார்பன் கார்பன் நடுவுல உனக்கு டபுள் பாண்ட் இருந்துச்சுனா we call this as alkenes. and அதுவே கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல உனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுனா we call those hydrocarbons as alkynes. புரிஞ்சுச்சா? so ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, because this is very important. this is very important. இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயத்துக்கு நம்ம வரோம். so alkanes ஓட ஜெனரல் ஃபார்முலா, alkene-ஓட ஜெனரல் ஃபார்முலா and alkane-ஓட ஜெனரல் ஃபார்முலா. ஓகே மேம், எதுக்கு மேம் ஜெனரல் ஃபார்முலா? அது நல்ல ஒரு கேள்வியில யாருமே என்கிட்ட கேட்கலையே. தஸ்னிம், நிமிஷா, முகேஷ், சஜ்ஜத், சபரீஷ், ராதே கமல், சொல்லுங்க எதுக்கு மேம் இந்த ஜெனரல் ஃபார்முலா? டெக்ஸ்ட் வச்சு கிளாஸ் கவனிக்கும் சொன்னீங்க, அதுக்கு தான் NCERT ஓகேவா கேட்டேன். ஓ, நீ வந்து CBSE ஸ்டூடெண்ட்னா ஓகே, கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வச்சுக்கோ. பட் திஸ் இஸ் ஸ்டேட் போர்ட் தான். ஸோ ஆக்சுவலாக 10th இந்த சாப்டர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எது வச்சிருந்தாலும் ஓகேடா, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோ. ஓகே, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உன்னோட டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்.
ஸோ இங்கே எதுக்கு மேம் ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த n அப்படின்றது என்ன CnH2n+2ன்னு சொல்கிறேன். இப்போ இந்த n அப்படின்னா என்ன யாருமே என்கிட்ட கேட்கலையே. யூ ஆர் நீட் ஸ்டூடெண்ட். அப்போ உனக்கு கண்டிப்பாக வந்து என்ன தேவை, உனக்கு NCERT தான் தேவை. ஓகே, ஸோ எஸ் பசங்களா இங்கே n என்ன டினோட் பண்ணுது? வாட் டஸ் n டினோட்ஸ் ஹியர்? n என்ன டினோட் பண்ணுது? n டினோட்ஸ் the number of carbon atom. n என்ன சொல்லுது? number of carbon atom. very good. என்னன்னா number of carbon. exactly. இப்போ வந்து for example ஒரு இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், என்னது ஒரு ஹைட்ரோகார்பன். இந்த ஹைட்ரோகார்பன்ல கார்பன் நடுவில் எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு. சரியா, இது ஒரு ஹைட்ரோகார்பன். கார்பன் நடுவில் எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு. அண்ட் எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3 கார்பன் இருக்கு. ஸோ அந்த காம்பவுண்டோட ஃபார்முலா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நான் இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சொல்லலாமா? என்ன சொன்னேன்? ஹைட்ரோகார்பன் சொன்னேன். கார்பன் நடுவில் எனக்கு சிங்கிள் பாண்ட்னு சொன்னேன். ஸோ கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட்னா அது ஆல்கேனா அல்கைனா? கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட்னா கண்டிப்பா அது ஆல்கேன் தானே. கார்பன் நடுவில் அது சிங்கிள் பாண்ட்னா கண்டிப்பா அது ஆல்கேன். ஸோ ஆல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? CnH2n+2. அண்ட் தேர்ட் ஹிண்ட் நான் என்ன சொன்னேன்? எனக்கு எத்தனை கார்பன் ஆட்டம் அதுல இருக்கு? 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ இப்போ நான் n = 3 போட போறேன். n = 3 போட போறேன் இல்லையா? எக்ஸாக்ட்லி சஜ்ஜத். ஸோ இப்போ எனக்கு n = 3 நான் இங்கே போட்டேன்னா இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு இந்த ஆல்கேனோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு சொல்றது? ஐ வாண்ட் த ஆன்சர் இமீடியட்லி. ஓகே, ஸோ n = 3 போட்டேன்னா எனக்கு அந்த ஆல்கேனோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்கேனோட ஃபார்முலா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைடா, நீ n = 3 போடு. ஸோ C3 அப்புறம் H 2 × 3 + 2. அப்போ C3 2 × 3 என்ன? 6. 6 + 2 என்ன? 8. C3H8. கரெக்டா? கிளியரா? தட்ஸ் சோ நைஸ். டேய் சபரேஷ், டைப்போ எரரா இல்ல நீ வந்து தப்பா ஆன்சர் பண்றியா? செக் பண்ணுங்க. C3H8 நாட் C2H8. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन நான் கேட்குறேன். ஓகே, இன்னும் வந்து நம்ம இதை வந்து பேர் வந்து நான் இன்னும் உனக்கு எப்படி இதுக்கு பேர் வைக்கணும்னு நான் வந்து இன்னும் சொல்லித்தரல. அதுவும் நான் உனக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் இன்னொரு क्वेश्चन கேட்குறேன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. क्वेश्चन பாருங்க. அது ஒரு ஹைட்ரோகார்பன். ஓகே, ஸோ கண்டிப்பா ஆல்கைனோ தான். அது ஒரு ஹைட்ரோகார்பன். செகண்ட் என்னதுன்னா கார்பன் நடுவில் எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு 6 நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ அது என்ன காம்பவுண்ட்? அதோட அந்த காம்பவுண்டோட ஃபார்முலா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டைப்பிங் மிஸ்டேக். நம்பிட்டேன். ஓகே, இஃப் தட் இஸ் டைப்பிங் மிஸ்டேக், ஓகே. எஸ், இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் காம்பவுண்ட் ஃபார்முலா? எனக்கு இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா எனக்கு தெரியணும். யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தஸ்னேம், சபரேஷ், உஷா. இதுக்கான ஆன்சர் என்ன? So nice, Sajjad. So nice. That's so nice. என்னது? கார்பன் நடுவுல டபுள் பாண்ட். So exact அது என்னது? ஆல்கீன். ஆல்கீன் ஹைட்ரோகார்பனா? ஆல்கீனோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n. என்னது? CnH2n. So இந்த n இருக்கிற இடத்துல 6 போடுங்க. அப்ப 6 2s are 12. So C6H12. இப்பதான் மேம் வந்தேன். ஸோ புரியல. தஸ்லிம், இன்னொரு தடவை நான் சொல்றேன். ஒன்றும் இல்லை, क्वेश्चन நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இது ஒரு ஹைட்ரோகார்பன். ஸோ கண்டிப்பா இது ஒரு ஆல்கைனாவோ தான் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? கார்பன் நடுவில் உனக்கு சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஆல்கேன். கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது ஆல்கீன். கார்பன் நடுவில் ட்ரிபிள் பாண்ட்னா அது ஆல்கைன். புரியுதா? இப்போ நான் क्वेश्चनல என்ன சொல்லியிருக்கேன்? கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அது ஆல்கீன் ஹைட்ரோகார்பன் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதோட ஃபார்முலா, அதோட மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா, அதோட கெமிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆல்கீன்னு தெரிஞ்சு போச்சு. ஆல்கீனோட ஜெனரல் ஃபார்முலா அது CnH2n. சரியா? ஸோ இப்போ
நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் 6 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் என்ன எனக்கு 6ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்கினோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன CnH2n. இப்போ வந்து நான் இங்கே என்ன இருக்கிற இடத்துல 6 சப்ஸ்டியூட் பண்ணனா I get C6H12. இதுதான் நான் சொன்ன ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹைட்ரோகார்பன். மேம் சோஷியல் சயின்ஸ் லைன் பை லைன் ப்ளீஸ் மேம், புக் இன்சைட் நிறைய வருது கம்பல்சரி கொஷின்ஸா. லைன் பை லைன் கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக சோஷியல் சயின்ஸ் டீச்சர் எடுத்துகிட்டு வரோம். ஐ வில் கிவ் அ ப்ராமிஸ். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் வந்து தரோ பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் எஸ் ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, இப்போ ஆல்கேன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது கார்பன் நடுவுல டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதோட பேர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பேசிக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஓகே கிளியரா? முகேஷ் நீ நடுவில் எங்கடா போற? ஆரம்பத்தில் பையன் வந்து அழகாக வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருந்தான், இப்போ நடுவில் வந்து காணாம போயிடுறான். இப்போ தான் நீ கிளியர்னு சொல்கிற. ஐ வாண்ட் த ரெஸ்பான்ஸ், எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கணும், சரியா? ஸோ ஹைட்ரோகார்பன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோவர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். லோவர் ஹைட்ரோகார்பன்ஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் உனக்கு 1, 2, 3 இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ல இருக்கிற ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே யூஸ்வலா எப்படி இருக்குமா? கேஸஸா இருக்குமா? புரியுதா? அண்ட் தேர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் colorless and odorless. இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் ஆல்கேன், ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கலர் இருக்காது. அண்ட் தே ஆர் odorless, அதாவது ஸ்மெல்லும் வராது. லாஸ்ட் டைம் சயின்ஸ் மேரத்தான்ல யூ செட் யூ வில் போஸ்ட் who stayed till the old one shot but you didn't ma'am. அது ஆக்சுவலாக அன்னைக்கு நம்ம ரொம்ப லேட்டாக வந்து செஷனை முடிச்சதுனால இட் வாஸ் லைக் வெரி போஸ்ட் பண்ண யாருமே வந்து இல்லை. ஸோ கண்டிப்பாக அன்னைக்கு யாரெல்லாம் லாஸ்ட் வரையும் இருந்தாங்களோ அவங்களோட போஸ்ட் நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் போட சொல்கிறேன். ஓகே தஸ்னிம், நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பாக அது நடக்கும். ஓகே, கண்டிப்பாக ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் போட்டுடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா டீச்சரா மேம்? கீப் கெஸிங். நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன் வாட் இஸ் அ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹைட்ரோகார்பன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற என்ன அப்படின்னு பார்த்தோன்னா they are lower hydrocarbons like gases and next they are colorless and odorless. என்னது? இதுக்கு வந்து கலரும் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது. and the boiling point of hydrocarbons increases with increase in number of carbon atoms. என்னது? கார்பன் ஆட்டம்ஸ் அதிகமாக என்னது 1 இப்போ கார்பன் ஆட்டம் 1, கார்பன் ஆட்டம் 2, 3, 4லாம் ஓகே. பட் கார்பன் ஆட்டம்ஸோட நம்பர் 40, 50 இப்படின்லாம் நீ வந்து இன்க்ரீஸ் ஆக நல்லா கவனிங்க. அதை பிரேக் பண்ணதுக்கு யூ நீட் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கீப் கெஸிங் சபரேஷ். நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன், சரியா? நாளைக்கு தான் அதை ரிவீல் பண்ணுவேன். நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா அப்புறம் சஸ்பென்ஸே போயிடும். சஸ்பென்ஸ்ல தான் ஒரு கிக்கே இருக்கு இல்லையா? I won't reveal the suspense. Okay, so the boiling point of hydrocarbon increases with increase in number of carbon atom. Okay, hydrocarbons la carbon oda number increase ஆக boiling point ஜாஸ்தியா இருக்கும். and they undergo combustion reaction with oxygen to form carbon dioxide and water. என்னது? நம்மளோட கார்பன் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, கம்பஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா இட் வில் ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன? ஆல்கேன்ஸ் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ரியாக்டிவ். பசங்களா நல்லா கவனிங்க, இது உனக்கு 1 மார்க்ல வரும். நல்லா கவனிங்க, 1 மார்க்ல வரும். ஸோ ஆல்கேன்ஸ் பார்த்தோன்னா, அதாவது கார்பன் ஹைட்ரோகார்பன்ஸ்லேயே ஆல்கேன்ஸ் தான் லீஸ்ட் ரியாக்டிவ். நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. நான் வேணா உனக்கு பெரிய ஒரு பாக்ஸில் வேணா போடுறேன், இதை நீ வந்து மண்டையில் நல்லா ஏற்றிக்கோ, சரியா? நல்லா வந்து ஏற்றிக்கோ. அப்பா அரவிந்த், ஆஃப்டர் அ லாங் டைம் நோ சி, எப்படி இருக்கீங்க அரவிந்த்? குட் ஈவினிங், ஸோ ஹாப்பி டு சி யூ ஆஃப்டர் அ லாங் டைம். ஓகே, ஏன் வரல பசங்களா? என்னோட செஷன்ல இனிமேல் வந்து நான் போர்ஷன் முடிக்க போறேன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 5 or 6 சாப்டர்ஸ் தான் இருக்கு.
அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய லைவ் செஷன் எடுத்துட்டு வர போறோம். ஸோ நீ வந்து ஒன் ஷாட்ல செஷன் நம்ம லைவ் செஷன் வந்தாதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து கிளாஸ் வந்து சூப்பரா எடுத்துட்டு போறோம். தஸ்னீம் டோன்ட் வரி, அவங்கெல்லாம் நீட் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ இங்க கவனிங்க பசங்களா, நான் உனக்காக இங்க ஒன்று சொல்ல வரேன், இதை ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. ஆல்கேன்ஸ் தான் இருக்கிறதுலயே என்னது, ஆல்கேன்ஸ் தான் இருக்கிறதுலயே தே ஆர் least reactive when compared to other class of hydrocarbons. என்னது இருக்கிறதுலயே ஆல்கேன்ஸ் தான் they are least reactive. நல்லா கவனிங்க, ஆல்கேன்ஸ் நல்லா கவனி, ஆல்கேன்டா நல்லா கவனிங்க, this is alkanes. ஆல்கேன்ஸ் தான் இருக்கிறதுலயே they are least reactive. இருக்கிறதுலயே ஆல்கேன்ஸ் தான் என்னது, they are least reactive. சரியா? so alkynes are the most reactive. okay, alkynes தான் என்னது, most reactive. alkynes they are the most reactive. okay, alkenes are least reactive, alkynes are most reactive. what is the reason ma'am? யாரும் ஏன் என்கிட்ட கேட்கல, எப்பயுமே question கேட்குற பசங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். they are curious minded. பசங்களா questions கேளுங்க. ஓகே, குட் ஈவினிங் சர்வேஷ். ஓகே, சூப்பர் சர்வேஷ். பட் ஒன் ஷாட் செஷன்ல கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். ப்ராமிஸ் மீ. ஆல்ரெடி எனக்கு முகேஷ், தஸ்னிம் இவங்கெல்லாம் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ த ப்ராமிஸ். எவ்வளோ நேரம் உன்னால கன்சிஸ்டண்டா படிக்க முடியுதுன்னு நீங்களே உங்களோட பேஷன் லெவலை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் குட் மேம், when I subscribed it was around subscribers but now it is 5k subscribers. yes அரவிந்த், எங்க போனீங்க நீங்க, என்னாச்சு? குட் ஈவினிங் ஹரிஹரன். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, ஆல்கேன்ஸ் இருக்கிறதுல லீஸ்ட் ரியாக்டிவ், ஆல்கேன்ஸ் ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ். எதுக்கு மேம் ஆல்கேன்ஸ் மோஸ்ட் ரியாக்டிவ்? ஏன்னா ஆல்கேன்ஸ்ல யூ ஹேவ் டபுள் பாண்ட். ஓகே, ஆல்கைன்ஸ்ல யூ ஹேவ் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால தான் தே ஆர் மோஸ்ட் ரியாக்டிவ். ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் ஃபார் ஹாஃப் இயர்லி கண்டிப்பா போடுறேன் அரவிந்த், கண்டிப்பா போடுறேன். பட் யூ கைஸ் ஷுட் பி ரெஸ்பாண்டிங் மீ. பசங்களா, நீ உனக்கு தெரியாது, இந்த மாதிரி வீடியோஸ் நான் படிக்கிறப்ப வந்துருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக படிப்போம். நிறைய பேர் டெடிக்கேட்டடாக படிக்கிறீங்க, ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் உனக்கு வந்து எப்பயுமே மோட்டிவேஷன்ன்றது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது, லாஸ்ட் டைம் நான் சிபிஎஸ்சி டீச் பண்ணுற, போன வருஷம் டீச் பண்ணுறப்ப தேர் வேர் சம் ஸ்டூடெண்ட்ஸ், சில பசங்களாம் வந்து என்னோட லைவ்ல வந்து தே வில் பி வெயிட்டிங் அண்ட் என்னோட லைவ் செஷன் ஃபுல்லாகவே அவங்க வந்து டெய்லியுமே அட்டென்ட் பண்ணுவாங்க. and you can't imagine, you can't believe அவங்க they have scored very nice marks in their board exam. அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னா நீயுமே கன்சிஸ்டண்டா லைவ் செஷனை அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த 3 மணி நேரம் தான்டா பசங்களா, இந்த 3 மணி நேரத்துல ஒரு சாப்டரே நீ வந்து தரோவா படிச்சுட்டு போயிடலாம், அதுவும் ஜாலியா. இப்பவே நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எல்லாமே ஒரு ஞாபகம் இருக்கா? என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஒரு குயிக் ரீகால் கொடுங்க. என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்? நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், கோவேலன்ட் காம்பவுண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸை நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணோம் பேஸ்ட் ஆன் த செயின் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து acyclic and cyclicனு பார்த்தோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஆட்டம் நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் அண்ட் ஆல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம ஹைட்ரோகார்பன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மைண்ட்ல வந்து. ஆல்வேஸ் வெனவர் சும்மா இருக்கிறப்பெல்லாம் மேம் ஏதாச்சும் எனக்கு கான்ஸ்டன்டா வந்து ஏதாச்சும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரிவைஸ் பண்ணு. நம்ம இந்த செஷன் அட்டென்ட் பண்ணோமே, நேற்று ஐஸ்வர்யா மேம் செஷன் அட்டென்ட் பண்ணோமே, அந்த செஷன்ல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன படிச்சேன் அப்படி ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தாதான் உன்னோட ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து உனக்கு லாங் டேர்ம் மெமரியில போகும். சரியா? வெரி குட் தஸ்னம். ஓகே, ஸோ கண்டிப்பா பசங்களா லாஸ்ட் வரையும் இருங்க, நிறைய குவிசஸ் இருக்கு அண்ட் புக் பேக் உனக்கு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரியா? வெரி குட். ஓகே, ஸோ ஆல்கீன்ஸ் தான்
பார்த்துட்டோம். alkanes are saturated. என்னது? alkanes are saturated whereas alkenes and alkanes are unsaturated. They are insoluble in water. என்னது? hydrocarbons, they are insoluble in water. So yes பசங்களா, இப்ப இது ரிலேட்டடா I have put up a question in the WhatsApp channel. வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஒரு question போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாரும் கடகடன்னு போய் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். யாரு கரெக்டான ஆன்சர் வந்து போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் சேனல் ஓபன் பண்ணுங்க. இது ரிலேட்டடா I have put up a question there. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் என்னதுன்னா, இப்போ நான் வந்து ஸ்ட்ரக்சரை போட்டுட்டேன், நான் புக்கில் வந்து இது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா கண்டுபிடிக்கணும்னா அந்த கார்பன் நடுவில் நான் டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா அப்படின்னு வச்சு நான் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுவே ஃபிசிக்கலாக எனக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துட்டு இது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பேன்? கஷ்டம் தானே. ஏன்னா அந்த பிசிக்கல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கா, ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, சிங்கிள் பாண்ட் இருக்கா, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட்? டெஸ்ட் டு ஐடென்டிஃபை சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, யூ ஹாவ் டு டேக் ப்ரோமின் வாட்டர். ப்ரோமின் வாட்டரோட கலர் சேஞ்சஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடான்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ நம்ம கிவன் சாம்பிள் சொல்யூஷனை ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம். இப்போ அதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ப்ரோமின் வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிற காம்பவுண்ட் அன்சாச்சுரேட்டடா இருந்துச்சுன்னா ப்ரோமின் வாட்டரோட கலர் பார்த்தோன்னா இட் வில் பி ஆரஞ்ச் கலர். பென்சிங் இல்லை, பென்சீன். இப்போ எதுக்கு பென்சீன் ரிங்கை பற்றி பேசுறீங்க? என்ன சபரிஷ், எனக்கு புரியல. பென்சீன் ரிங் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்களா? பென்சீன் ரிங் வில் பி லைக் திஸ். ஓகே, எஸ். ஸோ நம்மளோட ப்ரோமின் வாட்டரோட கலர் என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஆரஞ்ச் கலர். இந்த ப்ரோமின் வாட்டரை நீ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் போட்டோன்னே ஆரஞ்ச் கலராக இருக்கிற ப்ரோமின் வாட்டர் உனக்கு அந்த காம்பவுண்டில் போட்டோன்னே அப்படியே கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சுன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் என்னது? அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் அன்சாச்சுரேட்டட். இதுவே அந்த ப்ரோமின் வாட்டரை நீ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் போட்டோன்னே எனக்கு ஆரஞ்சு கலர் அப்படியே இருக்குது அப்படின்னா அது என்னது? தே ஆர் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். கிளியரா? இதை வச்சு தான் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அது என்னது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடான்னு கண்டுபிடிப்பேன். திஸ் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ பசங்களை எல்லாரும் போய் வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? வாட்ஸ்அப் சேனல்ல ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா எல்லாரும்? எஸ். Okay, okay, super. Okay, so to identify whether a compound is saturated and unsaturated, நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போறோம்? bromine water test. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, bromine water test. So bromine water test வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா கண்டுபிடிக்கலாம். சேச்சுரேட்டட் அப்படின்னா bromine water கலர் அப்படியே தான் இருக்கும். இதே அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா ப்ரோமின் வாட்டர் டீகலரைஸ் ஆயிடும். என்னது? ப்ரோமின் வாட்டர் எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல டீகலரைஸ் ஆகும்? அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். கிளியரா? நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போறோம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. என்னது? ஆன்சர்டா? சூப்பர். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேஸ்ட் ஆன்
based on the chain structure நம்ம classify பண்ணோம். next based on the type of atom hydrocarbons classify பண்ணோம். hydrocarbonsல மூணு விதமான hydrocarbons பார்த்தோம். இப்போ நம்ம organic compounds based on the functional group நம்ம வந்து classify பண்ண போறோம். functional groupனா என்ன மேம்? அதான first கேள்வி பார்க்கலாம். So the structural framework of organic compounds are made of carbon and hydrogen. Usually organic compoundsல கார்பனும் ஹைட்ரஜன் தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? கரெக்ட் தான். நீங்க சொன்னீங்கல்ல மேம், கரெக்ட் தான். நான் சொல்லல, சயின்டிஸ்ட் சொன்னாங்க, கரெக்ட் தான். But they are relatively less reactive. So இந்த கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கிற இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் யூஸ்வலா பார்த்தனா they are less reactive. அவ்வளோவா ரியாக்ட் ஆகாது. நீங்க தானே மேம் சொன்னீங்க ஆல்கைன்ஸ்லாம் வந்து பயங்கர ரியாக்டிவ், ஆல்கின்ஸ்லாம் லெஸ் ரியாக்டிவ். கரெக்ட் தான். ஆல்கைன்ஸ்லாம் லெஸ் ரியாக்டிவ், கரெக்ட் தான். பட் ஓவராலா பார்த்தனா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே லெஸ் ரியாக்டிவ் தான் சொல்றாங்க. அப்ப இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை இன்னும் நல்லா ரியாக்டிவா வச்சுக்கணும்னா நம்ம என்ன மேம் பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா, the presence of some other atoms or group of atoms makes the compounds more reactive. என்னது, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல இந்த கார்பன் ஹைட்ரஜன் இருந்தா மட்டும் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி இருக்குமா, என்னது லெஸ் ரியாக்டிவா தான் இருக்குமா. அதுவே இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல நல்லா கவனிங்க, இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் ஹைட்ரஜன் தவிர்த்து உனக்கு வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, அதர் தென் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், ஆக்சிஜனோ இல்லைனா வேற நைட்ரஜனோ இல்லைனா குரூப் ஆஃப் வேற ஏதாச்சும் ஒரு ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வில் பி மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நார்மலா வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இது வந்து லெஸ் ரியாக்டிவ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட். அதுவே ஸோ யூஸ்வலா பாருங்களேன், நீ வந்து நார்மலா ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு மாதிரி ஒரு நார்மலான ஸ்டேட்ல போவ. இதுவே ஃபெஸ்டிவல் டைம்ல கலர் ட்ரெஸ்லாம் நீ போட்டுட்டு போன அப்படின்னா ஒரு எக்ஸைட்டடான ஸ்டேட்ல இருப்ப பத்தியா, அதே மாதிரி தான். ஓகே, நார்மலா வெறும் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்துச்சுன்னா தே ஆர் லெஸ் ரியாக்டிவ். இதுவே கூட ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அதர் தென் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா தே ஆர் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஃபுல் எந்தூசியாஸ்டிக்கா இருப்பீங்கல்ல, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் ட்ரெஸ் போடணும், ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் அப்படின்னா அந்த நாளே உனக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். அதே மாதிரி தான். அதே மாதிரி புதுசா நம்ம ஸ்கூலுக்கு யாரோ வராங்க, ஆக்ட்ரஸ் வராங்க, புதுசா ஒரு செலிபிரிட்டி வராங்கன்னா நீ என்னது எக்ஸைட் ஆயிடுவேன் இல்லையா? அதே மாதிரி தான் புதுசா இந்த கார்பன் ஹைட்ரஜன் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட இருந்தா தே வில் பி மோர் ரியாக்டிவ். அண்ட் இந்த புதுசா வர இந்த எலிமெண்ட்டை இல்லை குரூப் ஆஃப் அந்த ஆட்டம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், we call this as functional group. அதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். ஏன் நம்ம அதை ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புதுசா வர அந்த எலிமெண்ட்டோ புதுசா வர அந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸோ இந்த ஹோல் ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை அதுதான் வந்து என்ன பண்ணுது, டிட்டர்மைன் பண்ணுது. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் இட் டிட்டர்மைன்ஸ் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்பவுண்ட். சரியா? கிளியரா? ஸோ இந்த குரூப்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம், we call it as functional groups. We call this as functional groups. So the ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எது மேல டிபெண்ட் ஆயிருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்னா அப்ப இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இதுதான் சொல்லிட்டு நீ ஈஸியா டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபங்க்ஷனல் குரூப். அதுவே அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தனா, என்னது, அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தனா தே ரிலை ஆன் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். புரியலையே மேம்? சொல்றேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹைட்ரோகார்பன் இல்லையா, இது ஒரு ஹைட்ரோகார்பனா. ஸோ இந்த கார்பன் கார்பன் நடுவில் எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கா, கார்பன் கார்பன் நடுவில் எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கா. ஸோ இதை நான் என்ன சொல்லுவேன், இதை நான் வந்து ஆல்கேன்னு சொல்லுவேனா, இது ஒரு ஹைட்ரோகார்பனா. இப்போ இங்க வந்து எனக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜனை நான் என்ன பண்றேன், ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா OH அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை இதோட அட்டாச் பண்றேன். ஸோ இங்க OH தான் என்னது ஃபங்க்ஷனல் குரூப். அதர் தென் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராவா உனக்கு OH அட்டாச் ஆயிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், we call this as functional group. இந்த functional group தான் இந்த all organic compoundோட chemical properties டிட்டர்மைன் பண்ணுது. இந்த காம்பவுண்ட் தான் இந்த ஹோல் காம்பவுண்டோட
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை தவிர்த்து மீதி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இதுதான் என்ன பண்ணும், இட் டிட்டர்மைன்ஸ் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஹோல் ஆர்கானிக் காம்பவுண்ட். புரியுதா? இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணும். மீதி இருக்கிற பார்ட் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணும். கிளியரா? கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் பேர் என்ன? ஆல்கஹால். ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ எழிலரசி, குட் ஈவினிங். எப்படி உங்களோட சயின்ஸ் எக்ஸாம் போச்சு? அண்ட் நீங்க உங்களோட மார்க்ஸ் சொல்லவே இல்லை. தஸ்னிம், ஆஃப் டாபிக், டிட் யூ வாட்ச் ஷின்சான்ஸ் டைனோசர் டைரி? தஸ்னிம், நீங்க சஜஸ்ட் பண்ண மூவி நான் சொன்னல, கண்டிப்பா அந்த மூவியை நான் பார்க்குறேன். ஷின்சான்ஸ் டைனோசர் டைரி, ரியலி ஐ ஆம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் தட் மூவி. அந்த படம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. பட் நான் என்ன பண்றது, உங்களுக்கு டீச் பண்றது தான் என்னோட முதல் கடமை. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தா நான் வீக்கெண்ட்ல நான் பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பா பார்த்துட்டு உனக்கு நான் வந்து சொல்றேன். அடுத்த ஒன் ஷாட் செஷன் லைவ்ல நான் உனக்கு சொல்றேன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டுடே ஒன்லி ஐ ரோட் மேம். எப்படி போச்சு எழிலரசி? எப்படி எழுதுனீங்க? எஸ், இன்னும் நானும் பார்க்கல மேம், டுமாரோ தான் பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பசங்களா, ஃபங்க்ஷனல் குரூப் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை டிட்டர்மைன் பண்ணும் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ரிமைனிங் பார்ட் டிட்டர்மைன் பண்ணும். புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். டன் வெல் மேம். சூப்பர் சூப்பர் எழிலரசி, சூப்பர். சரியா? கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரணும்னு சொல்லிட்டு வில் மேக் இட். ஓகே, இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம வந்து பார்க்கணும்னு சொன்னல. ஆல்வேஸ் டோரேமான் மூவிஸ், நீங்கள் ஆல்வேஸ் டோரேமான் மூவிஸ்ன்றீங்க. நான் என்ன தெரியுமா, டோரேமான் மூவிஸும் பார்ப்பேன், ஷின்சான் மூவிஸும் பார்ப்பேன். ஐ லைக் போத் ஆஃப் தெம். ஐ ஹாவ் 2 sisters. ஒருத்திக்கு டோரேமான்னா ரொம்ப பிடிக்கும், ஒருத்திக்கு ஷின்சான்னா ரொம்ப பிடிக்கும். பட் இவங்க 2 பேர் சண்டை போடுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ரெண்டுமே பிடிக்கும். டோரேமான் மூவிஸ்லாம் வருதாடா தெரில. ஆக்சுவலாக டோரேமானோட ஈவன் ஷின்சான் மூவிஸில் எனக்கு அந்த ஷின்சானோட பழைய வாய்ஸ் தான் ஐ லைக்ட் இட். ஓகே, கமிங் டு ஆன் டாபிக். ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா? என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அண்ட் அதோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். OH குரூப் உனக்கு அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது என்ன கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்? தட் இஸ் ஆல்கஹால். இதுவே CHO என்னது? R அப்படின்றது அந்த ஆல்கைல் பார்ட். ஓகே, அதாவது அந்த ஹைட்ரோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை ஆட் பண்றோம் இல்லையா? நல்லா கவனி, இந்த ஹைட்ரோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம ஆட் பண்றோம். ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் ஹைட்ரோ கார்பன்ல இந்த ரிமைனிங் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆல்கைல் குரூப்னு சொல்றோம். ஓகே, ஜாப்பனீஸ்ல வருதா? ஓ ஓகே, பார்க்குறேன். டோரேமான் நிறைய சஜஸ்ட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? இந்த ஹைட்ரோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்றோம். அப்போ அந்த ரிமைனிங் பார்ட்டை வி கால் திஸ் பார்ட் as ஆல்கைல். என்னது? வி கால் திஸ் பார்ட் as ஆல்கைல் பார்ட். சரியா? இதை நம்ம ஆர்ன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். அதை நம்ம ஆர்ன்னு ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ இங்கே பார்த்தனா உனக்கு இந்த ஆல்கைல் பார்ட்டோட OH ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா we call this compound as alcohol. இதுவே இந்த ஆல்கைல் பார்ட்டோட CHO அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா we call this compound as aldehyde. இதுவே இந்த சைடு ஆல்கஹைல், இந்த சைடு ஆல்கைல் அண்ட் நடுவில் உனக்கு CO ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா we call this class of compound as ketone. அண்ட் அதுவே ஆல்கைல் பார்ட்டோட உனக்கு COOH குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சு, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா we call this as carboxylic acid. அண்ட் ஆரோட COOR அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா we call this class of compound as ester. ஆக்சுவலாக எஸ்டர்ன்றது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எனக்கு தெரியாது. பிகாஸ் 10th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்ப என்னோட மேக்ஸ் மேம் பேர் எஸ்டர் ராணி. ஓகே, ஓ எஸ்டர்ல கெமிக்கல் நேமும் இருக்கா அப்படிலாம் நான் எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆல்கைல் குரூப்போட உனக்கு OR அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா
we call this class of compound as ether. Okay, I think it is clear da pasangala. Clear ah? Super, super. R means what? அதுதான்டா சொன்னேன்டா எழிலரசி. இப்ப நல்லா கவனிங்க. ஆர்னா என்ன நிறைய பேர் கேக்குறீங்கல்ல, நல்லா கவனிங்க. இது யாருமே அவ்வளவோ நாங்க சொல்லி தர மாட்டாங்க, நான் உனக்கு சொல்லி தரேன். இப்ப ஏதோ ஒரு ஹைட்ரோகார்பன் எடுக்கிறேன். It can be alkane, alkyne or alkane. For example, நான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன். இது ஒரு alkane. ஏன்னா கார்பன் கார்பன் நடுவுல என்னது சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. இதான் என்ன சொல்லுவேன், alkane சொல்லுவேன் இல்லையா? இப்ப ஃபங்க்ஷனல் குரூப் இதுல அட்டாச் ஆக போகுது. ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அட்டாச் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்த வந்து அதை ஆக்குபை பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு ஹைட்ரஜனை அது ரீப்ளேஸ் பண்ணும். ஏதோ இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு, அந்த 3 ஹைட்ரஜன்ல ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு, அங்கேயும் அது ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை அது ரீப்ளேஸ் பண்ண போகுது. கரெக்டா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வருது. என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? லெட் அஸ் அஸ்யூம் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ OH வந்து இங்க அட்டாச் ஆக போகுது. ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து என்னது? திஸ் இஸ் ஆல்கேன். திஸ் இஸ் ஆல்கேன். இப்போ ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ CH3 CH CH3. ஓகே, ஸோ இந்த ஆல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் எடுத்துட்டேன். அந்த அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை இங்கே அட்டாச் பண்ணுறேன் இல்லையா? இங்கே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். அண்ட் மீதி இருக்கிற இந்த பார்ட், ஆல்கேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பார்ட்டை தான் we call this as alkyl part. இதை தான் நம்ம R அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நான் சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, ஓகே, இது என்ன ஆல்கீனாவும் இருக்கலாம், இட் கேன் பி என்னது ப்ரோபேன், மீத்தேன், ஈத்தேன், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். பட் சிம்பிளாக ஜென்ரலாக நீ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு we write it as R. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, you can write it as simply ROH. கிளியரா? ஸோ ஆர்னா என்ன? இட் இஸ் ஆல்கைல் பார்ட். ஓகே, ஏதோ ஒரு ஆல்கீன்ல, ஏதோ ஒரு ஹைட்ரோகார்பன்ல நீ வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்ட அப்படின்னா we call that as alkyl. புரியுதா? கிளியரா? I am very fine. கவிதா பாலகுமார், பவதாரணியா உங்க பேரு? I think. Am I right? ஓகே, ஸோ ஆர்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? கரெக்ட். நீங்க தானே கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க. எஸ். ஸோ பசங்களா, ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன பேருன்னு தெரிஞ்சுக்கோங்க. OHனா என்ன? ஆல்கஹால். இப்போ எல்லாருமே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடணும். OHனா ஆல்கஹால், CHO அப்படின்னா ஆல்டிஹைட், கீட்டோன் அப்படின்னா RCOR, கார்பாக்சிலிக் ஆசிட்னா RCOOH, எஸ்டர் அப்படின்னா RCOOR, ஈத்தர் அப்படின்னா ROR. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் போடுங்க. பிகாஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் நவ் ஒன்லி. இப்பயே ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், கிளியரா? வெரி குட். ஆல்கஹால்னா OH, ஆல்டிஹைட்னா CHO, வெரி குட். கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH, கீட்டோன்னா RCOR, எஸ்டர்னா RCOOR, வெரி குட். ஈத்தர்னா ROR. ஏன் சொன்னா இப்பயே நீ வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இதுக்கப்புறம் நம்ம சில क्वेश्चन சால்வ் பண்றப்போ உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் உனக்கு நல்லா கிளியரா தெரியும்.
ஓகே, திடீர்னு RCOOH இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு கேட்டா உனக்கு ஈஸியா சொல்ல வரணும், தட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு. RCOOR இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு கேட்டா you should be able to see, that is ester. புரியுதா? நான் கமெண்ட் பண்ணுவேன், எஸ் இங்கிலீஷ் மேம் கிட்ட தெரிஞ்சுக்குங்கன்னு. சும்மா அந்த ஃபன் மேம், சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஓகே, நான் சீரியஸா எடுத்துக்கல, பட் நீங்க நம்மளோட செஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. நீங்க கமெண்ட் பண்றத I am seeing every day. Okay, that is a kind of motivation for me also. சரியா? Yes. Okay. So பாருங்க, these are examples. So இங்க வந்து alkyl partல OH attach ஆயிருக்கு, இங்க வந்து alkyl partல CHO attach ஆயிருக்கு, இங்க CO attach ஆயிருக்கு ketone, இங்க COOH attach ஆயிருக்கு acid, இங்க வந்து COO attach ஆயிருக்கு ester, and இங்க O attach ஆயிருக்கு, this is ether. So இப்போ நம்ம நேம் பண்ண போறோம். முன்னாடி கமெண்ட் பண்ணுவேன், நீங்க ரிப்ளை பண்ணீங்க. எஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதோட பேர் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். இப்போ ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். எஸ் தஸ்னிம், ஐ கேன் see everywhere. ஓகே, இப்போ ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னா என்ன? ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னா group or class of organic compounds having same general formula and similar chemical properties in which successive members differ by a CH2 group. பசங்களா, இது உனக்கு ஒரு 4 long answerல இருக்கு. ஹோமோலோகஸ் சீரீஸ்னா என்ன, ஹோமோலோகஸ் சீரீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு லாங் ஆன்சர்ல இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த क्वेश्चனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் தேர் ஃபார் யோர் இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலயே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஹோமோலோகஸ் சீரீஸ்னா என்ன, டெஃபினிஷன் என்ன, நல்லா பாருங்க. சூப்பர், தட்ஸ் சோ நைஸ் பவதாரிணி, 99 எடுத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க பசங்களா. CH2னா மீத்தேனா மேம்? இல்ல இல்ல, CH4னா தான் மீத்தேன். நான் எப்படி அதை ஆன்சர் எப்படி வந்து நேம் பண்றதுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ ஹோமோலோகஸ் சீரீஸ் அப்படின்னா என்ன? ஸோ குரூப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இந்த எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்குமே ஜென்ரல் ஃபார்முலா உனக்கு சேமா இருக்கு. ஜென்ரல் ஃபார்முலா உனக்கு சேமா இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு சேமா இருக்கு. அண்ட் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நடுவில் தே டிஃபர் பை CH2 குரூப் அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் ஹோமோலோகஸ் சீரீஸ். மேம் எனக்கு புரியல, கிளியரா சொல்லுங்க, சொல்றேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஓகே, இது எல்லாத்தோட சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்ன? கடைசியில இருக்கிற பேர், ஒரு நேம்ல கடைசியா இருக்கிற பார்ட் தான் we call it as suffix. சரியா? ஸோ இந்த பேர்ல எல்லாத்துலயுமே சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ANE, 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 ANE முடியுது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தோன்னா ANE முடிகிறதுனால இதோட என்ன ஃபேமிலியில் பிலாங் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்கேன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ மீத் அப்படின்னா அதுதான் வந்து, வணக்கம் சரண்யா, நியூ ஸ்டூடெண்டா? ஓகே, ஸோ இந்த மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன் இது எல்லாமே they belong to the same family of hydrocarbon, that is alkane. எப்படி மேம் சொல்றீங்க? இப்போ மீத்தேன், இப்போ ஆல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் ஜெனரல் ஃபார்முலா. இப்போ ஆல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? CnH2n+2வா? கரெக்டா? வணக்கம் சரண்யா. ஸோ நீங்களும் நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஃபேமிலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க நம்ம கொஷின்ஸ்க்கு. சரியா? ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இப்போ ஆல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா என்னடா? CnH2n+2. ஓகே, இப்போ n is equal to 1 போட்டனா நல்லா கவனிங்க. if n is equal to 1, நல்லா கவனிங்க, if n is equal to 1 அப்படின்னா C1 CnH2 இங்கே 1 போட்டனா C1H2 1s are 2, 2 + 2 4. ஸோ C1H4 அப்போ CH4.
So N is equal to 1 னா எனக்கு ஆல்கேனோட ஃபார்முலா என்ன CH4. N is equal to 2 போட்டேனா N is equal to 2 போட்டேனா C2 H2 2s are 4 plus 2 6 C2H6. Okay, C2H6 C2H6 வந்துருச்சா 2 C 3 plus 3 6. If N is equal to 3, if N is equal to 3, போட்டு பாரு C3 3 2s are 6 6 plus 2 8 C3H8 இல்லையா this is C2H6 இது C3H8 1 2 3 6 8 C3H8 இல்லையா இப்போ N is equal to 4 போடுங்க ஐயோ N is equal to 4 னா C4 4 2s are 8 C4H10 4 கார்பன் 10 ஹைட்ரஜன் இருக்கா C4H10 and N is equal to 5 போடுங்க C5 5 2s are 10 10 plus 2 12 C5H12 இல்லையா கிளியரா ஓகே so general formula இந்த எல்லா compoundsக்கும் என்னது same தான் so in the group of organic compounds where the general formula is same general formula என்னது சேமா இருக்கு அப்படினா இந்த organic compoundsக்கு chemical properties எப்படி இருக்குமா உனக்கு சேமா தான் இருக்குமா ஓகே chemical properties உனக்கு சேமா தான் இருக்கும் மேம் எப்படி மேம் இந்த மீத் ஈத்தேன் புரோபேன் பியூட்டேன் பென்டேன் எப்படி பேர் வச்சாங்க திரும்பவும் நான் உனக்கு தனியா சொல்றேன் பட் மீத் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ்னா என்ன பேரோட ஃபர்ஸ்ட் பார்ட் சஃபிக்ஸ்னா என்ன பேரோட லாஸ்ட் பார்ட் ப்ரிஃபிக்ஸ் அப்படினா பேரோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே சோ பேரோட லாஸ்ட் பார்ட் சஃபிக்ஸ் ane முடிஞ்சிச்சுனா அத வச்சு அது ஆல்கேனா ஆல்கீனா ஆல்கைனா நீ பார்க்கலாம் ப்ரிஃபிக்ஸ் உனக்கு வந்து எப்படி நீ கொடுப்ப அப்படி பார்த்தனா மீத் அப்படினா if n is equal to 1 நீ என்ன ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணும் மீத் if n is equal to 2 நீ என்ன ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணும் ஈத்தன் கொடுக்கும் n is equal to 3 னா ப்ரோப் n is equal to 4 னா பியூட் n is equal to 5 னா பென்ட் சரியா சோ இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நல்லா கவனிங்க having the same general formula and similar chemical properties general formula இந்த எல்லா compoundsக்கும் சேமா சோ இது எல்லாத்துக்குமே chemical propertiesum சேம் தான் and இங்க நம்மளோட CH4 க்கும் C2H6 க்கும் நல்லா கவனிங்க நம்ம C2H6 ரெண்டுமே adjacent compound தானே n is equal to 1 n is equal to 2 சோ நம்ம C2H6 and CH4 எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன அடிஷனலா ஆட் ஆயிருக்கு அப்படினு பார்த்தனா எக்ஸ்ட்ராவா ஒரு CH2 இருக்கு நல்லா கவனிங்க CH4 ஓட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு CH2 ஆட் பண்ணனா you get என்னது C2H6 இல்லையா சோ CH4 க்கும் C2H6 க்கும் என்ன வித்தியாசம் ஒரே ஒரு CH2 யூனிட் அதே மாதிரி C2H6 க்கும் நெக்ஸ்ட் என்னது C3H8 இதுக்கும் நடுவுல என்ன வித்தியாசம் எக்ஸ்ட்ராவா ஒரு CH2 நீ வந்து C2H6 ஓட ஆட் பண்ணனா you get CCH8 சோ இந்த மாதிரி ஒரு group of compoundsல adjacent compoundsக்கு நடுவுல if they differ by only CH2 unit அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் they are called as homologous series ஓகே சோ ஒரு homologous seriesனா நம்ம என்னென்ன criteria எடுத்துட்டு வரோம் homologous seriesல அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்முலா உனக்கு சேமா இருக்கணும் என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல உனக்கு ஜெனரல் ஃபார்முலா உனக்கு சேமா இருக்கணும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி உனக்கு சேமா இருக்கணும் அண்ட் அதே மாதிரி சக்சசிவ் மெம்பர்ஸ் அடுத்தடுத்த மெம்பர்ஸ்க்கு நடுவுல என்னது உனக்கு டிஃபர் ஆகணும் பார்த்தனா they differ by only CH2 group ஓகே சோ இந்த மாதிரி characteristics இருந்துச்சுனா அந்த group of compounds we call it as homologous series புரியுதா I think it is clear yes
clear-ஆ? very good, very good. எழிலரசி clear-னு போட்டீங்க. yes, very good. so homologous series-ல what are the criteria? class of organic compounds, general formula same இருக்கணும், chemical properties same இருக்கும், and successive members-க்கு நடுவுல they differ by CH2 group. அவ்வளவுதான்டா. okay? அது general formula usually same இருக்கணும். சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so ஒவ்வொரு successive member-க்கு நடுவுல ஒரு methylene group. so இந்த CH2 group-அ தான் நம்ம methylene group-னு சொல்லுவோம். so ஒவ்வொரு successive member-க்கு நடுவுல CH2 தான் add ஆகிட்டே போகும். அவ்வளவுதான். so simple. so they are called as homologs. They are called as homologs. So homologous series of compounds க்கு what are the characteristics? Very important. Okay? உன்னுடைய long answer questionsல இருக்கு. So அப்ப நான் வந்து திரும்ப நான் வந்து சொல்ல மாட்டேன். நீ இத தான் வந்து எழுதணும். So what are the characteristics of homologous series? நல்லா கவனி. இந்த சீரிஸ்ல பக்கத்துல succeeding members or preceding, succeedingனா அடுத்தடுத்த members, precedingனா இதுக்கு முன்னாடி இருக்கிற members. so in the series of compoundsல succeeding or preceding member they differ by one methylene group. okay? so மீத்தேனுக்கும் ஈத்தேனுக்கும், மீத்தேனும் ஈத்தேனும் பக்கத்துல இருக்கா? மீத்தேனும் ஈத்தேனும் பக்கத்துல இருக்கா? they are successive members-ஆ? so இந்த CH4க்கும் C2H6க்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு CH2 யூனிட் தான் வித்தியாசம். so ஒரு CH2 யூனிட்டால டிஃபர் ஆகும் homologous சீரிஸ்ல successive members வந்து how do they differ? CH2 யூனிட்டால டிஃபர் ஆகும். so molecular mass வச்சு பார்த்தனா ஒரு CH2 யூனிட்டோட மாஸ் என்ன? 14 யூனிட்ஸ். ஓகே? CH2 யூனிட்டோட மாஸ் என்ன? so CH2 இதோட molecular mass கண்டுபிடிங்க. கார்பன் 12 plus ஹைட்ரஜன் 2 இருக்கு இல்லையா? so 14 யூனிட்ஸ். so அடுத்தடுத்த homologous சீரிஸ்ல ஒரு காம்பவுண்டுக்கும் அடுத்த காம்பவுண்டுக்கும் CH2 யூனிட் டிஃபர் ஆகுது. molecular mass வைஸ் வச்சு பார்த்தனா மீத்தேனை விட ஈத்தேன் வந்து 14 யூனிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் molecular mass. புரியுதா? அவ்வளவுதான் வித்தியாசம். okay? and next all members of homologous series contain same element and functional group. okay? இப்போ இங்க பார்த்தனா நம்ம மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன் எல்லாத்துலயுமே உனக்கு ஒரே டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ மெத்தனால் அப்படின்னு பார்த்தனா மெத்தனாலோட homologous சீரிஸ்ல உனக்கு ஃபுல்லா வந்து ஃபங்க்ஷனல் குரூப் சேமா தான் இருக்கணும். ஆல்கஹால் homologous சீரிஸ்னா அடுத்தடுத்த காம்பவுண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே உனக்கு ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கணும். புரியுதா? நல்லா கவனிங்க. ஓகே? so homologous seriesல they will be containing the same element and functional group. I think it is clear. And they are represented by a general molecular formula. General molecular formula same இருக்கும். and very important thing, members in each homologous series show a regular gradation in their physical properties. அதாவது மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, CH2 CH2 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போறப்ப homologous சீரிஸ்ல மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கா? so physical properties-உம் அதே மாதிரி gradation காமிக்கும், வேரியேஷன் காமிக்கும். okay? so homologous சீரிஸ்ல they show a regular gradation. புரியுதா? and chemical properties of the members of homologous series are similar. என்னது? homologous seriesல chemical properties உனக்கு similar-ஆ இருக்கும். and இந்த homologous seriesல எல்லா மெம்பர்ஸுமே நம்ம ஒரே எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒரே மெத்தட் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். கிளியரா? so these are the characteristics of homologous series. பசங்களா இது வரைக்கும் புரியுதா? இது கண்டிப்பா ஒரு 4 மார்க், ஒரு 4 மார்க் இல்ல 7 மார்க்கு கூட உனக்கு கேட்கலாம். கண்டிப்பா உனக்கு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. this is a very important question. 4 மார்க் அலேக்கா நீ வந்து எடுக்கலாம். homologous series அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு characteristics எழுதிட்டேன்னா உனக்கு 4 மார்க் அலேக்கா தூக்கிடலாம். ஓகே? so can we go for the next concept? அடுத்த கான்செப்ட் போலாமா? nomenclature of organic compounds. இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி வந்து நம்ம நேம் பண்ண போறோம்? எனக்கு எல்லாமே 4 மார்க் தான். எஸ். So இப்போ நம்ம இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நேம் பண்ணலாமா? you guys ready? Are you guys ready? Yes ma'am, ready ன்னு போடுங்க பார்க்கலாம்.
எஸ், ரெடியா? சூப்பர் சூப்பர்டா. இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி நேம் பண்ண போறோம், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருமே அந்த காம்பவுண்டை வந்து ஒவ்வொரு பேர் வச்சு சொல்ல முடியாது. சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்டையும் நேம் பண்ண போறோம். ஸோ இந்த நேமிங் ப்ராசஸை வி கால் இட் அஸ் நாமென்க்ளேச்சர். இந்த நேமிங் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வி கால் இட் அஸ் நாமென்க்ளேச்சர். ஸோ யார் சொல்றா, நல்லா கவனிங்க. இந்த சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஃபார் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா IUPAC. IUPACோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இவங்க தான் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம எப்படி நேம் பண்ணணும்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டை நேம் பண்ண போறோம். பசங்களா நல்லா கவனிங்க, பிகாஸ் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? ஸோ ஒரு IUPAC நேம்ல உனக்கு 3 பார்ட் இருக்கு. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நேம் பண்ணணும்னா அந்த IUPAC நேம்ல உனக்கு 3 பார்ட் இருக்கு. ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோன்னா உனக்கு ரூட் வேர்ட் நடுவில் இருக்கும். ப்ரிஃபிக்ஸ் நான் சொன்ன மாதிரி நேமோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் வி கால் இட் அஸ் ப்ரிஃபிக்ஸ், அண்ட் நேமோட லாஸ்ட் பார்ட்டை தான் வி கால் இட் அஸ் சஃபிக்ஸ். ஸோ ஒரு ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா வி கெட் IUPAC நேம். ஸோ இப்போ என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ ரூட் வேர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இந்த பேரண்ட் செயினை வச்சு தான் நம்ம ரூட் வேர்ட் கொடுக்க போறோம். இப்போ இந்த பேரண்ட் செயின்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கு? கார்பன் ஆட்டம் உனக்கு 1 இருந்துச்சுன்னா, கார்பன் ஆட்டம் 1னா வி கால் இட் ஆஸ் மீத். நல்லா கவனிங்க, நான் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். கார்பன் ஆட்டம் 1 இருந்துச்சுன்னா ரூட் வேர்ட் இஸ் மீத். 2 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈத். 3 இருந்துச்சுன்னா இட் இஸ் ப்ரோப். 4 இருந்துச்சுன்னா இட் இஸ் பியூட். 5 இருந்துச்சுன்னா இட் இஸ் பென்ட். 6 இருந்துச்சுன்னா இட் இஸ் எக்ஸ். 7 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹெப்ட். 8 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆக்ட். 9 இருந்துச்சுன்னா இட் இஸ் நான். 10 இருந்துச்சுன்னா இட் இஸ் டெக். என்னது? based on the number of carbon atoms in the carbon chain. Clear-ஆ? I think it is clear. முகேஷ் இருக்கீங்களா? எழிலரசி இருக்கீங்களா? தஸ்னீம் இருக்கீங்களா? சரண்யா, சபரீஷ், அப்புறம் வேற யார், சர்வேஷ், அரவிந்த் இருக்கீங்களா? பிகாஸ் நீங்க கிளியர்னு போட்டால் தான் வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் திங். எஸ் எஸ் எஸ். ஓகே, ஸோ ரூட் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1னா மித், 2னா ஈத், 3னா ப்ரோப், 4னா பியூட், 5னா பென்ட், 6னா எக்ஸ், 7னா ஹெப்ட், 8னா ஆக்ட், 9னா நான், 10னா டெக். சரியா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, தட்ஸ் a very good trick. ஓகே, ஸோ ரூட் வேர்டு பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ், அதாவது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல உனக்கு அந்த நேமோட ஃபர்ஸ்ட் பார்ட், நேமோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், we call it as prefix. Okay, so the prefix represents the substituents of branch present in the parent chain. Okay, so கார்பன் ஹைட்ரஜன் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் உனக்கு அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இந்த கார்பன் ஹைட்ரஜன் தவிர்த்து உனக்கு ஃப்ளோரின் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நம்ம ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுப்போம். ஃப்ளூரின் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா என்ன ப்ரிஃபிக்ஸ்? ஃப்ளூரோ. சிஎல் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா என்ன ப்ரிஃபிக்ஸ்? குளோரோ. பிஆர் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா the prefix is bromo. I attach ஆயிருந்துச்சுன்னா, அயோடின் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா the prefix is iodo. NH2 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா the prefix is amino. CH3 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா the prefix is methyl. CH2 CH3 அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா the prefix is ethyl. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப CH3 CH2 CH2I. ஓகே, ஸோ இங்க வந்து
எனக்கு I வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஐனா நான் என்ன ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணும்? ஐனா I should give the prefix iodo. ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து என்னோட ரூட் வேர்ட். இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன். சோ இது அயோடோ புரோபேன். ஓகே, அவ்வளவுதான் மேம் பேரு. இல்லடா, இன்னொரு பார்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா அந்த பேரோட கடைசி பார்ட். ஓகே, ரூட் வேர்ட்ல சில நேரத்துல உனக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணா போதும். சில நேரத்துல சில சப்ஸ்டிடியூவன்ட் சில ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆட் ஆச்சுன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸ்க்கு பதிலா சஃபிக்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் ஆட் பண்ணோம்னா நம்ம அந்த ரூட் வேர்டோட என்ன ஆட் பண்றோம்? ப்ரிஃபிக்ஸ் தான் ஆட் பண்றோம், சஃபிக்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. பட் சில ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம ஆட் பண்றப்ப அந்த காம்பவுண்டோட லைக் OH ஆல்கஹால், CHO ஆல்டிஹைட் அண்ட் CO கீட்டோன் அண்ட் COOH இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப், இந்த 4 ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் பண்றப்ப அந்த ரூட் வேர்டோட நம்ம என்ன பண்றோம்? சஃபிக்ஸ் ஆட் பண்ண போறோம். சஃபிக்ஸ்னா பேருக்கு பின்னாடி இருக்கிற பார்ட் தான் we call it as suffix. ஸோ ரூட் வேர்டோட நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ண போறோம். எப்ப இந்த ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த ரூட் வேர்டோட நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணி நம்ம நேம் பண்ண போறோம். சரியா? ஸோ ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருந்துச்சுன்னா என்ன சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? OL, அதாவது பேருக்கு பின்னாடி. ஓகே, கடைசி பார்ட் தான் சஃபிக்ஸ். ஸோ நம்ம OL வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இதுவே ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்னா ALன்னு நம்ம ஆட் பண்ணுவோம். கீட்டோன்னா ONE ஆட் பண்ணுவோம். கார்பாக்சிலிக் ஆசிட்னா OIC ஆசிட் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுவோம். சரியா? கிளியரா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ சஃபிக்ஸ்லே சஃபிக்ஸ் வந்து இட் ஃபார்ம்ஸ் த எண்ட் ஆஃப் த நேம் இல்லையா? ஸோ அது உனக்கு 2 பார்ட்டா பிரிச்சிருக்கும், பிரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் வந்து உனக்கு ரூட் வேர்டுக்கு அடுத்ததாவே வந்துடும். இட் ரெப்ரசன்ட்ஸ் த நேச்சர் இன் கார்பன் டு கார்பன் பாண்டிங் ஆஃப் த பேரண்ட் செயின். ஓகே, ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் பார்த்தனா யூஸ்வலா இப்போ ரூட் வேர்ட் மீட், இப்போ பிரைமரி சஃபிக்ஸ், இப்போ நான் சொன்ன இது எல்லாமே செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் உனக்கு என்ன சொல்லும் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லாது, கார்பன் கார்பனுக்கு நடுவில் என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்குன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா என்னோட பிரைமரி சஃபிக்ஸ் என்ன? ANE. இப்போ அதுவே அதே கார்பன் கார்பன் காம்பவுண்ட்ல எனக்கு கார்பன் கார்பன் நடுவில் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா என்னோட பிரைமரி சஃபிக்ஸ் என்ன? ENE, மீத்தீன். கார்பன் கார்பன் நடுவில் எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு பிரைமரி சஃபிக்ஸ் என்ன? YNE. ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் உனக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் கார்பன் நடுவில் இருக்கிற பாண்டிங் நேச்சரை சொல்லும். இதுவே செகண்டரி சஃபிக்ஸ் லைக் தீஸ், இந்த செகண்டரி சஃபிக்ஸ்லாம் என்ன சொல்லும்? என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லும். ஓகே, எஸ் கிளியரா? I think it is clear. So primary suffix உனக்கு கார்பன் கார்பன் நடுவில் இருக்கிற பாண்ட். ANE அப்படின்னா சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ENE அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். YNE அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். செகண்டரி சஃபிக்ஸ் என்ன சொல்லும்? உனக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்லும். ஓகே, so we'll see some examples. அதுக்கு முன்னாடி what are the IUPAC rules for naming the organic compound? So பசங்களா இந்த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, I think everything is clear. எழிலரசி, தஸ்னீம் இருக்கீங்களா? புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப். இல்லை நீங்க இங்க செஷன் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியல. இஃப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் நம்ம சாட்ல நீ ஸ்வாக தான் போடணும். ஓகே, ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நேம் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் டு கெட் த பேரண்ட் நேம். லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெறும் கார்பன் மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன்.
this is one organic compound. இதை நான் நேம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? that's my regular symbol. okay சரி ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின். அதுதான் நம்ம பேரண்ட் செயினாக எடுக்க போகிறோம். இப்போ எது வந்து என்னோட பேரண்ட் செயின், எது இருக்கிறதே லாங்கஸ்ட் செயினோ அதான் என்னோட பேரண்ட் செயின். எது லாங்கஸ்ட் செயின், நிறைய கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுதான் லாங்கஸ்ட் செயின். ஸோ 1 2 3 4 இதை நான் பேரண்ட் செயினாக எடுக்கலாமா, இல்லை 1 2 3 4 5 6 எதை நான் பேரண்ட் செயினாக எடுக்கலாம்? இதில் தான் எனக்கு வந்து என்னது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஐ வில் டேக் திஸ் ஆஸ் மை பேரண்ட் செயின். ஸோ திஸ் இஸ் த லாங்கஸ்ட் செயின் இல்லையா? ஸோ இங்கே தான் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இதான். செகண்ட் என்ன? நம்பர் த கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் த பேரண்ட் செயின் பிகினிங் அட் த க்ளோசஸ்ட் எண்ட் ஆஃப் த சப்ஸ்டிடியூவன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப். என்ன சொல்றாங்க? இப்போ நம்ம இந்த லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இந்த லாங்கஸ்ட் செயின்ல ஒவ்வொரு கார்பனையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்? நான் வந்து நம்பர் பண்ண போறேன். ஐ ஹாவ் டு நம்பர் இட். குட் ஈவினிங் மனிஷ். எஸ், இம்பார்ட்டண்டான சாப்டர், லேட்டா வந்துட்டீங்க. ஓகே கவனிங்க. ஸோ லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சப்ஸ்டிடியூவன்ட் எங்க அட்டாச் ஆயிருக்கு? எனக்கு இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த லாங்கஸ்ட் செயினை நம்பர் பண்ண போறேன். எப்படி நம்பர் பண்றது? எய்தர் நான் வந்து 1 2 3 4 5 6 இப்படி நம்பர் பண்ணலாம். இல்லைனா இங்க இருந்து பண்ணனா 1 2 3 4 5 6 இப்படி நம்பர் பண்ணலாம் இல்லையா? பட் எப்படி நம்பர் பண்ணா கரெக்ட்? இப்படி இருந்து நான் நம்பர் பண்றப்ப செகண்ட் ரூல்ல அதான் சொல்றாங்க. இப்படி இருந்து நான் நம்பர் பண்றப்ப என்னோட சப்ஸ்டிடியூவன்ட் அதாவது இந்த பேரண்ட் செயின்ல எக்ஸ்ட்ராவா அட்டாச் ஆயிருக்கிற இந்த காம்பவுண்ட் தான் நம்ம சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் எந்த சைடு இருந்து அட்டாச் பண்றப்ப அது லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ல வருதுன்னு பார்க்கணும். இந்த சைடு இருந்து நான் நம்பர் பண்றப்ப எனக்கு இந்த சப்ஸ்டிடியூவன்ட் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்கு? எனக்கு 4th கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? இந்த சைடு இருந்து நான் வந்து நம்பர் பண்றப்ப 1 2 3ல இந்த சைடு இருந்து நம்பர் பண்றப்ப எனக்கு 3rd கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி, என்னது 3rd கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி எனக்கு வந்து வருது. ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் இந்த சைடு இருந்து நான் வந்து அரேஞ்ச் நம்பர் பண்றப்ப சப்ஸ்டிடியூவன்ட் இஸ் அட்டாச்ட் இன் த 4th கார்பன். இந்த சைடுல இருந்து நம்பர் பண்றப்ப சப்ஸ்டிடியூவன்ட் இஸ் அட்டாச்ட் இன் த 3rd கார்பன். ஸோ நான் எந்த சைடு நம்பர் பண்ணணும்? எந்த சைடு இருந்து நீ நம்பர் பண்றப்ப உனக்கு சப்ஸ்டிடியூவன்ட் லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ல வருதோ அந்த சைடு தான் நீ நம்பர் பண்ணணும். ஸோ ஐ வில் கோ ஃபார் த செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஐ ஷுட் நம்பர் இன் திஸ் வே. புரியுதா? இதான் உனக்கு செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன? ஓகே, இப்போ சில நேரத்தில் உனக்கு சப்ஸ்டிடியூவன்ட்டும் அட்டாச் ஆயிருக்கு அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பும் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, அப்போ நீ வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா யூ ஷுட் கிவ் ப்ரையாரிட்டி டு த ஃபங்க்ஷனல் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். ஓகே, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இப்போ நான் இதை எப்படி நம்பர் பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சைடு தான் நம்பர் பண்றேன். 1 2 3 4 5. இந்த சைடு இருந்து நம்பர் பண்றப்ப சப்ஸ்டிடியூவன்ட் எனக்கு 2ல இருக்கு அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு 3rd கார்பன்ல இருக்கு இல்லையா? இந்த சைடு இருந்து நம்பர் பண்றப்ப 1 2 3 4 5. இந்த சைடு இருந்து நம்பர் பண்றப்ப சப்ஸ்டிடியூவன்ட் எனக்கு 4ல இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு 3ல இருக்கு. இப்போ நான் எந்த சைடு இருந்து நம்பர் பண்றது? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீ ஃபங்க்ஷனல் குரூப் தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு எந்த கார்பன்ல லோவஸ்ட் கார்பன்ல வருது? எந்த சைடு இருந்து பண்ணா? இந்த சைடு இருந்து நான் அரேஞ்ச் பண்றப்ப 3rd கார்பன்ல எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப், இந்த சைடு இருந்து பண்றப்பயுமே எனக்கு 3rd கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் வருது. ஸோ யூ கேன் டேக் எய்தர் வே. புரியுதா? ஸோ எப்பயுமே நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சப்ஸ்டிடியூவன்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறப்ப நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன்ல லோவஸ்ட் கார்பன்ல அது வருது அந்த சைடு தான் நீ வந்து என்ன பண்ணணும்? நீ வந்து நம்பர் பண்ணணும். தேர்ட் ரூல் என்ன? In case of alkenes and alkanes, locate the double bond or triple bond and use its locant number followed by a dash and primary suffix.
ஓகே ஸோ இப்போ வந்து பிரைமரி சஃபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ அதாவது கார்பன் கார்பன் நேச்சர் கார்பன் கார்பனோட சிங்கிள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கு ஓகே இப்போ நான் பிரைமரி சஃபிக்ஸ் கொடுக்க போறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இதுக்கு பேர் வைக்கணும்னா ரூட் வேர்ட் என்ன ப்ரோப் இப்போ இதுக்கு நான் என்ன பிரைமரி சஃபிக்ஸ் கொடுக்கணும் YNE ஏன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கு ஸோ நான் ப்ரோபைன்னு சொல்லிட்டு நான் எப்படி எழுதலாம் யூ கேன் ரைட் இட் ஃபாலோட் பை அ டேஷ் என்ன பிரைமரி சஃபிக்ஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த ட்ரிபிள் பாண்ட் எந்த கார்பனில் இருக்கு ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்கு இல்லை மேம் செகண்ட் கார்பனில் இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் இஸ் லோ இல்லையா ஸோ ஐ வில் ரைட் ப்ரோப் 1 ஐன் இந்த மாதிரி எழுதணும் அது எந்த கார்பனில் இருக்கு அந்த ட்ரிபிள் பாண்ட் அண்ட் அதுக்கப்புறம் அதோட பிரைமரி சஃபிக்ஸ் பேர் எழுதணும் புரியுதா ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ரூல் ஸோ பிரைமரி சஃபிக்ஸ் எழுதுறப்ப அந்த டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ எந்த கார்பனில் இருக்கு அந்த கார்பனோட நம்பரை எழுதிட்டு ஒரு டேஷ் போட்டுட்டு அதோட பிரைமரி சஃபிக்ஸை எழுதணும் புரியுதா ஐ திங்க் இட் இஸ் கிளியர் வெரி குட் வெரி குட் ஹலோ மங்கையர் கரசி ஐயோ உங்க பேரை மறந்துட்டேனே ஸ்ரீவர்ஷன் இல்லையா டுமாரோ எக்ஸாமா ஆல் த வெரி பெஸ்ட் கிளியரா ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம வந்து லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிக்கணும் அப்புறம் நம்பர் பண்றப்ப சப்ஸ்டிடியூவெண்ட்டோ இல்லை ஃபங்க்ஷனல் குரூப்போ உனக்கு வந்து லோவஸ்ட் கார்பனில் வர மாதிரி என்ன நம்பர் பண்ணணும் அண்ட் தேர்ட் ஒன் என்னது நீ பிரைமரி சஃபிக்ஸ் எழுதுறப்ப டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் எந்த கார்பன்ல இருக்கு அந்த கார்பனோட நம்பரை எழுதிட்டு நீ பிரைமரி சஃபிக்ஸ் கொடுக்கணும் ஓகே ஃபோர்த் ரூல் என்ன if the compound contains functional group locate it and use its locant number followed by a dash and secondary suffix ஓகே இதே மாதிரி இப்போ நம்ம பிரைமரி சஃபிக்ஸ் பேர் எப்படி கொடுத்தோம் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் எங்க இருக்கு அந்த கார்பன் நம்பரையும் சொல்லிட்டு பக்கத்துல பிரைமரி சஃபிக்ஸ் போட்டோம் அதே மாதிரி சில காம்பவுண்ட்ஸ்ல CH3 CH2 CH2 CHOH CH2 CH3 ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பார்த்தனா ஃபங்க்ஷனல் குரூப் உனக்கு இங்கே அட்டாச் ஆயிருக்கு ஓகே ஸோ இப்போ இதோட பேர் நான் எப்படி வைக்கணும் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயின் இது ஸோ ரூட் வேர்ட் என்ன 1 2 3 4 5 கார்பன் ஸோ இதோட பேர் என்ன ரூட் வேர்ட் என்ன கொடுக்கலாம் பென்ட்னு கொடுக்கலாம் இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அது அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ரூல் ஃபாலோ பண்ணணும் செகண்ட் ரூல் நான் வந்து நம்பர் பண்ண போறேன் ஸோ எப்படி நம்பர் பண்ணுவேன் இப்படி நம்பர் பண்ணாலும் தேர்ட் கார்பன்ல தான் OH அட்டாச் ஆயிருக்கு இப்படி நம்பர் பண்ணாலும் தேர்ட் கார்பன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு ஸோ எய்தர் வே யூ கேன் நம்பர் இட் ஸோ எனக்கு தேர்ட் கார்பன்ல தான் எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு ஸோ நான் என்ன பண்ண போறேன் பென்ட் 3 அண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இந்த OHக்கு என்ன சஃபிக்ஸ் கொடுப்பேன் OLன்னு கொடுப்பேன் ஸோ நீ என்ன எழுதுவ பென்டென் 3 all ஏன் பென்டென் மேம் பென்டீன் இல்லையா ஏன்னா இங்க டபுள் பாண்ட் எதுவும் இல்லை ஸோ இட் இஸ் பென்டென் 3 all புரியுதா ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஓகே ஸோ சப்போஸ் இந்த OH குரூப் வந்து எனக்கு இப்போ OH குரூப் எனக்கு இங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா என்னது CH2 இங்க எனக்கு அட்டாச் ஆயிருக்கு இப்போ என்னோட பேர் என்ன என்னோட ஆர்கானிக் காம்பவுண்டோட பேர் என்ன ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் Hello, Jelena. Good evening. Good evening. Oh, your real name is Sujit. Okay, நான் உங்களோட பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன். Don't worry, okay?
அண்டர்ஸ்டுடா? சோ ஹாப்பிடா பசங்களா. நீங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்ப பேர் சொல்லுங்க. இதோட பேர் என்ன? இதோட பேர் என்ன? இப்ப நம்மளோட OH ஃபங்க்ஷனல் குரூப் எங்க அட்டாச் ஆயிருக்கு? அந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, மேம் இது இப்ப பென்டன் 3 ஆல் இல்ல, அது பென்டன் 4 ஆல்னு உத வாங்குவீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் பண்றப்பே we have to number it in this way. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுலே லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ல வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து நம்பர் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 ரைட்டா? ஸோ இப்பதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. புரியுதா? புரியுதா? இப்ப பேர் என்ன? இதோட பேர் என்ன? பென்டன். நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பென்டன் 2 என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? OH. ஸோ பென்டன் 2 ஆல். கிளியரா? வெரி குட், வெரி குட். ஹலோ ஹலோ சென் வேல்ஸ். பேர் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து கிளியரா சொல்ல மேம். நார்மலா எழுதும் போது ஏன் லோக்கல் நம்பர் மென்ஷன் பண்ண மாட்டோம்? லைக் CH3 CH2 OHக்கு பதிலா C2 CH6O எழுதலாமே. Why are we writing like this? Are we representing bond? Please clear my doubt. லோக்கல் நம்பர் ஏன் மென்ஷன் பண்ண மாட்டோம்? நீ இதை வந்து கண்டென்ஸ்டா எழுதுறப்ப you can write it as CH3 CH2 CH2 CH3 OHனே எழுதலாம். ஓகே, நம்ம நேமிங் பண்றப்பதான் உனக்கு வந்து இந்த விரிவான ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஓகே, நீ கண்டென்ஸ்ட் வெறும் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீ வந்து எழுதுறப்ப நீ சொன்ன மாதிரி கண்டென்ஸ்டா எழுதலாம். பட் when you want to name that organic compound நீ விரிவா எழுதுனா மட்டும்தான் உன்னால நேம் பண்ண முடியும். புரியுதா? செந்தில் வேலன். சூப்பர் செந்தில் வேலன். ஓகே, சோ இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுச்சா பசங்களா? மேம் எனக்கு கிளியரா புரிஞ்சுச்சுன்னா we'll go for the next. கிளியரா புரிஞ்சுச்சுன்னா மட்டும் சொல்லுங்க, we'll go for the next. ஓகே, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும், நம்ம நிறைய சால்வ் பண்ணலாம். டோன்ட் வரி. Very good, very good. Rule number 5. When the primary and secondary suffixes are joined, the terminal E of the primary suffix is removed. இப்ப எனக்கு primary suffixும் கொடுக்கணும், secondary suffixும் கொடுக்கணும். Primary suffixனா என்ன? கார்பன் கார்பன் நடுவுல எனக்கு என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு? சிங்கிள் பாண்டா இருந்தா ANE, டபுள் பாண்டா இருந்தா ENE, ட்ரிபிள் பாண்டா இருந்தா YNE. ஓகேயா? இப்ப எனக்கு அந்த இதுவே செகண்டரி சஃபிக்ஸ்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதை வச்சு நம்ம செகண்டரி சஃபிக்ஸ் கொடுக்கும். இதான ரூல்ஸ். இப்போ எனக்கு அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பிரைமரி சஃபிக்ஸும் இருக்கு, செகண்டரி சஃபிக்ஸும் நான் கொடுக்கணும்னா என்ன பண்றது? கடைசியா அந்த ஈக்கு பதிலா நீ வந்து என்ன பண்ணணும்? செகண்டரி சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். புரியலையா? சொல்றேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 OH. இப்போ நான் இதை எப்படி நான் வந்து என்ன பண்ண போறேன்? பேர் கொடுக்க போறேன். இப்போ இங்க பார்த்தனா எனக்கு இங்க டபுள் பாண்டும் இருக்கு. ஸோ நான் பிரைமரி சஃபிக்ஸும் கொடுக்கணும். அண்ட் இங்க எனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நான் செகண்டரி சஃபிக்ஸும் கொடுக்கணும். இப்போ நான் எப்படி வந்து இதுக்கு பேர் வைக்க போறேன்? ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதை நேம் பண்ணுங்க. இப்போ நேம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் பண்ணணும். இதான் லாங்கஸ்ட் செயின் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்பர் பண்ண போறேன். ஸோ இப்படி இந்த நம்பர் பண்ணோம்னா 1 2 3 4. செகண்ட் கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு, ஃபோர்த் கார்பன்ல எனக்கு OH இருக்கு. இந்த சைடு இருந்து நான் வந்து நேம் பண்றேன் 1 2 3 4. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு OH இருக்கு அண்ட் செகண்ட் கார்பன்ல எனக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? கிளியரா?
Clear? You love this class? Thank you so much, Sajith. Okay? நல்லா கவனிங்க. இப்படி நான் எழுதுறப்ப எனக்கு செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட், ஃபோர்த் கார்பன்ல எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப். இப்படி இருந்து நான் நம்பர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் கார்பன்ல எனக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் செகண்ட் கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட். ஸோ நான் எப்படி வந்து நம்பர் பண்ணணும்? இந்த மாதிரி நம்பர் பண்ணணுமா, இந்த மாதிரி நம்பர் பண்ணுமா, இப்படி இருந்து நம்பர் பண்ணுமா, இப்படி இருந்து நம்பர் பண்ணுமா அப்படின்னு பார்த்தனா இங்கே தான் எனக்கு 1,2 வருது, இங்கே 2,4 வருது. ஸோ ஐ வில் கோ ஃபார் திஸ். இது ஆக்சுவலாக உனக்கு இல்லை, பட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறது? ஓகே, பிகாஸ் 1, 2 தான் 2, 4 விட கம்மி. ஓகே, ஸோ யூ ஷுட் கோ ஃபார் திஸ். ஸோ நீ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்? நீ வந்து நம்பர் பண்ணணும். அப்படி நம்பர் பண்ணனா ஃபர்ஸ்ட் கார்பன்ல எனக்கு OH, செகண்ட் கார்பன்ல எனக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? நான் வந்து நம்பர் பண்ணிட்டேன். இப்போ ரூட் வேர்ட் என்ன? 4 கார்பன் இருக்கு. ஸோ ரூட் வேர்ட் இஸ் பியூட். இப்போ இதுக்கு பிரைமரி சஃபிக்ஸ் நான் என்ன கொடுக்க போறேன்? இங்க டபுள் பாண்ட் இருக்கு. என்னது? டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் எந்த கார்பன்ல இருக்கு? டபுள் பாண்ட் எனக்கு செகண்ட் கார்பன்ல இருக்கு. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ராங். இதை எடுக்காதீங்க. ஸோ டபுள் பாண்ட் எனக்கு செகண்ட் கார்பன்ல இருக்கு. ஸோ பியூட் 2 ஈன் அப்படின்னு எழுதுவியா? ஆனா இங்க பியூட் 2 ஈன் அப்படியே விட்டுடக்கூடாது. எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுதான் இந்த ரூல் 5ல சொல்றாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? அதாவது பிரைமரி சஃபிக்ஸோட நீ செகண்ட் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதை நீ ஆட் பண்றப்ப இந்த கடைசியா இருக்கிற இந்த ஈயை எடுத்துட்டு நீ என்ன பண்ணணும்? ஈக்கு பதிலா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எங்க இருக்கு அந்த செகண்டரி சஃபிக்ஸை கொடுக்கணும். ஸோ பியூட் 2 ஈன் ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பியூட் 2 ஈன் 1 ஆல். But 2 in 1 all. Very good, Elilarasi. Very good. So this is the correct name. Clear? யார் யாருக்கெல்லாம் clear? Chatல swag போடுங்க பார்க்கலாம். Yes. Clear? Clear? Yes. என்னாச்சு சுஜித்? ஓகே, ஸோ ரூல் என்னென்ன ரூல்ஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம அந்த லாங்கஸ்ட் செயினை நம்ம வந்து நம்பர் பண்ணணும். நம்பர் பண்றப்ப அந்த சப்ஸ்டிடியூவன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் உனக்கு லோவஸ்ட் லோக்கல் நம்பர்ல வர மாதிரி நீ நம்பர் பண்ணணும். தேர்ட் ஒன், நீ வந்து டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ சிங்கிள் பாண்டோ நீ வந்து இருக்கு அந்த காம்பவுண்ட்ல அப்படின்னா பிரைமரி சஃபிக்ஸ் கொடுப்ப. இல்லைனா ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா யூ வில் கிவ் செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் நீ கொடுக்குறப்ப எக்ஸாக்டா அந்த பிரைமரி சஃபிக்ஸ் கொடுக்குறப்ப எங்க அந்த டபுள் பாண்ட் இருக்கு எங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு அந்த நம்பர் கார்பன் நம்பரை மென்ஷன் பண்ணி நீ கொடுப்ப. அதே மாதிரி தான் செகண்டரி சஃபிக்ஸ் கொடுக்குறப்பயுமே. ஓகே, அண்ட் கடைசியா என்ன ரூல் பார்த்தோம்? பிரைமரி ரெண்டுமே இருக்கு, அதாவது பிரைமரி சஃபிக்ஸும் கொடுக்கணும் செகண்டரி சஃபிக்ஸும் கொடுக்கணும்னா யூ ஹாவ் டு நேம் இன் திஸ் வே. புரியுதா? யூ நீட் எக்ஸாம்பிள் வித் எஸ்டஸ். எஸ், கண்டிப்பா கொடுக்குறோம், கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கலாம். பட் வில் சால்வ் ஃபர்ஸ்ட் த புக் எக்ஸாம்பிள்ஸ். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பசங்களா, நான் வந்து புக்ல இருக்கிற எல்லா எக்ஸாம்லயுமே உனக்கு வந்து சால்வ் பண்றேன். சரியா? ஓகே சார், ஓகே சார். பிருத்வி சார் புரியுதுனா? ஓகே, யூ ஆர் சேயிங் தேங்க்யூ. ஓகே, ஸோ வில் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? திஸ் வெரி சிம்பிள். நம்ம மெதுவா போலாம். ஓகே, ரொம்ப வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு போ தேவையில்லை. பிகாஸ் இப்பதான் உங்களுக்கு வந்து நான் வந்து ரூல்ஸே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்துல கன்ஃபியூஷனா தான் இருக்கும்.
ஆல்கஹால் போரிங் மேம். ஈத்தர்ஸ் அண்ட் எஸ்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேணும். கண்டிப்பா நான் வந்து எழிலரசி அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் போலாம். நம்ம சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் போலாம். சரியா? ஓகே, வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. CH3 CH2 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 CH3. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம ரூட் வேர்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ரூட் வேர்ட் கொடுக்கணும்னா நம்ம லாங்கஸ்ட் செயின் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க எந்த ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டும் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இங்க அட்டாச் ஆகல இல்லையா? ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலுமே மற்ற பசங்களுக்கு புரியறதுக்காக ஐ கோ ரூல் வைஸ். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போலாம். ஸோ இப்போ ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின். இங்க வந்து சப்ஸ்டிடியூவன்ட் எதுவும் அட்டாச் ஆகல, ஃபங்க்ஷனல் குரூப்பும் எதுவும் அட்டாச் ஆகல. சரியா? ஸோ இதுதான் லாங்கஸ்ட் செயின். நமக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. இதுல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? இங்க 1 2 3 4 5 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா? ஸோ நான் என்ன ரூட் வேர்ட் கொடுக்கலாம்? ஆல்ரெடி 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ரூட் வேர்ட் என்ன கொடுக்கணும்னு உனக்கு ஒரு டேபிள்ல சொல்லியிருந்தேன். 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ரூட் வேர்ட்? வாட் இஸ் த ரூட் வேர்ட்? பென்ட் இல்லையா? ஸோ இங்க ரூட் வேர்ட் என்ன? ரூட் வேர்ட் இஸ் பென்ட் இல்லையா? பென்டா? இப்ப இந்த CH3 CH2 இதை நம்ம இன்னும் விரிவா விரிச்சு நம்ம வந்து போடுறோம். ஸோ விரிச்சு தான் இருக்கு. சரி விடுங்க. இங்க கார்பன் நடுவுல என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்குடா பசங்களா? கார்பன் நடுவுல என்ன டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு? சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா? இங்க உங்க கண்ணுக்கு ஏதாச்சும் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ தெரியுதா? தெரியல. ஸோ ஆப்வியஸா இங்க கார்பன் நடுவுல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா கார்பன் நடுவுல, அப்ப அது என்ன குரூப் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ்? அது ஆல்கேனா, ஆல்கீனா, ஆல்கைனா? கார்பன் நடுவுல சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா தே பிலாங் டு ஆல்கைன். என்னது? தே பிலாங் டு ஆல்கைன். ஆல்கேன் இல்லையா? ஆல்கேன். ஸோ கார்பன் நடுவுல எனக்கு சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, தே பிலாங் டு ஆல்கேன் ஹோமோலாகஸ் சீரிஸ். ஸோ ஆல்கேன்ல தான் கார்பன் நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஸோ இது ஆல்கேன் தான். ஸோ இப்போ ஆல்கேன் அப்படின்னா நான் என்ன சஃபிக்ஸ் கொடுக்கணும்? ஆல்கேன்னா நான் என்ன சஃபிக்ஸ் கொடுக்கணும்? ஐ ஷுட் கிவ் த சஃபிக்ஸ் ANE. இதுவே ஆல்கீன்னா நான் என்ன சஃபிக்ஸ் கொடுக்கணும்? நான் வந்து ENE அப்படின்ற சஃபிக்ஸ் கொடுக்கணும். இதுவே ஆல்கைன்னா நான் என்ன சஃபிக்ஸ் கொடுக்கணும்? நான் வந்து YNE அப்படின்ற சஃபிக்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இப்போ இங்க கார்பன் நடுவுல எனக்கு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. இட் பிலாங்ஸ் டு ஆல்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன சஃபிக்ஸ் கொடுக்கணும்? நான் ANE அப்படின்ற சஃபிக்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் இங்க ANEன்னு எழுதுனா போதும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன மேம்? சிம்பிள்டா, வெரி வெரி சிம்பிள். ஏன்னா இப்போ இங்கே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த டபுள் பாண்ட் எந்த கார்பனில் இருக்குது அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணணும். பட் இங்கே டபுள் பாண்ட் இல்லை, ட்ரிபிள் பாண்ட் இல்லை, சப்ஸ்டிடியூவன்ட் இல்லை, ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட பேர் என்ன? இட் இஸ் பென்டேன். ஸோ இதோட IUPAC நேம் என்ன? இட் இஸ் பென்டேன். புரிஞ்சுச்சா? வெரி ஈஸி, வெரி சிம்பிள். அடுத்து கொஞ்சம் கஷ்டமானது போலாம் நம்ம. நெக்ஸ்ட் என்ன? திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ இதை நம்ம பேர் வைக்க போறோம், இதை நம்ம நேம் பண்ண போறோம். ஓகே, you want this type question in your exam? உங்க எக்ஸாம்லாம் இந்த டைம் கொஸ்டின்லாம் வராது. பென்ட் 1Aன்னு எழுதக்கூடாதா? இல்ல பென்ட் 1Aன்னு எழுத வேண்டாம் இல்ல. தட்ஸ் a very good question. சப்போஸ் ஏதாச்சும் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா லைக் ஆல்கஹாலோ ஆல்டிஹைடோ இருந்துச்சுன்னா நீ பென்ட் 1 ஆல், பென்ட் 2 ஆல் அந்த மாதிரிலாம் எழுதலாம். பட் பென்ட் 1Aன்னு நீ எழுத தேவையில்லை, பென்டேன் எழுதினாவே இட் இஸ் ஃபைன். ஹலோ ஜெசினா, குட் ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்? நேம் பண்ண போறோம். ஓகே, இங்க எது லாங்கஸ்ட் செயின்? ஸோ பசங்களா இங்க ரெண்டு செயின் இருக்கு. இப்படி ஒரு செயின் இருக்கு, இப்படி ஒரு செயின் இருக்கு. எந்த செயினை வந்து நான் பேரண்ட் செயின் எடுக்க போறேன்? எது லாங்கஸ்ட் செயின் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இதுதான் என்னோட லாங்கஸ்ட் செயின். ஸோ இதுதான் என்னோட பேரண்ட் செயின். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேரண்ட் செயின். சரியா? ஸோ இதுதான் என்னோட பேரண்ட் செயின். ஸோ இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் என்னோட பேரண்ட் செயின், இதுதான் என்னோட லாங்கஸ்ட் செயின். கிளியரா? இப்போ எனக்கு சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ எது சப்ஸ்டிடியூவன்ட்? இதுதான் என்னோட சப்ஸ்டிடியூவன்ட்.
ஓகே ஓகே ஸோ என்னோட சப்ஸ்டிடியூவன்ட் இங்கே அட்டாச் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நான் இந்த லாங்கஸ்ட் செயின், என்னோட பேரண்ட் செயினை நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து நம்பர் பண்ண போறேன். என்னது, ஆன்சர் பண்ணிட்டீங்க, பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். இப்போ இந்த பேரண்ட் செயின்ல எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 1 2 3 4 5. ஸோ ரூட் வேர்ட் என்ன, அகெயின் பென்ட் இல்லையா? இப்போ எனக்கு இந்த சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கு இந்த பேரண்ட் செயின்ல. இப்போ நான் இந்த பேரண்ட் செயினை, லாங்கஸ்ட் செயினை நான் வந்து நம்பர் பண்ண போறேன். எப்படி நம்பர் பண்றது? எப்பயுமே நம்பர் பண்றப்ப சப்ஸ்டிடியூவன்ட்டோ ஃபங்க்ஷனல் குரூப்போ அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்டிடியூவன்ட் வந்து உனக்கு லோவஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன்ல வர மாதிரி தான் நீ வந்து நம்பர் பண்ணணும். ஸோ நான் இந்த சைடு இருந்து நான் வந்து நம்பர் பண்ணேன் 1 2 3 4 5னா எனக்கு 4th கார்பன்ல சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஐ கான்ட் நம்பர் இன் திஸ் வே. இந்த சைடு இருந்து நம்பர் பண்ணி பாருங்க 1 2 3 4 5. ஸோ இந்த சைடு இருந்து நம்பர் பண்றப்ப செகண்ட் கார்பன்ல சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி வருது. ஸோ நான் எந்த நம்பரிங்கை நான் எடுக்கணும், நான் இந்த நம்பரிங்கை தான் நான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைடு இந்த நம்பர் பண்ணுறப்ப தான் செகண்ட் கார்பனில் எனக்கு சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அந்த சப்ஸ்டிடியூவன்ட் பேர் என்ன? சப்ஸ்டிடியூவன்ட் இஸ் CH3. சப்ஸ்டிடியூவன்ட் CH3னா நான் ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணுமா சஃபிக்ஸ் கொடுக்கணுமா? CH3னா ஐ ஷுட் கிவ் த ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் என்ன? மீத்தைல். ப்ரிஃபிக்ஸ் என்ன? மீத்தைல் இல்லையா? ஸோ என்னோட ப்ரிஃபிக்ஸ் என்ன? ரூட் வேர்டு எனக்கு பென்டன் தெரிஞ்சு போச்சு. ப்ரிஃபிக்ஸ் என்ன கொடுப்பேன்? நான் வந்து மீத்தைல்னு கொடுப்பேன். ஸோ இந்த சப்ஸ்டிடியூவன்ட் வந்து CH3, அதனால தான் மீத்தைல். அண்ட் இந்த சப்ஸ்டிடியூவன்ட் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும், நம்ம ரூல்ஸ்ல இருக்கு பாத்தியா? ஸோ இந்த சப்ஸ்டிடியூவன்ட் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நான் வெறும் மீத்தைல் எழுதக்கூடாது, ஐ ஷுட் ரைட் 2 மீத்தைல். இதுதான் என்னோட ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இப்போ நான் சஃபிக்ஸ் என்ன மேம் கொடுக்கிறது? இந்த சப்ஸ்டிடியூவன்ட் தவிர்த்து வேற ஏதாச்சும் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கா? கிடையாது இல்லையா? ஆல்கஹால் இல்ல, ஆல்டிஹைட் இல்ல, கார்பாக்சிலிக் ஆசிட்ல எதுவுமே இல்லை. அப்ப செகண்டரி சஃபிக்ஸ் எனக்கு இல்ல. பிரைமரி சஃபிக்ஸ் அப்ப கொடுக்கணும்ல. பிரைமரி சஃபிக்ஸ் இங்க என்ன இருக்கு? கார்பன் கார்பன் நடுவுல எனக்கு சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, டபுள் பாண்ட் இல்ல, ட்ரிபிள் பாண்ட் இல்ல. ஸோ நான் சிம்பிளா பிரைமரி சஃபிக்ஸ் ANE கொடுக்கலாம், ஏன்னா கார்பன் கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட் தான். ஸோ என்னோட சஃபிக்ஸ் என்ன? இட் இஸ் ANE. இப்போ இந்த ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் இது மூணுத்தையும் அட்டாச் பண்ணி எழுதுங்க. ஸோ எப்படி எழுதுவேன்? இதோட பேர் என்ன? 2 methyl pentane. கரெக்டா? வெரி குட். 2 methyl pentane. Clear-ஆ? I think it is clear. Okay, I think it is clear. Clear-னா clear-னு போடுங்க பார்க்கலாம். எஸ் பசங்களா? ரொம்ப 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 ஸ்லோவா போறோம், பிகாஸ் நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும்னு தெரியும், அதனால I am going very slowly. Clear-ஆ? Yes. Came for RRB exam for general science. Okay, okay. Yes. அடுத்த எக்ஸாம்பிள் போலாமா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்க எது லாங்கஸ்ட் செயின், இது லாங்கஸ்ட் செயினா? இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட், ஏன்னா நீ 2 எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ எது லாங்கஸ்ட் செயின், இதுவா இதுவா? திஸ் இஸ் த லாங்கஸ்ட் செயின் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இதை நம்பர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரூட் வேர்டு என்னன்னு தெரியணும். லாங்கஸ்ட் செயினை ரூட் வேர்டு 1 2 3 4 5 6 6 கார்பன். ஸோ என்னோட ரூட் வேர்டு என்ன? ஹெக்ஸ். ரூட் வேர்டு வந்து ஹெக்ஸ். ஓகே, இப்போ வந்து என்னோட சப்ஸ்டிடியூவன்ட் இங்கே அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட் எனக்கு லோவஸ்ட் கார்பன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி நான் இப்போ வந்து இந்த லாங்கஸ்ட் செயினை நான் வந்து என்ன பண்ண போறேன்? நான் வந்து நம்பர் பண்ண போறேன். ஸோ இங்க இருந்து நம்பர் பண்ணாதான் செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கிற மாதிரி என்னோட சப்ஸ்டிடியூவன்ட் வரும். ஸோ ஐ நம்பர் இன் திஸ் வே 1 2 3 4 5 6. இப்போ செகண்ட் கார்பன்ல என்னோட சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கு.
இந்த சப்ஸ்டிடியூவன்ட்க்கு என்ன சஃபிக்ஸ் கொடுப்போம் இல்ல ப்ரிஃபிக்ஸ் கொடுப்போம்? இந்த சப்ஸ்டிடியூவன்ட்க்கு we will give a prefix. என்ன ப்ரிஃபிக்ஸ்? ப்ரிஃபிக்ஸ் is ethyl. And second carbonல இந்த ethyl இருக்கு. So it is 2-ethyl. இல்லையா? So 2-ethyl and carbon carbon நடுவுல இங்க என்ன bond இருக்கு? Single bond தான் இருக்கு. So என்னோட suffix என்ன? It is simply ANE. ஏன்னா single bond தான் இருக்கு carbon carbon நடுவுல. So எல்லாத்தையுமே add பண்ணி சொல்லுங்க. What is the name? 2-ethyl hexane. Very good, Helilarcy. Very good. 3-ethyl டேய் 2-ethyl டா செகண்ட் கார்பன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு. சபரிஷ் அண்ட் பசங்களா இன்னும் நம்ம செஷனுக்கு நீங்க லைக் போடாம பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா லைக் போட்டுடுங்க. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. So this is the example. This is the longest chain where substituent attach agala, functional group attach agala. This is the longest chain. So root word enna 1 2 3 4 5 carbons. So it is pent. Substituents attach agala, but எனக்கு double bond ஒன்னு இருக்கு. So அந்த double bond எனக்கு lowest carbonல வர மாதிரி நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து நம்பர் பண்ண போறேன். இங்க இருந்து நம்பர் பண்ணா என்னோட டபுள் பாண்ட் இங்க வருது, 4th கார்பன்ல வர மாதிரி வருது. So I can't number in this way. So I should number in this way. 1 2 3 4 5. இப்படி நம்பர் பண்ணா ஃபர்ஸ்ட் கார்பன்லயே டபுள் பாண்ட் வருது. So I will give the suffix ene because it is double bond. So it is pent 1-ene. Clear? Oh, next time நம்மளோட செஷன்ஸ்லாம் வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே, so pent 1-ene ன்னு எழுதலாம். otherwise you can just write pentene. pantene எழுதிடாதீங்க. ஓகே, கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் question. நெக்ஸ்ட் பாருங்க. இது சால்வ்ட் எக்ஸாம்பிள். நீங்களே ட்ரை பண்ணணும். நீங்களே ட்ரை பண்றீங்களா இல்ல நான் should I solve it? So நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். What is the name of this? Always she have tuition in 5:45 PM until 9 PM. அதுக்கப்புறம் நம்மளோட செஷன்ஸை வந்து நீங்க என்ன பண்ணலாம்? நீ வந்து 2xல கூட வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, propanol. Okay, so super. So 3 carbons. So it is prop. ஃபர்ஸ்ட் கார்பன்லயே உனக்கு வந்து OH அட்டாச் ஆயிருக்கும். அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை நம்பர் பண்ணுவோம். ஸோ ப்ரோபேன், ஏன்னா கார்பன் கார்பன் நடுவுல உனக்கு வந்து சிங்கிள் பாண்ட். ஸோ இட் இஸ் ப்ரோபேன். அந்த ஃபர்ஸ்ட்ல அட்டாச் ஆயிருக்கு ப்ரோபேன் 1-ol, ஆர் யூ கேன் ஆல்சோ கால் இட் அஸ் ப்ரோபேனால். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ்? டுமாரோ இஸ் சில்ட்ரன்ஸ் டே. எஸ், அட்வான்ஸ்ட் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே பசங்களா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கலர் ட்ரெஸ்ல போறவங்க போங்க. நாளைக்கு வந்து சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்மளோட செஷனை வந்து சாயந்தரம் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இட் வில் பி ஃபார் வெரி ஃபன். அசிட்டிக் ஆசிட் காமன் நேம் சொல்லிட்டீங்க, பட் we have to give IUPAC நேம். IUPAC நேம் சொல்லுங்க. IUPAC நேம் தான் எனக்கு வேணும். எஸ், எல்லாருமே வாங்க. 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வாங்க. சரியா? வெரி குட். ஸோ எத்தனை கார்பன் இருக்கு?
இன்க்ளூடிங் த ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற கார்பனையும் நீ வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ 2 கார்பன். ஸோ இட் இஸ் ஈத்தன். கார்பன் கார்பன் நடுவில் உனக்கு டபுள் சிங்கிள் பாண்ட் தான். ஸோ ஈத்தேன் தான். ஸோ COOH தான் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இட் இஸ் ஓயிக் ஆசிட். சஃபிக்ஸ் வந்து ஓயிக் ஆசிட். ஸோ எத்தனாயிக் ஆசிட். நிறைய பேர் வந்து தப்பா இதை எப்படி எழுதுவீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ராம் ஸ்ரவன் குட் ஈவினிங். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நீங்களாம் வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் பசங்களா உங்களுக்குலாம் வந்து ஈஸியாக புக் பேக் கொஷின் கான்செப்ட்லாம் கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒழுங்காக போய் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நீ எங்கேயுமே யூடியூப்ல சர்ச் பண்ணாலுமே யூ கான் கெட் எனி கான்செப்ட் வைஸ் லெக்சர்ஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் ஈவன் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஆர் வீக் இன் தமிழா? தமிழில் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி தான்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீ எடுத்து ரெக்டிஃபை பண்ணிட்டனாவே யூ வில் கெட் குட் மார்க்ஸ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் எத்தனாயிக் ஆசிட். நிறைய பேர் இது மெத்தனாயிக் ஆசிட்னு எழுதுவீங்க. தட் இஸ் ராங். மேம் இதை மட்டும் தானே மேம் எடுக்கணும், நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பை கன்சிடர் பண்ணாம பார்த்தோம்னா ஒரே ஒரு கார்பன் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மெத்தனாயிக் ஆசிட்னு எழுதாத. தட் இஸ் ராங். ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற கார்பனையும் யூ ஹாவ் டு கவுண்ட் டு கிவ் த ரூட் வேர்ட். ரூட் வேர்ட் எழுதுறப்ப ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கிற கார்பனையும், அதாவது அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு அந்த லாங்கஸ்ட் செயின்லேயே வருது அப்படின்னா, லாங்கஸ்ட் செயின்லேயே எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல கார்பன் இருக்குன்னா அந்த கார்பனையும் நீ ரூட் வேர்டுக்கு கன்சிடர் பண்ணணும். நல்லா மண்டையில ஏத்திக்கோ. கிளியரா? ஓகே சரியா? ஸோ பசங்களா, I want the answers for these questions in the comment section. இதான் உங்களுக்கு இன்னைக்கான homework question. சரியா? எனக்கு இதுக்கான answers I want in the comment section. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகே? You have to try it by yourself. நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா யார் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆன்சர்ஸை நான் வந்து என்ன பண்ணுவேன், I will pin it in the comment section. புரியுதா? நீங்களே ட்ரை பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரையல் அண்ட் எரர் இஸ் ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்டே கரெக்டா வராது, பட் யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஸோ எஸ். ஸோ இப்போ இங்கே தான் அரைவ் சிஸ்டமேட்டிக்கலி டீட்டெயிலில் ஓனாவா எழுதணுமா, ஓனாவும் எழுதலாமா? எஸ் யூ கேன் ரைட், பட் கீவேர்ட்ஸ்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ இதுதான் IUPAC நேம்ஸ் ஆஃப் வேரியஸ் கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். Okay, so methanol, ethanol, propanol, butanol, pentanol. Okay, up to 5 carbons ku avanga alcohols ku what are the compounds and adoda structure kuduthirukanga. Aldehydes ku kuduthirukanga, ketones ku kuduthirukanga, carboxylic acid ku kuduthirukanga. You got good marks in everything except Tamil. Ethanol, butan 2 on chlorobutane. Oh, answers ah Sabarish live chat la answer பண்ண கூடாது, comment section la answer பண்ணனும். சரியா? Okay, I think it is very clear டா பசங்களா. இந்த டேபிள்ல இருக்கிற காம்பவுண்ட வந்து இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நீயே வந்து என்ன பண்ணணும் பேரை போட்டுட்டு அதோட ஸ்ட்ரக்சரை நீங்களே வரைஞ்சு பாருங்க. மெத்தனல்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நீயே வரைஞ்சு ட்ரை பண்ணு. ஓகே, மெத்தனாயிக் ஆசிட்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நீயே வந்து ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹலோ கங்கை, ஐயோ உன் பேரை மறந்துட்டேனே. யூ காட் 46 mark in science. That's so nice, that's so nice. நீ வந்து நம்மளோட மேரத்தான் செஷனே வரல. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆனால் நம்மளோட சயின்ஸ் மேரத்தான் நீ அட்டென்ட் பண்ணவே இல்லை. கேம் இயர் ஃப்ரம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பசங்களா, கங்கை தானே உன் பேர்? ஓகே, ஸோ பசங்களா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். நான் சயின்ஸில் உனக்கு எல்லா சாப்டர்ஸுமே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ கோ அண்ட் வாட்ச் ஆர் வீடியோஸ். எல்லாமே உங்களுக்காக தான். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீ கமெண்ட் செக்ஷனில் கேளு, நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன். மேம் ப்ராக்டிஸ்க்காக புக்கில் இல்லாத IUPAC நேமிங் கொஷின்ஸ் தரீங்களா?
ஷோர் ஸ்ரீவர்ஷன். நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க கேட்டுட்டீங்கல்ல ஸ்ரீவர்ஷன். எவ்ரிதிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ஸ்ரீவர்ஷன் கேட்டிருந்தீங்க, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கேட்குறீங்க. அண்ட் லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து நான் சில கொஷின்ஸ்லாம் வந்து ஐ காட் சம் கொஷின்ஸ். அது நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனலில் எல்லாரும் போய் பாருங்கள் இப்போவே. ஐ ஷேர் நவ் பிகாஸ் எனக்கு தெரியும் நம்ம பசங்க நடுவில் நிறைய பேர் வந்து இவ்வளோ நேரம் இருக்கீங்க. ஸோ நம்ம தஸ்னீமை காணுமே. தஸ்னீம் என்னாச்சு? ஸோ உங்களுக்காக ஐ ஹவ் டேக்கன் ஆல் த கொஷின்ஸ். From previous year questions for carbon and its compounds chapter இப்பவே உங்களுக்கு சென்ட் பண்றேன். இதுல இருக்கிற questionsலாம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. it will be very helpful. okay yes complicated questionsலாம் தாங்க. ஆமா I am very happy டா பசங்களா. நீங்க வந்து complicated questionsலாம் கேக்குறீங்க. I am so happy உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ எஸ் பசங்களா நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அதுக்கு வந்து ரியாக்ட் வித் அ ஃபயர் எமோஜி. அப்போ தான் எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். ரியாக்ட் வித் அ ஃபயர் எமோஜி. கிவ் சம் கொஷின் ஃபார் மீ. டே நீயும் 8, 9, 10 சேனல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கூடா சபரீஷ். அதில் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாமே தரேன். இந்த சாப்டர் முடிஞ்சோடனே, இந்த செஷன் முடிஞ்சோடனே நான் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன். சோஷியல் 1 ஷார்ட்ஸ் ஃபார் 8. இன்னும் சோஷியலுக்கு நம்ம 1 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வரல. கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். ஆர்கானிக் கஷ்டம்னு சொல்றாங்க, ஒரு கை பார்த்துருவோம் இல்ல. எல்லாரும் வந்து ஆர்கானிக் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா பார்த்தோன்னா ஐ லைக் திஸ் சாப்டர். ஓகே நீங்க மற்ற கெமிஸ்ட்ரிலாம் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது நிறைய இருக்கும். பட் இந்த சாப்டர்ல தான் நீ வந்து என்னது புரிஞ்சு படிச்சுட்டு ஒரு மாதிரி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கிக் இருக்கு. எனக்கு இந்த சாப்டர் அதனால தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அதனால தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா ஒரு கை பார்த்துருவோம். கஷ்டம்லாம் இல்லடா. எங்க ஸ்கூல்ல வச்ச இன்சைட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் ஃபார் சயின்ஸ் இருக்கு. Can I share you ma'am? How ma'am? Thank you so much ஸ்ரீவர்ஷன். நீங்க வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி ஆக்சுவலா நம்மளோட பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்னோட ஐடியும் இருக்கும். ஐஸ்வர்யா சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே ஐஸ்வர்யா சயின்ஸ்னு யூ கேன் சர்ச் இன் மை இன்ஸ்டா. அதுல வந்து யூ கேன் ஷேர் யோர் கொஸ்டின் பேப்பர் வித் மீ. சரியா? யூ கேம் இன் சயின்ஸ் மேரத்தானா? அப்படியா? டேய் மறந்துட்டேனேடா. இன்ஆர்கானிக் இஸ் மை வீக்னஸ். கவலைப்படாதீங்க சபரீஷ். ஒரு கை பார்த்துடலாம் இன்ஆர்கானிக்கையும். லிங்கா? ஓகே யூ கேன் ஷேர் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே ஸ்ரீவர்ஷன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நான் வந்து நீங்க இன்னும் வந்து IUPAC nomenclature வந்து ஓகே யூ டோன்ட் யூஸ் இன்ஸ்டாகிராம். ஓகே தட்ஸ் ஃபைன், டோட்டலி ஃபைன். நீ வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் ஆட் பண்றதுனா கூட ஆட் பண்ணலாம். ஓகே எஸ் வாட் இஸ் இன்ஸ்டாகிராம்? ஓகே இட்ஸ் ஓகேடா ஸ்ராவன். விட்டுருங்க அதெல்லாம் சோஷியல் மீடியா ஹேண்டில். விட்டுருங்க, உங்களுக்கு தெரியலனா விட்டுரு. ஓகே தெரியாத வரைக்கும் நல்லது. பிகாஸ் தட் இஸ் சேஃப் ஃபார் யூ கைஸ். படிக்கிற வரைக்கும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் தெரியாத வரைக்கும் இட்ஸ் குட். ஓகே எஸ் பசங்களா இப்போ நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்ம இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல அந்த IUPAC பார்ட் தான் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். அதை நம்ம வந்து பயங்கரமா சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பார்ட். இதுவுமே உனக்கு வந்து லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்ல உனக்கு கேட்பாங்க. ஓகே ஸோ we will solve this. எத்தனால்னா என்ன? we are going to study about ethanol because ethanol is a very very important organic compound. வாட்ஸ்அப் போஸ்ட் பண்ணது ஜேவியர் கைட் தானே. நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி we are giving you, so don't worry. சரியா பசங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் சென்ட் பண்ற கண்டென்ட், சயின்ஸுக்கு சென்ட் பண்ற கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீ ஒரு ஃபயர் எமோஜி போட்டாதானே, இல்லை ஒரு ஸ்வாக் எமோஜி போட்டாதான் எனக்கு தெரியும் நீங்க வந்து அதை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ டூ தட் இன் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இப்போ எத்தனாலை பத்தி படிக்கலாம். ஸோ எத்தனால் இஸ் காமன்லி நோன் அஸ் ஆல்கஹால். ஓகே இப்போ நிறைய பேர் ஆல்கஹாலிக்கா இருக்கிறாங்களே, எல்லாரும் கன்சியூம் பண்ற
அந்த ஆல்கஹால் தான் நம்ம ஆக்சுவலா பார்த்தோன்னா அதோட அது வந்து என்னதுன்னா எத்தனால். அதை தான் நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நிறைய பேர் குடிக்கிறாங்கல்ல, தண்ணி குடிக்கிறது இல்ல, ஆல்கஹால் குடிக்கிறாங்கல்ல, அந்த ஆல்கஹால் என்னதுன்னா ஆக்சுவலா இட் இஸ் எத்தனால். ஓகே, தட் இஸ் எத்தனால். ஸோ ஆல் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் அண்ட் சில கஃப் சிரப்ல கூட உனக்கு எத்தனால் வந்து இருக்கும். சரியா? ஸோ த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் எத்தனால் என்ன? C2H5OH. எத்தனாலோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? C2H5OH. என்னது? simplest form of alcohol. Very good. Okay, so C2H5OH தான் நம்மளோட எத்தனாலோட formula. இதோட structural formula பாருங்க. This is the structural formula. CH3 CH2OH. Okay, CH3 CH2OH. இதான் நம்மளோட எத்தனாலோட formula. Clear-ஆ? Yes, yes. Hello Karthika. Good evening, good evening. So yes பசங்களா, carbohydrates compounds chapter நீ எங்க படிச்சாலுமே understand the concepts. Okay, so எத்தனால பத்தி தான் இப்ப நம்ம படிக்க போறோம். எத்தனாலை எப்படி மேனுஃபேக்சர் பண்ண போறோம் பசங்களா. இது 7 மார்க்ஸ்க்கு கண்டிப்பா கேட்பாங்க. 7 மார்க்ஸ்ல உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உனக்கு மிட் டேர்ம்லயும் சரி ஆஃப் இயர்லயும் சரி இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, how do you manufacture ethanol? ஓகே, ஸோ மொலாசஸ்ல இருந்து தான் நம்ம எத்தனாலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். மொலாசஸ்னா என்ன? மொலாசஸ் அப்படின்னா இட் இஸ் அ டார்க் கலர்டு சிரப்பி லிக்விட் லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர். ஓகே, சுகர் கேன் ஜூஸ் இருக்கு பாத்தியா? சிபிஎஸ்சி சயின்ஸ்க்கோ ஸ்டேட் போர்ட் சயின்ஸ்க்கோ ஸ்லைட் டிஃபரன்ஸ், ரைட் மேம்? கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் தான், பட் ஆல்மோஸ்ட் கண்டென்ட்லாம் சேம் தான். கார்பனேட்டட் காம்பவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கான்செப்ட்ஸும் உனக்கு ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் சேமா தான் இருக்கு. ஸோ நீங்க இதை கவனிக்கலாம். கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் வேலன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த சாப்டர்ல நான் உனக்கு அதுக்கான ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். கோ அண்ட் வாட்ச் தட். ஓகே, ஸோ எஸ், ஸோ கான்சென்ட்ரேட்டட் சுகர் கேன் ஜூஸ் இருக்கு பாத்தியா? ஓகே, அதை வந்து நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு டார்க் கலர்டு சிரப்பி லிக்விட் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மொலாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ டார்க் கலர்டு சிரப்பி லிக்விட் left after the crystallization of sugar from the sugarcane juice. Okay, concentrated sugarcane juice. Thank you so much Gangai. Okay, so பசங்களா ஸ்டேட் போர்டுக்கு ப்ராப்பரா கான்செப்ட் வைஸ் லைன் பை லைன் வந்து சொல்லித்தர யாரும் இல்லை. ஓகே, ஸோ ஐ வில் சே கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, we are giving our 100%. ஓகே, கான்செப்ட் வைஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்மளோட ஃபிசிக்ஸ் வால் ஆப்பில் உனக்கு டெய்லி ஒவ்வொரு சாப்டருக்குமே சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸும் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பிடபிள்யூவில் தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபார் ஃப்ரீ. ஓகே ஓகே, ஸோ நோ அஃபென்ஸ் ஹியர் பசங்களா. ஓகே, எஸ், ஓகேடா, நோ அஃபென்ஸ். ஸோ ஓகே, ஸோ நம்ம இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இங்கே வாங்க, சரியா? சண்டைலாம் போடாது. இன்னும் வந்து நம்ம சோஷியலுக்கு நம்ம வந்து இன்னும் டீச்சர்ஸ் ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு வரல. வந்தோடனே உனக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ மொலாசஸ் நம்ம எடுத்துட்டோமா? கான்சென்ட்ரேட்டட் சுகர் கேன் ஜூஸ்ல இருந்து. இதில் பார்த்தோன்னா யூ ஹாவ் 30% ஆஃப் சுக்ரோஸ். ஓகே, இதில் உனக்கு 30% ஆஃப் சுக்ரோஸ் இருக்கு. அதை வந்து நீ வந்து கிறிஸ்டலைசேஷன் வச்சு என்ன பண்ண முடியாது? நீ வந்து செப்பரேட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த மொலாசஸை நான் டைல்யூட் பண்ண போறேன். டைல்யூட் பண்ண போறேன்னா நான் வாட்டர் ஆட் பண்ண போறேன்னு அர்த்தம். புரியுதா? என்னது? அதுதானே நாளைக்கு வருது. என்ன சபரீஷ், என்ன சொல்றீங்க?
என்ன சொல்றீங்க? புரியலையே. எஸ். ஸோ இப்போ நம்ம மொலாசஸை டைல்யூட் பண்ண போறோம். எப்படி டைல்யூட் பண்ண போறேன்? தண்ணி ஊற்றி தான் டைல்யூட் பண்ண போறேன். ஸோ இந்த மொலாசஸ்ல நான் தண்ணி ஊற்றி அதோட கான்சென்ட்ரேஷனை 8 to 10% நான் என்ன பண்றேன்? கம்மி பண்றேன். புரியுதா? ஸோ ஐ ஆம் டைல்யூட்டிங் த மொலாசஸ். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? நான் நைட்ரஜன் சோர்ஸ் வந்து ஆட் பண்றேன். செகண்ட் ஸ்டெப் ஐ ஆம் ஆடிங் நைட்ரஜன் சோர்ஸ். சரியா? ஸோ மொலாசஸ்ல யூஸ்வலா உனக்கு நைட்ரஜனஸ் மேட்டர் இருக்கு. என்னது? மொலாசஸ்ல யூஸ்வலா உனக்கு நைட்ரஜனஸ் மேட்டர் இருக்கும். பட் நைட்ரஜனஸ் மேட்டர் இல்ல அப்படின்னா நீ வந்து அதுல நைட்ரஜன் ஆட் பண்றதுக்கு சில சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணணும். ஸோ யூ வில் பி ஆடிங் எய்தர் அமோனியம் சல்ஃபேட் ஆர் அமோனியம் பாஸ்பேட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் மொலாசஸை டைல்யூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நைட்ரஜன் சோர்ஸ் வந்து நான் இதுல ஆட் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மொலாசஸ்ல வாட்டர் வச்சு டைல்யூட் பண்ணிட்டேன், நைட்ரஜன் சோர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடத்த போறேன். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா யூ ஹாவ் டு ஆட் ஈஸ்ட். என்னது? இந்த மிக்சரை நான் ஈஸ்ட் ஆட் பண்றேன். ஓகே, அதை நான் 300 கெல்வின்ல ஃபியூ டேஸ் அப்படியே நான் வச்சேன் அப்படின்னா இந்த டைம்ல ஈஸ்ட்ல இருக்கிற இந்த என்சைம் இன்வெர்டேஸும் ஜைமேஸும் என்ன பண்ணும்? இந்த சுகர் கண்டென்ட்டை சுக்ரோஸை எத்தனாலா கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு என்ன சொல்றீங்க கங்கை? அது என்னது? ஓகே, ஸோ இப்போ நான் அந்த மிக்சரில் ஈஸ்ட் ஆட் பண்ணனா எனக்கு இந்த சுகர் கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெர்டேஸ் என்சைம் மூலமாக குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் கொடுக்கும். இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஜைமேஸ் என்சைம் மூலமாக இட் வில் பி கெட்டிங் கன்வெர்டட் இன்டு எத்தனால் வித் த ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, I think it is clear. This is how you prepare ethanol. புரியுதா? So பசங்களா, இந்த question is there for your 7 marks. book backல இருக்கு. ஓகே, கடைசியா நீ என்ன பண்ற? இப்போ உனக்கு எத்தனால் வந்துருச்சு. பட் now I have to get pure ethanol. இல்லையா? எனக்கு pure ethanol வேணும். இப்போ இந்த வாஷ்ல you get 15 to 18% alcohol. இப்போ இதை நீ fractional distillation பண்ண போற. என்னது? fractional distillation பண்ண போற. ஓகே, ஸோ இந்த மெயின் ஃப்ராக்ஷன் டிஸ்டிலேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த மெயின் ஃப்ராக்ஷனை நீ என்ன பண்ற? அதுதான் we call it as aqueous solution of ethanol. சரியா? ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணதுக்கப்புறம் you get aqueous solution of ethanol. இதில் பார்த்தனா you have 95% of ethanol and 4.5% of water. இந்த மிக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம்? we call it as rectified spirit. இந்த மிக்சரை தான் நம்ம ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு சொல்றோம். பாவம் 10th +1 and +2 they can't. அவங்களும் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம், அவங்களும் சில்ட்ரன் தான்டா, கவலையே இல்லை. ஓகே, பட் கொஞ்சம் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், அவ்வளோதான். சரியா? ஸோ ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா என்ன? 1 மார்க்ல உனக்கு கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. 95.5% எத்தனால் and 4.5% வாட்டர் இருந்துச்சுன்னா we call it as rectified spirit. ஓகே, ஸோ இந்த மிக்சரை திரும்ப நீ என்ன பண்ற? குயிக் லைம் போட்டு நீ ரிஃப்ளெக்ஸ் பண்ற for 5 to 6 hours. அப்புறம் அதை வந்து 12 hours அப்படியே வந்து ஸ்டாண்ட் அலோன் பண்ற அப்படின்னா அதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் பண்ணதுக்கப்புறம் you get pure alcohol. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? absolute alcoholனு சொல்றோம். ஓகே, ஸோ ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை நீ குயிக் லைம் வச்சு ரீஃப்ளெக்ஸ் பண்ணி ஒரு 5 to 6 hours ரீஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ற? நீ வந்து 12 hours அப்படியே ஸ்டாண்ட் அலோன் பண்ணி வச்சிட்டேன்னா டிஸ்டிலேஷன் பண்றதுக்கு அப்புறம் உனக்கு கிடைச்ச அந்த ஆல்கஹாலை தான் நம்ம பியூர் ஆல்கஹால்னு சொல்றோம். அது 100% பியூர் ஆல்கஹால். இதுதான் நம்ம அப்சல்யூட் ஆல்கஹால்னு சொல்றோம். சரியா? கிளியரா? வென் ஃப்ரீ குட்டி வாரியர்ஸ் டேய், குட்டி வாரியர்ஸ் பேட்ச் ஃப்ரீ தான்டா ராம் ஸ்ரவன். நீ பிசிக்ஸ் வால ஆப்ல போய் என்ரோல் பண்ணிக்கோ. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. அதில் உனக்கு டிபிபி கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். என்ரோல் பண்ணிக்கோங்க பசங்களா. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஓகே, உங்களுக்காக தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. சரியா? ஸோ திஸ் இஸ் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் எத்தனால். இட்ஸ் 29 rupees-ஆ? இல்ல, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. குட்டி வாரியர்ஸ் பேட்ச் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால், இட் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட். ஓகே, அண்ட் இது வந்து பிளசன்ட் ஸ்மெல் கொடுக்கும். அப்புறம் பர்னிங் டேஸ்ட் இருக்கும். கலர்லெஸ்,
pleasant smell, burning taste. அதே மாதிரி ஈஸியா வந்து volatile, ஈஸியா vaporize ஆயிடும். So it is easily volatile. Boiling point is 351 Kelvin. Okay, alkane விட இது ஜாஸ்தி. Okay, இது it is completely miscible with water. அதாவது ethanol வந்து தண்ணியோட நல்லாவே வந்து mix ஆகும். அதுதான் miscible னு சொல்லுவோம். இதான் physical properties of ethanol. Smell, ethanol ஓட smell வந்து actually சூப்பரா இருக்கும். Yes, actually நாங்க லேப்ல chemistry லேப்லலாம் வந்து ethanol வச்சு தான் we will wash our test tube. Okay, அப்ப அதோட ஸ்மெல் வந்து பயங்கரமா இருக்கும். அதுக்காகவே நாங்க எத்தனாலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி அசிட்டோனோட ஸ்மெல்லுமே சூப்பரா இருக்கும். யூ ஸ்மெல்ட் இட். சூப்பர் சூப்பர். ஓகே, சரியா? ஸோ இதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பசங்களா வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல யூ ஹாவ் டு ரிமெம்பர் த ரியாக்ஷன்ஸ். You have to remember the reactions. So first in a dehydration. Okay, dehydration na enna? Dehydration appadi என்றால் loss of water. Okay, hydra அப்படினா water அர்த்தமா, dehydra na water molecule remove ஆகுறது. So ethanol la if you remove water எப்படி remove பண்ணுவ? In the presence of concentrated H2SO4. ethanol la concentrated H2SO4 போட்டு 443 கெல்வின்ல நீ ஹீட் பண்ணனா எத்தனால் வந்து உனக்கு ஈத்தீனா மாறும் along with the release of water. சரியா? So இதுதான் dehydration. So ethanol when you heat it with in the presence of concentrated sulfuric acid at 443 Kelvin உனக்கு ஈத்தீன் கிடைக்கும். சரியா? சூப்பர் சூப்பர் ராம்ஸ்ரவன். அண்ட் நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் அது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் உனக்கு வந்து சொல்றேன். ஹலோ ஷைனி, குட் ஈவினிங். ரொம்ப நாள் ஆச்சு, வாட் ஹேப்பன்? லாங் டைம் நோ சி. ஓகே, கிளியரா? 6:30 ஸ்டடியா? ஓகே, ஸோ டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தாச்சு. அடுத்த ரியாக்ஷன் என்ன? யூ லைக் த 8th வீடியோஸ், தட் ஸோ நைஸ் பசங்களா. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? ரியாக்ஷன் வித் சோடியம். எத்தனால நம்ம சோடியமோட ரியாக்ட் பண்ண வச்சோம். எத்தனால நம்ம சோடியமோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா யூ கெட் சோடியம் எத்தனாயேட் அலாங் வித் த ரிலீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். இதுல மெயினா நீ ஞாபகம் வச்சுக்கிறது என்னது? உனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். மெயினா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? இங்க உனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். எத்தனால நீ சோடியமோட ரியாக்ட் பண்றப்ப யூ கெட் சோடியம் எத்தனாயேட். அதோட ஃபார்முலா என்ன? சோடியம் எத்தனாயேட்டோட ஃபார்முலா C2H5ONA. sodium ethanoate along with the release of hydrogen gas. இங்க என்ன மேம் NCERT அப்படியே இருக்கு இங்க. ஆமா, so ask your CBSE students also. okay, உங்க CBSE friendsக்கும் இந்த வீடியோ வந்து sorry sodium ethanoate ன்ட்டல்ல, sorry this is sodium ethoxide. sodium ethoxide. thank you so much. sodium ethanoate வந்து esterificationல வரும் இல்ல, அங்க esterification carboxylic acidல வரும். yes, sodium ethoxide. sure yes, thank you so much. okay, so பசங்களா CBSE students also can refer this. ethanol sodium metal react பண்றப்ப you get sodium ethoxide plus hydrogen gas. okay, yes. so இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவீங்க. சோடியம் ஈத்தாக்சைடுக்கு பதிலா சோடியம் இத்தனாயேட் எழுதிடுவீங்க. so always be careful. சரியா? அடுத்த ரியாக்ஷன் போயிடலாமா? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். okay, ethanol when you react it with oxidized to when you react it with alkaline KMNO4 or acidified K2Cr2O7. என்னது? ethanol acidified K2Cr2O7 இல்ல alkaline KMNO4 ஓட நீ வந்து ஆட் பண்ண அப்படின்னா ethanol வந்து எனக்கு ethanoic acid கொடுக்கும். ethanol வந்து எனக்கு ethanoic acid கொடுக்கும்.
ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ பசங்களா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா வந்து we can remember like this, right ma'am? C2H5ONA ல O இருக்கு, ethoxide-னா 2 கார்பன் and oxygen, so the name is ethoxide. Okay, yes. C2H5ONA. Okay, that's good, that's good. So ethoxide, sodium ethoxide na C2H5ONA இல்லையா? ஸோ இங்கே ஈத் அண்ட் ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஸோ ஒரு ஆக்சைடு, ஸோ சோடியம் ஈத்தாக்சைடு இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தட்ஸ் குட், தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஓகே, ஸோ எத்தனால நீ அசிடிஃபைட் K2Cr2O7 ஆல்கலைன் K-MnO4 ஆட் பண்ணனா இதில் யூ கெட் எத்தனாயிக் ஆசிட். இதில் பார்த்தனா ஆல்கஹால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு அசிட்டிக், லைக் ஆல்கஹால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஆக்சிஜன் வந்து உனக்கு ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நீ வந்து நல்லா கவனிங்க, இங்கே வந்து இந்த ரியாக்ஷனில் நம்மளோட K2Cr2O7, நம்மளோட அசிடிஃபைடு K2Cr2O7 கலர் வந்து ஆரஞ்ச் கலர். பட் எத்தனாலில் போடுறப்ப ஆரஞ்ச் கலர், ஃபஸ்ட்டு K2Cr2O7 கலர் ஆரஞ்ச், பட் எத்தனாலில் போட்டதுக்கப்புறம் இது ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால இந்த ஆரஞ்ச் கலர் வந்து என்னாகும், இது வந்து க்ரீனாக மாறும். ஸோ this is an identification test. ஸோ இந்த K2Cr2O7 ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் நீ வந்து ஆட் பண்ணுற, அப்போ இந்த ஆரஞ்ச் கலர் க்ரீனாக மாறிடுச்சுன்னா ஓகே இது எத்தனால், ஸோ எத்தனாயிக் ஆசிடாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். கிளியரா? இதில் MnO3 கேட்டலிஸ்டா மேம்? எஸ், பட் அது இது மென்ஷன் பண்ணல, ஸோ புக்கில் இல்லாத வரைக்கும் நோ நீட் டு மென்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? எஸ்டரிஃபிகேஷன். Very very important reaction, very very important reaction. Okay, so இங்க நம்ம என்ன பண்றோம், எத்தனாலையும் எத்தனாயிக் ஆசிடையும் ஒரு ஆல்கஹாலையும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடையும், சரியா, எத்தனாலையும் எத்தனாயிக் ஆசிடையும் நம்ம ரியாக்ட் பண்ணி வைக்கிறப்ப, ஓகே, எத்தனால் and ethanoic acid ரெண்டுத்தையுமே நம்ம ரியாக்ட் பண்றப்ப what do you get? You get ethyl ethanoate, CH3COO C2H5. பசங்களா இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு வந்து ஒரு ஹாட்ஸ் கொஸ்டின்ல இந்த ரியாக்ஷன் வந்திருக்கு, ஹாட்ஸ் கொஸ்டின்ல இந்த ரியாக்ஷன் வந்திருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிட், எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிட் எனக்கு வந்து ரியாக்ட் ஆகுறப்ப ஐ கெட் ஈத்தைல் எத்தனாயேட், ஐ கெட் ஈத்தைல் எத்தனாயேட் along with the release of water. இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும், நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். இதான் வந்து ரியாக்ஷன். இந்த ஈத்தைல் எத்தனாயேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ உனக்கு எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. எஸ்டர் இஸ் அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ். என்னது, எஸ்டர் வந்து இட் இஸ் அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ், ஒரு நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த எஸ்டர் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ், பர்ஃப்யூம்ஸில், சென்ட்டில், அப்புறம் ரூம் ஸ்ப்ரேலாம் இந்த எஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளேவர்ஸ் அதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 4 ரியாக்ஷன் பார்த்தோம். டீஹைட்ரேஷன், ரியாக்ஷன் வித் சோடியம், ஆக்சிடேஷன் அண்ட் எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர், ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன, டீஹைட்ரஜனேஷன். ஸோ ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது. ஹலோ ரவிக்குமார் பரணி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, டீஹைட்ரஜனேஷன். ஸோ எத்தனால்ல இருந்து நம்ம ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போறோம். என்னது, எப்படி பண்ண போறோம், எத்தனால்ல நம்ம ஹீட்டட் காப்பர்ல 573 கெல்வின்ல நம்ம வந்து பாஸ் பண்ணோம்னா எனக்கு எத்தனால் வந்து அசிட்டால்டிஹைடா மாறுது along with the release of hydrogen gas. Ethanol is getting converted into acetaldehyde. Good evening, good evening. ஓகே, ஸோ பசங்களா இன்னும் நம்ம செஷனுக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ பசங்களா டீஹைட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனாலில் நம்ம we are passing over heated copper at 573 Kelvin. அப்போ எத்தனால் எனக்கு அசிட்டால்டிஹைடாக மாறுது. அசிட்டால்டிஹைடோட ஃபார்முலா CH3CH4.
along with the release of hydrogen gas. இப்போ நீ இந்த ரியாக்ஷன்லாம் படிக்கிறப்ப எந்தெந்த ரியாக்ஷனில் என்னென்ன கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறாங்க, என்னென்ன சைடு ப்ராடக்ட் இல்லை பை ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இதுதான் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டீஹைட்ரேஷனில் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்டரிஃபிகேஷனில் வாட்டர் ஃபார்ம் ஆகுது, ஆக்சிடேஷனில் வாட்டர் ஃபார்ம் ஆகுது, டீஹைட்ரேஷனில் வாட்டர் ஃபார்ம் ஆகுது, அதாவது வாட்டர் ரிமூவ் ஆகுது. அண்ட் ரியாக்ஷன் வித் சோடியம்ல ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் உனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது, ரியாக்ஷன் வித் சோடியம் அப்போ எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது, அண்ட் டீஹைட்ரஜனேஷன்லையுமே எனக்கு ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்கெங்கெல்லாம் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது, யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். அண்ட் அதே மாதிரி என்னென்ன கேட்டலிஸ்ட் ஆட் பண்ற, என்னென்ன அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நீ ஆட் பண்ற, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? எஸ், பாப்பாஸ் கிச்சன். உங்க பேர் என்ன? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? கிளியரா? அண்ட் இன்னும் இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலா ஷீட்ஸ் வேணும்னா நீ நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து உனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சரியா? கிளியரா? வெரி குட். நெக்ஸ்ட் கம்பஷன். கம்பஷன்னா என்ன? எத்தனால நம்ம ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ண போறோம். ஸோ எத்தனால நீ கம்பஷன் பண்றப்ப கம்ப்ளீட்டா கம்பஷன் ஆச்சுன்னா நம்ம எத்தனால் இஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஓகே, 6 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். நல்லா கவனிங்க. வாட் ஆர் த ரியாக்ஷன்? டீஹைட்ரேஷன், வாட்டர் ரிமூவ் ஆகுது. வாட் இஸ் யோர் நேம்? மை நேம் இஸ் ஐஸ்வர்யா. ஐ எம் டேக்கிங் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபார் யூ பசங்களா. ஓகே, ஸோ கண்டிப்பா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சாப்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷேர் இட் வித் யுவர் சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்ரீநிகேதன், நான் அன்னைக்கு சொன்ன ஃபார்முலா ஷீட் என்ன ஃபார்முலா ஷீட் நீங்க கேட்டீங்க? ஸ்ரீவர்ஷன், ஹலோ மணி, குட் ஈவினிங். ஃபார்முலா ஷீட் நான் இந்த சாப்டருக்கு அப்லோட் பண்ணிட்டேன்டா. அண்ட் ஆல்கேன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ் இதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அதோட ஃபார்முலா ஷீட்டும் நான் இப்போ வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, குட் ஈவினிங் ஸ்ரீநிகேதன். ஸோ நிறைய புது பசங்க வந்திருக்கீங்க. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் வந்து பாருங்க, சூப்பராக வந்து ஒன்று கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன ரியாக்ஷன்? டீஹைட்ரேஷனில் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எத்தனாலில் போட்டோன்னா யூ கெட் ஈத்தேன் ப்ளஸ் வாட்டர். ரியாக்ஷன் வித் சோடியம் அப்போ உனக்கு சோடியம் ஈத்தாக்சைடு ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஆக்சிடேஷனில் எத்தனால் வந்து அசிடிஃபைட் K2Cr2O7, ஆல்கலைன் KMnO4 ஆட் பண்றப்ப யூ கெட் எத்தனாயிக் ஆசிட். எஸ்டரிஃபிகேஷன்ல எத்தனால் பிளஸ் எத்தனாயிக் ஆசிட் ஆட் பண்றப்ப யூ கெட் ஸ்வீட் ஸ்மெல்லிங் சப்ஸ்டன்ஸ் கால்ட் என்னது? எஸ்டர். சரியா? டீஹைட்ரஜனேஷன்ல நம்ம எத்தனால்ல காப்பர் அண்ட் 573 கெல்வின்ல நம்ம பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. கம்பஷன்ல எத்தனால நல்லா ஹீட் பண்றப்ப உனக்கு கம்ப்ளீட்டா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கொடுக்குது. 6 ரியாக்ஷன் மண்டையில ஏத்திக்கோ. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணனா மண்டையில செம்மையா நிக்கும். Is this class for CBSE? Actually, this is not for CBSE class, but in the chapter வந்து அப்படியே CBSE என்ன இருக்கோ அதே தான் இதுலயும் இருக்கு. ஸோ உங்க CBSE-க்குமே டிட்டோவா எல்லாமே இருக்குடா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பிசிக்ஸ்ல 146, கெமிஸ்ட்ரியில 719. ஓகே, அது நான் கண்டிப்பா பண்றேன் ஸ்ரீவர்ஷன். கொஞ்சம் வந்து இந்த கிளாஸஸ்லனால பிஸி ஆயிட்டேன். I'll do that. ஓகே, இதை நீ கமெண்ட் செக்ஷன்ல போடு ஸ்ரீவர்ஷன். அப்பதான் எனக்கு வந்து இட் வில் பி a ரிமைண்டர். ஓகே, ஸோ பசங்களா உனக்கு என்ன வேணுமோ நீ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு தான் இருக்கேன். I'll give you whatever you need to score very good marks. ஃபார்முலா ஷீட்டா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருந்தாலும் சரி, ஓகே, இல்லைனா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், அடிஷ்னல் கொஸ்டின்ஸா இருந்தாலுமே நீங்க என்கிட்ட கேட்கலாம். இவ்வளோ பேர் வராங்க. ஆமாண்டா, அவ்வளோ பசங்க they are curious. And if you really like this session, நீங்க வந்து என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, and please share it with your friends. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. PW State Board பசங்களா, this is actually கம்ப்ளீட்டா it is a free batch. நீங்க இது என்ரோல் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் வால ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உனக்கு அதுக்கான லிங்க் வந்து இருக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. தீரன் பேட்ச், தீரன் சர்ச் பண்ணாவே வரும். என்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லா ஒன் ஷாட் வீடியோஸ், இந்த செஷன் PDF, DPP, டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எல்லாமே அதில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா?
ஓகே ஓகே ஓகே. இப்போ எத்தனாலோட யூசஸ். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எத்தனால்? எத்தனால் வந்து மெடிக்கல் வைப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ்ல ஆன்டி ஃப்ரீஸா யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் சானிடைசர்ஸ்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ண உனக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஹலோ நந்தினி. ஓகே, ஸோ பசங்களா ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர் பிகாஸ் இந்த சாப்டர் பயங்கர வெயிட்டேஜான சாப்டர். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாப்டரை முடிச்சுட்டு தான் போவேன். ஸோ கண்டிப்பாக கடைசி வரையும் இருக்கணும். ஓகே, எஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் as a solvent for drugs, oils, fats, perfumes, dyes, etc. சரியா? ஸோ பசங்களா லைன் பை லைன், ஓகே, ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் இந்த சாப்டர் வந்து முழுசா வந்து உனக்கு சொல்லித்தரேன். ஏன்னா புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணா இந்த சாப்டருக்கு போதாது. IUPAC நாமென்க்ளேச்சர்லாம் நீ வந்து ப்ராப்பரா படிச்சாதான் மண்டையில ஏறும். ஓகே, ஸோ பசங்களா ஓகே, கான்சென்ட்ரேட் ஹியர்டா. ஓகே, இஃப் யூ ரியலி லைக், இஃப் யூ ரியலி லவ் த வே நான் உனக்கு வந்து சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம செஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பசங்களுக்கு வந்து ரியலாவே வந்து படிக்கணும், நல்லா கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசை. பட் எல்லாம் வந்து என்னது, வெறும் புக் பேக் கொஷின்ஸை சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து உனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகாது. நீ கண்டிப்பா புரிஞ்சு படிச்சா மட்டும்தான் உனக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கிரியேட்டிவ் 1 மார்க் புக் இன்சைட் கொஸ்டின் எல்லாமே கேட்டா உன்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். இதெல்லாம் வந்து நீ மனப்பாடம் பண்ணிட்டு போவே முடியாது. ஓகே, இங்க நான் பேசிட்டு இருந்தா அங்க சாட்ல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. டேய் பசங்களா இங்க கவனிங்க. ஓகே, when you will teach 10th concepts to 8th for to this. சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் பசங்களா, ஸோ யூசஸ் ஆஃப் எத்தனால் புரிஞ்சு போச்சு. அண்ட் மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா என்னன்னு உனக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா என்ன? ஓகே, ஸோ தீஸ் ஆர் என்னது, இதெல்லாம் வந்து 1 மார்க்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா என்ன, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா என்ன, பவர் ஆல்கஹால் என்ன, இந்த ரேஷியோலாம் உனக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க பேசிக்கோங்க பிரச்சனை இல்லை. பட் ஆனா கிளாஸ் நடத்துறப்ப நீ இங்க கவனிக்கணும். ஓகே, இங்க நீ மிஸ் பண்ணிட்ட, நீ அப்புறம் கூட பேசிக்கலாம். பட் இங்க நீ கவனிக்கிறப்ப, இங்க நான் சொல்லித்தரப்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லித்தரப்ப நீ பேசிட்டு இருந்தனா, இது திடீர்னு எக்ஸாம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? எப்பயுமே இங்க கவனிங்க. சரியா? ஸோ பசங்களா இது உனக்கு 1 மார்க்ல வர நிறைய சான்ஸ் இருக்கு. மெத்திலேட்டட் ஸ்பிரிட்னா வாட் இஸ் த மிக்சர் ரேஷியோ, ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னா என்ன ரேஷியோ, பவர் ஆல்கஹால்னா என்ன, டீநேச்சர்ட் ஸ்பிரிட்னா என்ன, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி உன்னோட ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட் அதோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்றதுக்குமே நம்ம எத்தனாலை வந்து ஆட் பண்ணுவோம். சரியா? கிளியரா? ஓகே, ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், a common food flavor which is made by processing vanilla beans in a solution of ethanol and water. vanilla extract எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க பாரு. வெனிலா பீன்ஸை எத்தனால் அண்ட் வாட்டர் சொல்யூஷன்ல மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் ப்ராசஸ் பண்ணா உனக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வருதான். when you will teach 10th standard for channel name என்னவா? டேய் PW தமிழ்நாடு 8, 9 and 10 கடைசியில எப்படி கேட்டா பாத்தீங்களா? ஓகே ஓகே, ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஸோ அவ்வளோதான்டா, இவ்வளோ நேரம் நம்ம செஷனை பார்த்துட்டு இது என்ன சேனல் அப்படிங்க, வெனிலா பீன்ஸ்ல ஒன்று இருக்கா மேம்? இருக்குடா. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, என்ன ரவிக்குமார் பரணி இப்படி சொல்லிட்டீங்க? எத்தனாலோட யூசஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 யூசஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எத்தனாலோட இல்ல எனக்கு வந்த சோதனை. நீங்க என்ன பண்றது பசங்களா, கொஞ்சம் நீங்க நல்லா கவனிங்கடா. ஓகே ஓகே, செஷன் புரிஞ்சா போதும். உனக்கு எப்படி சேனல் பேர் தெரியலனா கூட ஓகே, பட் ஆனா அட்லீஸ்ட் திரும்ப வந்து பாக்குறதுக்கு உனக்கு அந்த சேனல் பேர் தெரியணும்ல. நியூ ஒன்னா அதனால புரியலையா? ஓகே, ஸோ ஐ திங்க் யூ ஹேவ் சப்ஸ்கிரைப். நம்ம செஷனுக்கு லைக் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து 1 ஷாட் செஷனுக்கு ஐ வாண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி வைங்க. சரியா?
பிகாஸ் இந்த செஷனோட பிடிஎஃப்பும் உனக்கு வந்து நம்ம பிசிக்ஸ் வால் ஆப்ல கிடைச்சிரும். என்ன ஸ்பெஷல் மேம் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட்? ஓ, அது நாளைக்கு தான் ரிவீல் பண்ணுவேன். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்பவுண்ட் என்ன? எத்தனாயிக் ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற காம்பவுண்ட் என்ன? எத்தனாயிக் ஆசிட். எத்தனால் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எத்தனாயிக் ஆசிட் பார்க்க போறோம். சரியா? ஸோ எத்தனாயிக் ஆசிட நம்ம காமனா என்ன சொல்லலாம்? நம்ம அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம். எத்தனாயிக் ஆசிட நம்ம காமனா அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபேமிலி. அதோட மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சரியா? நன்றிகள் ரவிக்குமார். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? CH3COOH. இதுதான் என்ன? எத்தனாயிக் ஆசிட். ஸோ பசங்களா இப்பவே வந்து உனக்கு எத்தனால் ஃபுல்லா வந்து ஒரு அவுட்லைன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா நம்ம பசங்க வந்து மற்ற பசங்களுக்கு போய் சொன்னாதான் தெரியும். மேம் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி ஒரு வீடியோஸ் லைவ் செஷன் போயிட்டு இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் ஃபுல் கான்செப்ட் சொல்லி தராங்க. அதுல கிளியரா எனக்கு புரியுது, நீயும் வா, நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணலாம், நம்ம நல்லா யூஸ் ஆகும், நம்ம நல்ல மார்க் வாங்கலாம் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாதானே அவன் வந்து பாப்பான். நீங்க வந்து சொல்லாம இருந்தா ஹவு வி வில் கெட், அவங்க வந்து லைவ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து க்ரோ ஆகுறது, எப்படி நம்மளோட லைவ் செஷன்ஸ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் பசங்களா. நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே. நிறைய பேருக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. ஓகே. ஸோ நிறைய பசங்களுக்கு தெரியணும்னா யூ ஹாவ் டு சே த்ரூ யோர் மவுத். ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நாலேஜை ஷேர் பண்ணாதான் நாலேஜ் வளரும். ஓகே. நெக்ஸ்ட் இயர் போஸ்டர் அடிச்சிடலாம். ஓகே. போஸ்டர்லாம் ஆக்சுவலா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீ வந்து ஷேர் பண்ணுவேன் இல்லையா? இஃப் யூ ரியலி லைக் தட் செஷன், நான் வந்து நீ என்னோட வீடியோ தான் பார்க்கணும்னு நான் வந்து சொல்லலை. உனக்கு வந்து நான் சொல்ற டீச்சிங் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பசங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்லி இஃப் யூ லைக் இட் யூ கம். நான் வந்து நீ எந்த தான் பார்க்கணும். இஃப் யூ லைக் மை டீச்சிங், நான் சொல்றது உனக்கு புரியணும். ஓகே. உனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, யூஸ்வலா பார்த்தனா அந்த சப்ஜெக்டை சொல்லித்தர டீச்சர் வந்து நல்லா எனக்கு சொல்லித்தராங்களா, அப்போதானே உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். ஓகேயா? ஸோ நான் உனக்கு நல்லா சொல்லித்தரேன்னா ஐ எம் ஹாப்பி. உனக்கு வந்து நான் சொல்ற டீச்சிங் உனக்கு புரியலைன்னா ஓகே, யார் நல்லா சொல்லித்தராங்களோ அவங்கள போய் பாருங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லித்தரது மேக்ஸிமம் பசங்களுக்கு புரியுது. செஷனும் போர் அடிக்காம எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி இருந்தா வந்து பாருங்க. அதை நீ பார்க்கறது மட்டும் இல்லாம இஃப் யூ ரியலி லைக் த செஷன், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? சரி போயிட்டு வாங்க தஸ்னிம். ஓகே சபரிஷ். அப்படி சொன்னா எல்லாரும் மேம் கிட்ட சொல்லிடுறாங்க. நானும் ஸ்கூல்ல திட்டு வாங்குறேன். ஓகே இட்ஸ் ஓகே ஸ்ரீவர்ஷன். டோன்ட் வெரி. Can an 8th standard student be teacher for 8th standard? எஸ், ஸ்டூடெண்ட்டே இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சராக இருக்கலாம். கடைசி டைமில் எக்ஸாம் டைம்லலாம் வந்து நாங்களாம் வந்து காலேஜ் டைம்லலாம் வந்து ஏதாச்சும் என் ஃப்ரெண்டு வந்து இந்த கான்செப்ட் சொல்லிடி அப்படின்னா அவன் வந்து டக்குன்னு இதான் இம்பார்ட்டன்ட், இதை போய் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கான்செப்டை சிம்பிளாக சொல்லி தரலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் பயங்கரமாக உனக்கு புரிஞ்சிச்சுன்னா யூ கேன் டீச் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த கான்செப்ட் இன்னும் நல்லா உன் மண்டையில் பதியும். இதுவே ஆக்சுவலாக ஒரு ஸ்டடி டெக்னிக் தெரியுமா? ஓகே. நீ உன்னால வந்து ஒரு குட்டி 5 வயசு குழந்தைக்கு ஒரு கான்செப்ட் நல்லா புரிய வைக்க முடியுதுன்னா உனக்கு அந்த கான்செப்ட் பயங்கரமா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சூப்பர்டா ராம் ஸ்ரவன். சரியா? சொல்லுங்க சபரிஷ். இட்ஸ் ஓகே தஸ்னிம். நான் தான் எங்கடா தஸ்னிமை காணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எஸ், பிகாஸ் நீங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்கல்ல. ஸோ எத்தனாயிக் ஆசிடோட ஃபார்முலா CH3COOH. இப்போ எத்தனாயிக் ஆசிடை எப்படி மேனுஃபேக்சர் பண்ண போறோம்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படின்னா எத்தனால்ல நம்ம KMNO4 ஆல்கலைன் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆட் பண்றோம், இல்லைன்னா அசிடிஃபைட் KMNO4 K2Cr2 ஆட் பண்றோம் அப்படின்னா யூ கெட் எத்தனாயிக் ஆசிட். சரியா? இதான் லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். சரியா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால், அந்த கொஸ்டினுக்கும் இதான் ஆன்சர். எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கும் இதான் ஆன்சர். நல்லா கவனிங்க. ரிலேட் பண்ணி படிக்கிறதுனா இதுதான். இந்த ரியாக்ஷன் எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு தெரியுதுல? இந்த ரியாக்ஷன் நம்ம எங்க பார்த்தோம்? நம்ம எத்தனால ஆக்சிடைஸ் பண்ணா யூ கெட் எத்தனாயிக் ஆசிட்னு பார்த்தோம்ல?
அதே தான் இது. So ethanoic acid you prepare in this way. சரியா? So what are the physical properties of ethanoic acid? What are the physical properties of ethanoic acid? நல்லா கவனிங்க. ethanoic acidமே என்னது? It is colorless liquid, unpleasant odor. எத்தனாலுக்கு நல்ல ஸ்மெல் வரும்னு சொன்னேன். ஆனா நம்ம ethanoic acidக்கு ஸ்மெல் நல்லாவே இருக்காது. என்னது? நம்ம ethanoic acidக்கு ஸ்மெல் நல்லாவே இருக்காது. அதே மாதிரி it is sour in taste. ஏன்னா இது ஆசிட் இல்லையா? ஸோ இது வந்து சோரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுவுமே வந்து வாட்டரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இட் இஸ் மிசிபிள் வித் வாட்டர். அண்ட் இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோன்னா இது ஆல்கஹால்ஸை விட பாயிலிங் பாயிண்ட் நம்மளோட ethanoic acidக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதை நம்ம கூல் பண்ணுறப்ப பியோர், இது நல்லா கவனிங்க, இது 1 மார்க்ல உனக்கு கேட்கலாம். ஆன் கூலிங் பியோர் ethanoic acid வந்து உனக்கு ஐஸ் ஃப்ளேக்ஸாக கூல் பண்ணுறப்ப பியோர் ethanoic acid உனக்கு ஐஸ் மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், கிளேஷியர்ஸ் மாதிரி இருக்கும். அதனால தான் ethanoic acid-ஐ ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறப்ப யூஸ்வலாக அது ஐஸாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் we call this ethanoic acid as glacial acetic acid. சோஷியல் அண்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். பட் இன்னும் வந்து ப்ராப்பராக டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வரல. அது வரையும் நம்ம சயின்ஸ்க்கு, நீங்கள் சயின்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, ஆரம்பிச்சிடுவேன். இந்த ஸ்லைட்லாம் அப்படியே இன்சைட் 2 மார்க்ஸ் வீடியோக்கு போட்டுருங்க தனியா பிஃபோர் ஆஃப் இயர்லி. டேய், நம்ம ஸ்லைட்ஸ் எல்லாமே நீ வந்து பிசிக்ஸ் வாலா ஆப்ல டவுன்லோட் பண்ணனா தீரன் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவர்ஷன் அதுல இந்த லெக்சர் வீடியோவும் இருக்கும். அந்த லெக்சர் வீடியோல இந்த பிடிஎஃப் உனக்கு வந்துடும். இல்ல, நான் ரிவீல் பண்ண மாட்டேன் சபரீஷ். நோ ரிவீலிங் நவ். நோ சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிடும். So chemical properties of ethanoic acid பார்க்கலாம். பசங்களா நல்லா கவனிங்க. Reaction with metal. என்னது? ethanoic acid நம்ம மெட்டலோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, ethanoic acid நான் ஜிங்கோ இல்லனா சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்றப்ப what do I get? What do I get? நல்லா கவனி. I get அந்த ethanoic acidோட ethanoate ஃபார்ம் கிடைக்கும். சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல தஸ்னிம் ஆப் லிங்கோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்கோட ஆப்போட லிங்க் இருக்கு. நல்லா வளருடா, வளர்றல. பிடபிள்யூ ஆப்ல என்ரோல் பண்ண பைசா இல்ல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே ஓகே பசங்களா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஆப்ல என்ரோல் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ethanoic acid மெட்டலோட ரியாக்ட் பண்ணா அதோட ethanoate ஃபார்ம்ஸ் வருது along with the release of hydrogen gas. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? அப்போ பெட் வச்சுக்கலாமா? டங்கு செம்மையா ரோல் ஆகுது. ஆமா, இவ்வளோ நேரம் டீச் பண்ணிட்டு இருக்கேன்ல. என்ன பெட்டு? ஓகே ஓகேடா. reaction with carbonates and bicarbonates. So நம்ம ethanoic acid carbonates or bicarbonates ஓட react பண்றப்ப you get weaker bases along with the release of carbon dioxide. பசங்களா, இந்த reactionsலாம் நீ என்ன பண்ணு, எழுதி பாருங்க. எனக்கு உங்களுக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் எனக்காக நீங்க எழுதி பாருங்க. ஓகே, டெய்லி கிளாஸ் வந்து இருக்கு. நீங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் நாளைக்கு சர்ப்ரைஸ்ல இருக்கு பசங்களா. ஸ்ரீவர்ஷன் எல்லாருமே நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நாளைக்கு வீடியோல உங்களுக்கு வந்து சொல்லப்படும், நாளைக்கு செஷன்ல. அண்ட் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் பேஸ். நம்ம அசிட்டிக் ஆசிட நீ பேஸோட ரியாக்ட் பண்ணனா யூ கெட் சோடியம் எத்தனாயேட் அண்ட் வாட்டர். என்னது? சோடியம் எத்தனாயேட் அண்ட் வாட்டர். இதுதான் சோடியம் எத்தனாயேட். அண்ட் அதே மாதிரி டீகார்பாக்சிலேஷன். நம்ம decarboxylation, sodium salt of ethanoic acid. என்னது? sodium salt of ethanoic acid. அதாவது இந்த sodium ethanoateல நீ NaOH 3 parts of NaOH and 1 part of CaO போட்டனா you get methane gas. carbon dioxide remove ஆகுது. சரியா? this is decarboxylation process. நீ வர மாட்டியா? ஈக்குவேஷன்ல தாம மோஸ்ட்லி மிஸ்டேக் ஆகுது பிகாஸ் ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ண தெரியல. ஓகே, ஸோ நான் உனக்கு வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளானைக்கு ஐ கிவ் ஆல் த ஈக்குவேஷன்ஸ் இன் ஒன் ஷீட் ஆஃப் திஸ் சாப்டர். அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே,
இது வந்து ஈத்தாக்சைடு இல்ல, இது எத்தனாயேட். ஓகே, எத்தனாயேட்டுக்கும் CH3COONA, இது சோடியம் எத்தனாயேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எழுதி வச்சுக்கோங்க இல்லனா. C2H5ONA, இது சோடியம் ஈத்தாக்சைடு. சரியா? ஓகே, எத்தனாயிக் ஆசிடோ யூசஸ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளாஸ்டிக்ல யூசஸ், டைஸ், பிக்மெண்ட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, ஃபேப்ரிக்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு, லெபார்டரி ஏஜென்ட்டா எத்தனாயிக் ஆசிடை யூஸ் பண்ணுவாங்க. ரப்பரை வந்து ஆக்சுவலா வந்து லாட்டெக்ஸ்ல இருந்தா ரப்பர் செய்வாங்க. அந்த லாட்டெக்ஸை வந்து சாலிட் ஆக்குறதுக்கு உனக்கு வந்து கொயாகுலேட்டிங் ஏஜென்ட்டா நம்ம எத்தனாயிக் ஆசிடை யூஸ் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபார்மக்யூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் எத்தனால் அண்ட் எத்தனாயிக் ஆசிடை நம்ம ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். சரியா? இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஹைட்ரோகார்பன்ஸ் எங்க யூஸ் ஆகுது? ஹைட்ரோகார்பன்ஸ் எல்பிஜி, பெட்ரோல், கெரோசின், இது எல்லாமே உனக்கு வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் தான். அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ரா மெட்டீரியலாக நம்ம ஹைட்ரோகார்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ் லைக் டயர், பிளாஸ்டிக் கண்டெய்னர், இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஹைட்ரோகார்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்கோஹால்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க? சால்வெண்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆல்டிஹைட்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மால்டிஹைட் உனக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈத்தர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? அனஸ்தீஷியா. ஓகே, ஆப்ரேஷன் பண்ணுறப்ப, என்னது ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து மயக்கம் அடையணும்ன்றதுக்காக யூஸ் பண்ணுற ஏஜென்ட் தான் அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம். ஸோ ஈத்தர்ஸ் அனஸ்தீட்டிக் ஏஜென்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, பெயின் கில்லராக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோன்னா, நம்ம குக்கிங் ஆயில்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். இது வேற நான் வந்து தெரியாம அந்த டைப்போ எரர்ல இது வந்து போயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு okay. So yes, we'll go for the last but not the least topic. Okay. So இப்போ நம்ம பார்க்க போறது என்ன? Soaps and detergents. Yes. If there is any rule to write chemical equation. Yes, yes, கண்டிப்பா. So soaps and detergents நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ற ஒரு reagent தான் soaps and detergents. எதுக்கு? For cleaning purpose நம்ம soaps யூஸ் பண்ணுவோம். Dirt remove பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் from our body and from our clothes. ஸோ அதில் என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா, surfactants அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்கும். நிறைய லெசன் மிஸ் பண்ணிட்டேனோ? ஆமாண்டா, நீ வந்து ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கோ. சரியா? ஸோ அதில் surfactantsல சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு. They are compounds with molecules that line up around water to break the surface tension. ஓகே, ஸோ surface tension பிரேக் பண்ணுறதுக்கு surfactantsனு இதில் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா, நம்மளோட சோப்பில் பார்த்தோன்னா நல்லா கவனிங்க. இட் இஸ் அ கிளீனிங் ஏஜென்ட் composed of one or more salts of fatty acids. Okay, detergent is a chemical compound, mixture of chemical compound which is used as a cleaning agent. Soapum cleaning agent da, detergentum cleaning agent da. Okay, ஆனா specific conditionல தான் ரெண்டுமே வந்து work out ஆகும். இப்போ நம்ம சோப்பை பத்தி பார்த்தோம்னா, very important, very important, நல்லா கவனி. Soaps are sodium or potassium salt of long chain carboxylic acid or fatty acid. Very important definition. சோப்புனா என்ன? லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, யூனிட் 20 வரீங்களா? எஸ், கண்டிப்பா. யூனிட் 20 வேணுமா இல்லை நியூக்ளியர் பிசிக்ஸ் வேணுமான்னு சொல்லுங்க. சரியா?
ஸோ சோப் வந்து சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட். இதுக்கு 2 மேஜர் ரா மெட்டீரியல் தேவை, ஃபேட் தேவை, ஆல்கலி தேவை. ஓகே, என்ன ஆல்கலின்னு பார்த்தோன்னா யூஸ்வலா சோடியம் ஹைட்ராக்சைடு தேவை, இல்லை சில நேரத்தில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் உனக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பொட்டாசியம் பேஸ்டு சோப் ப்ராடக்ட் வந்து சோடியம் பேஸ்டு சோப் ப்ராடக்டை விட வாட்டர் சால்யூபிள் ப்ராடக்ட் உனக்கு கொடுக்கும். சரியா? ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சோப். நல்லா கவனிங்க. ஓகே, சோப் வந்து லாங் செயின் என்னது சோப்ஸ் ஆர் லாங் செயின் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லையா? ஸோ 2 விதமான சோப் இருக்கு. ஒன்று வந்து ஹார்ட் சோப், இன்னொன்று வந்து சாஃப்ட் சோப். சரியா? 1 word டீச் பண்றேன் கண்டிப்பா. ஹார்ட் சோப் பார்த்தனா they are prepared by the saponification of oil or fats with caustic soda. நல்லா கவனிங்க. ஹார்ட் சோப் எப்படி பண்ணுவாங்க? உனக்கு காஸ்டிக் சோடானா என்ன? NaOH. ஓகே, ஆயில்ஸ் ஆர் ஃபேட்ஸ் நம்ம என்ன பண்றோம்? காஸ்டிக் சோடாவோட ரியாக்ட் பண்றப்ப saponification பண்றப்ப you get hard soap. ஓகே, இது வந்து வாஷிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட் சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா saponification of oils or fats with potassium salts. சோடியம் காஸ்டிக் சோடா சோடியம் சால்ட்டோட நம்ம ரியாக்ட் பண்ணா யூ கெட் ஹார்ட் சோப். சாஃப்ட் சோப் வந்து நம்ம பொட்டாசியம் சால்ட்டோட ப்ரிப்பேர் பண்றோம். saponificationனா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் ப்ராசஸ். சரியா? ஓகே, ஸோ இது ஹார்ட் சோப் வந்து நம்ம வாஷிங்க்கு மற்ற பொருளை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? க்ளீன் பண்ணதுக்கு வி யூஸ் ஹார்ட் சோப். சாஃப்ட் சோப் வந்து நம்ம பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு வி யூஸ் சாஃப்ட் சோப். புரியுதா? saponificationனா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப் ப்ராசஸ் தான் saponification சொல்லும். ஓகே, ஸோ மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். Manufacture of soap is a important question. So first is a kettle process, oldest method used in the small scale preparation of soap. Okay, so first step என்ன? saponification of oil. நிறைய பேர் கேட்டீங்களா saponificationனா என்ன? கண்டிப்பா பயாலஜி டயக்ராம்ஸ் எப்படி வரைகிறதுன்னு நான் உனக்கு வீடியோ போடுறேன், கவலையே படாதீங்க. ஸோ என்ன பண்றோம்? நம்ம இந்த கெட்டில்ல ஆயில் எடுக்கிறோம். ஓகே, அயன் டேங்க், அதாவது அயன் டேங்க் தான் நம்ம கெட்டில்னு சொல்றோம். அதுல நம்ம அந்த ஆயிலை வந்து நம்ம என்ன பண்றோம்? கெட்டில் எடுக்கிறோம். இப்போ இதுல ஆல்கலைன் சொல்யூஷன், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு 10% நம்ம இந்த கெட்டில்ல ஆட் பண்றோம். கொஞ்சம் எக்ஸஸாவே ஆட் பண்றோம். நல்லா கவனிங்க. ஆயில்ல இந்த ஆல்கலைன் சொல்யூஷன் ஆட் பண்றோம். திஸ் மிக்சர் இஸ் பாயில்டு பை பாசிங் ஸ்டீம் த்ரூ இட். இந்த மிக்சரை நல்லா வந்து பாயில் பண்றோம். எப்படி? ஸ்டீம் இதுல பாஸ் பண்றோம். The oil gets hydrolyzed after several hours. Okay, இப்போ இதுல ஸ்டீம் பாஸ் பண்ணி பாயில் பண்றப்ப இந்த ஆயில் என்ன ஆகுது? ஹைட்ரலைஸ் ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? saponification சொல்றோம். நல்லா கவனிக்கிறேன். கெட்டில் ஆயில் எடுக்கிறேன், அதை நான் பாயில் பண்ண வைக்கிறேன் பை பாசிங் த ஸ்டீம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஹைட்ரலைஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் we call it as saponification. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா salting out of soap. ஓகே தஸ்னம். ஓகே, salting out of soap பார்த்தோன்னா இந்த பாயிலிங் மிக்சர்ல நம்ம காமன் சால்ட் ஆட் பண்ண போறோம். அப்போ உனக்கு அந்த சோப்பு அந்த மிக்சர்ல இருந்து உனக்கு சாலிட் சப்ஸ்டன்ஸ் அப்படியே கீழே செட்டில் ஆகும். அதான் பிரிசிபிடேட்டட் ஃபார்ம், அதான் நம்ம சோப்புன்னு வந்து சொல்றோம். இப்போ செவரல் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த சோப் வந்து இட் ரைசஸ் டு த டாப் ஆஃப் த லிக்விட் as curdy mass. Okay, so the neat soap is taken off from the top. Okay, so இந்த பாயிலிங் மிக்சர்ல காமன் சால்ட் போட்டோன்னே இது பிரிசிபிடேட் ஆகும். அது அப்படியே உனக்கு மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். இந்த சாலிடை நம்ம எடுத்து அதுதான் நம்ம நீட் சோப்புன்னு சொல்றோம், கர்டி மாஸ்ன்னு சொல்றோம். அதுல இருந்தா நம்ம சோப்பை வந்து ப்ரிப்பேர் பண்றோம். சரியா? அதுதான் நம்மளோட சோப்பு. அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்றோம். சரியா? ஸோ சோப்பு வந்து ஹார்ட் வாட்டரோட நம்ம வந்து சோப்பை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலா ஹார்ட் வாட்டர்ல என்னது ஹார்ட் வாட்டர்ல என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும். என்னது? ஹார்ட் வாட்டர்ல கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும். ஸோ சோப் வந்து இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸோட ஒழுங்கா வந்து ரியாக்ட் ஆகாது. தெரியலையே ராம் ஸ்ரவன், நான் பார்க்குறேன் யாருன்னு. ஓகே, ஸோ ஹார்ட் வாட்டர்ல இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும். இது வந்து சோப்பை வந்து ஒழுங்கா கிளின்ஸ் பண்ண விடாது. ஓகே, ஸோ அப்படி நம்ம சோப்பை வந்து ஹார்ட் வாட்டர்ல வந்து நம்ம வந்து
போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா என்ன ஆகும், உனக்கு நுர வராம ஒரு திக் ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கம்னு சொல்லுவோம். ஓகே, யூஸ்வலா சோப்பா சாஃப்ட் வாட்டர்ல போட்டு நல்லா வந்து நீ க்ளீன்ஸ் பண்ணனா உனக்கு நுரையா வரும், லேதர் ஃபார்ம் ஆகும். இதுவே ஹார்ட் வாட்டர்ல நீ சோப்பை வந்து போட்டு யூஸ் பண்றப்ப you won't get foam or lather, you will get a thick white precipitate. அதுதான் நம்ம ஸ்கம்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது வந்து அப்படியே துணிலையோ உன்னோட உடம்புலையோ அப்படியே வந்து நின்றோம். ஸோ ஹார்ட் வாட்டர்ல சோப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஏதாச்சும் அப்படியே உன்னோட கிளாத்ல அப்படியே வந்து படிஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், கிளாத் வந்து வேஸ்டா போயிடும். சரியா? ஸோ அப்போ ஹார்ட் வாட்டர்ல நான் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா நான் சோப் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம், யூ கேன் யூஸ் டிட்டர்ஜென்ட்ஸ். அது வந்து ஹார்ட் வாட்டர்ல ஒர்க் ஆகும். என்னது, டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து ஹார்ட் வாட்டர்ல ஒர்க் ஆகும். ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் பத்தி இப்ப படிக்கலாம். ஓகே, ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் possess the desirable properties of ordinary soap. இது வந்து ஹார்ட் வாட்டர்ல யூஸ் பண்ணலாம். அசிடிக் ஆசிட்லயும் நம்ம அசிடிக் சொல்யூஷன்லயுமே நம்ம வந்து நம்மளோட டிட்டர்ஜென்ட்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, these are salts of sulfonic acids or alkyl hydrogen sulfate. ஓகே, அது வந்து they are sodium salts of long chain carboxylic acid. ஆனா detergents வந்து they are salts of sulfonic acids. ஓகே, புரியுதா? அது வந்து long chain sodium salts of fatty acids or carboxylic acid. ஆனா இது வந்து sulfonic acids or alkyl hydrogen sulfate. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளோட டிட்டர்ஜென்ட்ஸ் ஹார்ட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப உனக்கு ஸ்கம் ஃபார்ம் பண்ணாது. Okay, so the detergents do not form precipitates with calcium and magnesium ion present in water. So நம்ம detergents வந்து என்னது, detergents வந்து ஹார்ட் வாட்டர்ல பயங்கரமா வந்து என்ன பண்ணும், எஃபெக்டிவா ஒர்க் அவுட் பண்ணு, டர்ட்டை ரிமூவ் பண்ணும். கிளியரா? சூப்பர். ஓகே ஓகே இளரசி, ஓகேடா. ஓகே, டிட்டர்ஜென்ட்ஸ் நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? How do you prepare detergents? By adding sulfuric acid to the processed hydrocarbon obtained from petroleum. Petroleumல இருந்து வர processed hydrocarbonல if you had sulfuric acid, you will get detergents. Okay? So alkyl, அதே எப்படி soap prepare பண்றியோ அதே process தான் இங்கேயுமே வந்து prepare ஆகுது. So alkali is added to the mixture to produce the surfactant molecules which do not bond with the minerals present in hard water. Okay, so இங்க surfactant molecule alkali add பண்ற பாத்தியா, அது வந்து நம்ம ஹார்ட் வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸ் இருக்கு பாத்தியா, கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ், அதோட எந்த ஒரு பாண்டும் ஃபார்ம் பண்ணாது. அதனால தான் உனக்கு ஹார்ட் வாட்டரோட நம்ம டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து precipitate ஃபார்ம் ஆகாம ஸ்கம் ஃபார்ம் ஆகாது, நல்லாவே லேதர் ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். இன்னும் ஒரு 10 minutesல ஐ திங்க் வில் கம்ப்ளீட். ஓகே ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ பசங்களா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சர்ஃபேக்டன்ட்டோட நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸில் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, என்னென்ன ஆட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு சோடியம் சிலிகேட் ஆட் பண்ணுறோம். எதுக்கு இது, இந்த சோடியம் சிலிகேட் என்ன பண்ணும், டிட்டர்ஜென்ட்டை நம்ம வாஷிங் மிஷினில் தான் போடுறோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறப்ப அந்த வாஷிங் மிஷின் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடியம் சிலிகேட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா? இட் ப்ரிவென்ட்ஸ் த கரோஷன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோரசன்ட் வைட்டனிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, இந்த ஏரியல் டைடு விளம்பரத்தெல்லாம் பார்ப்பீங்கல்ல, இந்த டிட்டர்ஜென்ட் போட்டு வெள்ளை வெள்ளையல்னு ஆயிடும் இல்லையா, நல்லா க்ளோ கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த க்ளோ கொடுக்கறதுக்காக சில ஃப்ளோரசிங் ஏஜென்ட் போடுவாங்க. ஆக்சிஜன் ப்ளீச்சர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு, சில ரொம்ப டஃப்பான ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆக்சிஜன் ப்ளீச்சர்ஸ் போடுவாங்க. சோடியம் சல்ஃபேட் சில டிட்டர்ஜென்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து என்னது ரொம்ப கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கணும், பவுடராகவே இருக்கணும்னா அவங்க இந்த சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்சைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு, சில பிளட், வெஜிடபிள் ஜூஸு இதெல்லாம் வந்து இந்த கிளாத்ல வந்து உனக்கு வந்து ஆட் ஆகுறதுனால சில பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா,
ஸோ அந்த பயாலஜிக்கல் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த என்சைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில கெமிக்கல்ஸ் எதுக்கு, டு கிவ் டிட்டர்ஜென்ட் சம் ஸ்மெல். ஓகே, டிட்டர்ஜென்ட்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து வாங்குவோம், அதனால சில கெமிக்கல்ஸ் உனக்கு ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அதர் இன்கிரீடியன்ட்ஸ் தட் வி ஆட் இன் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே, ஸோ கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ பசங்களா இது நல்லா கவனிங்க, இது உனக்கு 7 மார்க்லயோ இல்லை 5 மார்க்ஸ்லயோ உனக்கு வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, ஓகே, கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப், ப்ளீஸ் பி ரெடி. நான் உனக்கு சிம்பிளா உனக்கு சொல்லித்தரேன், சிம்பிளா சொல்லித்தரேன். அண்ட் இதே பாயிண்ட்ஸ் நீ எழுதினாவே போதும், உனக்கு எக்ஸாம்ல மார்க் கிடைக்கும். ஓகே, சேம் பாயிண்ட்ஸ் நீங்க வந்து எழுதினாவே போதும், யூ வில் கெட் கண்டிப்பா உனக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஓகே, ரெடியா? நியூக்ளியர் பிசிக்ஸ் தான் வேணுமா? ஷியோர் ஷியோர். Where do they make exam papers? நல்ல question டா. ஓகே, நான் கேட்டது சொல்றேன். ஓகே, ஸோ சோப் மாலிக்யூல்னா என்ன? பயோ 20 போலாம், இட்ஸ் an easy lesson, நியூக்ளியர் பிசிக்ஸ். ஓகே, நான் பார்க்குறேன். ஓகேயா, சரியா? ஸோ சோப் மாலிக்யூல்ல பார்த்தனா உனக்கு 2 கெமிக்கலி டிஸ்டிங் பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு சோப் மாலிக்யூல் பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் CH3COONA. ஓகே, இதுதான் போலார் பார்ட், இதான் வந்து போலார் பார்ட், இதுதான் ஹெட், இதுதான் வந்து டெயில். ஓகே, this is polar end, this is non-polar end. ஹெட்டுக்கு வந்து this is hydrophilic, அதாவது இதுக்கு it loves water. ஆனா நம்ம டெயில் வந்து this is hydrophobic, இதுக்கு தண்ணி பிடிக்காது, it loves water, it does not love water. சரியா? ஓகே, வெரி குட். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங், ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங். சரியா? ஓகே, ஸோ ஒரு சோப்ல ஹெட் ஒரு பார்ட்டு, இது டெயில். ஹெட் வந்து வாட்டர் லவ்விங், டெயில் வந்து வாட்டர் ஹேட்டிங். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இதான் வந்து ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இல்லையா? ஸோ இது திஸ் இஸ் அ போலார் எண்ட். என்னது? திஸ் இஸ் அ போலார் எண்ட், COO மைனஸ் Na பிளஸ். இதான் இந்த போலார் எண்ட் தான் ஹெட் பார்ட். ஓகே, கார்பாக்சைல் குரூப் இருக்கா? இட் இஸ் வாட்டர் லவ்விங் இன் நேச்சர். இது வந்து அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வாட்டர். ஓகே, ஸோ இதுதான் அந்த மொத்த மாலிகுலையுமே டர்ட்டையுமே வந்து வாட்டர்ல சால்யூபிள் ஆக்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? எஸ் எஸ் தஸ்னிம், கண்டிப்பா. ஓகே, ஸோ இன்னொரு பார்ட் என்ன? ஓகே, இன்னொரு பார்ட் என்ன? டெயில் பார்ட். அதுதான் வந்து நம்மளோட ஹைட்ரோஃபோபிக் பார்ட். இதுதான் நான் போலார் எண்ட் ஹேவிங் லாங் டெயில் மேட் ஆஃப் ஹைட்ரோகார்பன் டெயில். ஸோ இது வாட்டர் ஏட்டிங் இன் நேச்சர். ஸோ இதுக்கு வாட்டர் பிடிக்காது, இட் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த டர்ட். பாருங்க, இங்கே தான் டர்ட் இருக்குன்னா இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட்லாம் இந்த டர்ட்டை நோக்கி தான் இருக்கு. ஆனால் இந்த ஹைட்ரோஃபிலிக் பார்ட் தண்ணியை நோக்கி இருக்கு. இங்கே தான் உனக்கு தண்ணி இருக்கு. தண்ணியை நோக்கி என்ன இருக்கு? நம்மளோட ஹைட்ரோஃபிலிக் பார்ட் இருக்கு. டர்ட்டை நோக்கி நம்மளோட ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இருக்கு. ஏன்னா இதுக்கு தண்ணி பிடிக்காது. ஸோ தண்ணியில இருந்து தப்பிக்க இட் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த டர்ட் ஹியர். ஸோ நம்ம
துணியில இந்த சோப்பு தண்ணிலாம் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்றப்ப என்ன ஆகும், இந்த சோப் மாலிக்யூல்ஸ்லாம் இந்த மாதிரி டர்ட்டை சுத்தி அக்யூமுலேட் ஆயிடும். நல்லா கவனிங்க, சோப் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும், இந்த டர்ட்டை சுத்தி நல்லா அக்யூமுலேட் ஆயிடும். அப்படி அக்யூமுலேட் ஆகுறப்ப ஹைட்ரோபோபிக் பார்ட்லாம் வந்து தண்ணி பிடிக்காது. அதெல்லாம் என்ன ஆகும், ஹைட்ரோபோபிக் பார்ட்லாம் வந்து உனக்கு இந்த டர்ட்டை சுத்தி வந்து அலைன் ஆயிக்கும். ஹைட்ரோஃபிலிக் பார்ட்லாம் தண்ணியை சுத்தி அலைன் ஆயிக்கும். ஸோ இந்த மாதிரி டர்ட்டை சுத்தி நிறைய சோப் மாலிக்யூல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as missile. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மிசைல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டர்ட்டை சுத்தியும் நிறைய மிசைல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நிறைய மிசைல்ஸ் ஃபார்ம் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், நுரையா உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நீ அலசுறப்ப என்ன ஆகும், இந்த நுரையெல்லாம் வந்து இந்த தண்ணியை போட்டு அலசுறப்ப இந்த மிசைல்ஸ்லாம் வந்து அந்த டர்ட்டை ரிமூவ் ஆயிட்டு வெளியில வந்துடும். சரி, ஓகே ஸ்ரீவர்ஷன், நீங்க சொல்றது நல்லா இருக்கு. இதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அப்பதான் நான் வந்து நோட் பண்ணுவேன். சரியா? ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் தான் இட் ட்ராப்ஸ் த டர்ட். ஸோ மெக்கானிசம் நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுதான் இங்க சொல்றாங்க, when soap is dissolved in water, molecules join together to form the structure called as missile structure. ஓகே, ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா வரைங்க. ஓகே, லாங் ஹைட்ரோகார்பன் செயின் அட்டாச் themselves to dirt. அப்புறம் அந்த போலார் எண்ட் வந்து it will be towards the water. So dirt is washed away with water. சரியா? very easy. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது different types of detergents. okay, almost we are done. okay, almost we are going to end டா பசங்களா. ஸோ நல்லா கவனிங்க. there are two types of detergents, biodegradable detergents and non-biodegradable detergents. biodegradable na enna, detergents la வந்து சில detergentsலாம் வந்து they can be degraded by the biochemical reactions. பாக்டீரியாவால degrade பண்ண முடியும். so biodegradable detergents எல்லாத்துக்குமே straight hydrocarbon chains இருக்கு. ஸோ இது வந்து தண்ணி வாட்டர் பாடிஸில் போனால் கூட அங்கே இருக்கிற பாக்டீரியா இதை வந்து ஈஸியாக வந்து டிகிரேட் பண்ணிடும். ஆனால் நான் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து தே ஹாவ் ஹைலி பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன். ஸோ பாக்டீரியாவால் என்ன பண்ண முடியாது, டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து என்ன ஆகும், திஸ் வில் காஸ் பொல்யூஷன், திஸ் வில் காஸ் வாட்டர் பொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேரத்தானில் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன பண்ணணும், டிட்டர்ஜென்ட் வாட்டர் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம ஹைலி பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் உள்ள டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா? ஆமா எஸ் ஸ்ரீவர்ஷன், அதுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ டிட்டர்ஜென்ட்ஸை விட சோப்ஸை விட நம்ம டிட்டர்ஜென்ட்ஸ்க்கு தான் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. What are the advantages? நம்ம டிட்டர்ஜென்ட்ஸ் ஹார்ட் வாட்டர்லையும் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட் வாட்டர்லையும் யூஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட், இது ஹார்ட் வாட்டர்ல செம்மையா எஃபெக்டிவா இருக்குமா? இது சலைன் அண்ட் அசிடிக் வாட்டர்லையும் யூஸ் ஆகுமா? அதே மாதிரி ஸ்கம் எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினு டப் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் இது கூல் வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகும். உல்லன் கார்மெண்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். And this is biodegradable linear hydrocarbon chain இருக்கிற detergents. and இது வந்து மோட்டார் கிரீஸை வந்து மோட்டார் கிரீஸோட ஆக்டிவ் எமல்சிஃபையராக இருக்கும். அண்ட் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸை சேஃபாக வாஷ் பண்ணோன்னா நம்ம டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் நீ ஒரு 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சு எழுதுனா போதும். சரியா? ரொம்பலாம் நீ ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகே, what are the disadvantages of detergents? very important. ஓகே, உனக்கு எக்ஸாமில் கேட்பாங்க disadvantages of detergents. ஸோ சம் டிட்டர்ஜென்ட்ஸில் வந்து உனக்கு பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன் செயின் அது வந்து பயோடிகிரேடபிள் ஆகாது இல்லையா? ஸோ இது வந்து பாக்டீரியாவால் டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இதை சாப்பிட்டா they will lose their life. okay, so they cause water pollution and they are more expensive. சோப்பை விட டிட்டர்ஜென்ட்ஸ்க்கு விலை ஜாஸ்தி. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் ஓவர் சோப். அதே மாதிரி சோப்பில் நீங்கள் டிஎஃப்எம்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. நீ நெக்ஸ்ட் டைம் நோட் பண்ணி பாரு. சோப் பேக்கெட், ஹமாம் சோப்போ, நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஓகே, ஸோ நீங்கள் சோப்பில் பார்த்தீங்கன்னா டிஎஃப்எம்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. 36 TFM 76 அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஓகே, ஸோ எவ்வளோ ஃபேட்டி மேட்டர் உனக்கு அந்த சோப்பில் இருக்குன்றத அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய டிஎஃப்எம் இருந்தால் தான் அந்த சோப் வந்து பாத்திங் சோப்பாக யூஸ் பண்ண முடியும். ஓகே,
Yes, Sabarish. Okay, so pasangla, difference between soap and detergents is very important question for your 4 mark exam. Okay, so this is very important. Nalla idha nyabam vechukonga. Okay, so idu almost na explain pannadudha. So it's almost done. Okay, I think it is clear. Everything is done illaya. So நம்ம இந்த சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம்? நோ ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க தான் சொல்லணும் ஸ்ரீவர்ஷன். நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ பசங்களா இந்த சாப்டர்ல நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிட்டோம். ஓகே, நிறைய விஷயங்கள் படிச்சிட்டோம். அண்ட் நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க்கும் உனக்கு வந்து கொடுத்துருக்கேன். 3 காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட நேம் பண்ண சொல்லியிருந்தேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் அண்ட் ஆல் வி ஸ்டடிட் இன் திஸ் சாப்டர்? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன? Organic compounds and அதோட classification இல்லையா? Organic compounds அதோட classification based on the chain structure, based on the elements present and based on the type of chain. acyclic and cyclic பார்த்தோம். and hydrocarbonsல நம்ம வந்து alkane, alkenes and alkynes பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கிளாசிஃபிகேஷன்லாம் நம்ம பார்த்தோம். Okay, I think it is clear. acyclicல cyclicலயும் நம்ம different compounds பார்த்தோம். Okay, கண்டிப்பா பண்றேன் நானு. சரியா? Very good தஸ்னிம். வேற என்ன பார்த்தோம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அப்புறம்? What did we see? ஹைட்ரோகார்பன்ஸ் பத்தி படிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னடா படிச்சோம்? நேமிங் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ், IUPAC nomenclature படிச்சோம். என்னது? IUPAC nomenclature படிச்சோம். எப்படி வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட நம்ம நேம் பண்றது, வாட் ஆர் த ரூல்ஸ் அப்படின்னு படிச்சோம். வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணோம் இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்? IUPAC nomenclatureக்கு அப்புறம் we saw about ethanol and ethanoic acid. ethanol and ethanoic acid அதோட ethanol and ethanoic acid ஓட எப்படி மேனுஃபேக்சர் பண்றது, அப்புறம் எப்படி அதை வந்து நம்ம அதாவது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, ப்ரிப்பரேஷன், அப்புறம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? வெரி குட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? நெக்ஸ்ட் என்னடா பார்த்தோம்? சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் பத்தி படிச்சோம். soaps and detergents பத்தி படிச்சுட்டு cleansing action of soap படிச்சோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல படிச்சோம். ஐ திங்க் எல்லாத்தையும் குயிக்கா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். டெட்டால், லைஃப் பாய், மைசூர் சாண்ட்லா. ஓகே, மூணுமே நான் யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ எஸ் பசங்களா, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கிளியர். ஓகே, ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன அசைன் பண்ண போறேன்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் நீங்க தான் எனக்கு சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ நீங்க தான் எனக்கு வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சருக்கு வந்து நானே ஆன்சர் பண்ணிட்டா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். மற்ற fill in the blanksலாம் I'll give you assign some task. Okay, so first molecular form of an open chain organic compound C3H6. அது என்னது? C3H6. so CnH2n ஃபார்முலால வருது. ஸோ தட் இஸ் அன் ஆல்கீன் இல்லையா? ஸோ நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வெறும் இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க? அது நான் ஒரு சால்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தேனே, யாராச்சும் அதை ஹோம்ஒர்க்ல போடுங்கடா. The IUPAC name of an organic compound 3-methyl butanol. What type compound? It's OL னு முடியுது. So it is alcohol இல்லையா? The secondary suffix used in IUPAC nomenclature of an aldehyde is, aldehyde என்ன suffix யூஸ் பண்ணுவோம்? நம்ம AL யூஸ் பண்ணுவோம். Which of the following pairs can be the successive members of a homologous series? Homologous seriesல successive member இருக்குன்னா CH2 unit தான் differ ஆகணும் இல்லையா? So ஒரு CH2. So this is right. C3H8 க்கும் C4H10 க்கும் CH2 தான் difference. So these are same members of a homologous series.
Next, ethanol with oxygen gives carbon dioxide plus water. இது என்னது? Combustion of ethanol. Complete combustion ஆயிருக்கு இல்லையா? Carbon dioxide and water கொடுத்திருக்கு. Rectified spirit is an aqueous solution which contains about 95.5% ethanol with meaty amount of water இல்லையா? Which of the following are used as anesthetics? Ethers, not esters, it is ethers. Ethers. TFM in soap represents what? Fatty acid content in soap. இல்லையா? Which of the following statement is wrong about detergents? It is a sodium salt of long chain fatty acid. தப்பு. அதுதான் அப்ப wrong statement. அது வந்து சோப்போட definition. அதுவே first one தப்பு. Okay. So I think everything is clear. Choose the correct answer. நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். Okay, கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து சென்ட் பண்ணலாம். சரியா? So பசங்களா, I think நீங்க fill in the blanks and assertion and reasoning நீங்க ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். Okay? Should I give you as homework இல்ல நான் சால்வ் பண்ணணுமா? இல்ல நீங்க சால்வ் பண்றீங்களா? ஓகே, கண்டிப்பா தஸ்னிம், நான் உனக்கு அது கமெண்ட் செக்ஷன்ல அப்புறம் போடுறேன். சோ பசங்களா, fill in the blanks நான் சால்வ் பண்ணணுமா இல்ல நீங்க சால்வ் பண்ணி போடுறீங்களா? ஓகே ஓகே சரி. சோ நம்மளோட fill in the blanksக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. மேட்ச் த ஃபாலோயிங்க்கும் நம்ம தஸ்னிம் வந்து ஆன்சர் பண்ணி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? சர்ப்ரைஸ் தான், சஸ்பென்ஸ் தான், அது நாளைக்கு தான், இன்னைக்கு கிடையாது. ஓகே, ஐ won't reveal, என் வாயில இருந்து வராது. ஓகே, சோ தஸ்னிம் இத ஆன்சர் பண்ணுவாங்க. assertion and reasoning யாருக்கு கொடுக்கலாம்? நம்மளோட ஸ்ரீவர்ஷன் எப்ப சொல்லுவீங்க மேம்? இது நாளைக்கு சர்ப்ரைஸ், நாளைக்கு சொல்றேன். ஓகே, assertion and reasoning and short answer question ஓட key points வந்து நம்மளோட ஸ்ரீவர்ஷன் சொல்லுவாங்க. சரியா? so short answer வேணா நான் வந்து சொல்றேன். name the simplest ketone. it is nothing but propanol இல்லையா? அதோட structure I think you know. okay, how is ethanoic acid prepared from ethanol? நாளைக்கு நான் வர மாட்டேன். தருண் சார் கிளாஸ் இருக்கு. தருண் சார் கிளாஸ் I think it won't be there. பார்க்கலாம். சரியா? ethanoic acid எப்படி எத்தனால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? பை ஆக்சிடேஷன், பை ஆடிங் KMnO4 இல்லையா? அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் கேக்குறாங்க, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். டிட்டர்ஜென்ட்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன். நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் பார்க்குறப்ப we solved it. டிஃபரன்ஷியேட் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் இதுவுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கிளாசிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ப்ரோபேன் வந்து இட் இஸ் அ acyclic open chain carbon compound. benzene வந்து cyclic closed chain. cyclobutane வந்து cyclic closed chain, ஆனா இது aliphat என்னது alicyclic. purine வந்து it is heterocyclic இல்லையா? இதை நம்ம கார்போசைக்ளிக்னு சொல்லலாம், cyclobutane. what is called homologous series? நான் சொன்னேன்ல, homologous series ஓட characteristics நான் சொன்னேன், அது important. systematically the IUPAC name of the compound. systematically actually இதோட பேர் வந்து propanol. okay, I'll give the answer. ethanol எப்படி sugar cane ல இருந்து நம்ம prepare பண்ணுவோம், அந்த full process mollassesல இருந்து நம்ம கரெக்ட்டா எழுதணும். balanced chemical equation of following reaction. ethanoic acid நீ sodium hydroxide ஓட react பண்றப்ப what is the reaction? இதோட equation மட்டும் எனக்கு ஸ்ரீவர்ஷன் நீங்க வேணா comment sectionல போடுங்க. சரியா? and evolution of carbon dioxide by the action of ethanoic acid. இதெல்லாமே உனக்கு reactions தான். so chemical reactions, இது யாராச்சும் ஒருத்தவங்க கமெண்ட்ல எனக்கு பின் பண்ணுங்க. okay, mechanism of cleansing action of soap நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. IUPAC நேம்னா systematic name of giving, systematic rules for giving the name of an organic compound. அதான் IUPAC.
So hot question la பார்த்தோம்னா molecular formula of an alcohol is C4H10O. Local number of its OH group is 2. Okay, so இதோட structural formula. Okay, so 4 கார்பனா இங்க OH attach ஆயிருக்கு. Okay, C4H10. So CH3, CH2, CH, CH3. 3, 6, 7, 8, 9, 10. So இதான் வந்து நம்மளோட structural formula of this molecule. IUPAC name என்ன? So இத வந்து நம்ம butane 2-ol. Okay, saturated unsaturated this is saturated ஏனா single bonds தான் இருக்கு. Okay, next organic compound A is widely used as a preservative and as molecular formula C2H4O2. இது எத்தனாலோட react பண்றப்ப sweet smelling compound வருது. Obviously A என்னது? It is ethanoic acid. இல்லையா? எத்தனாலோட react பண்றப்ப sweet smelling compound B கொடுக்குது. B என்னது? ester. ethyl ethanoate. இல்லையா? 2-butanol னு போடலாம், butane 2-ol னு போடலாம். Almost same. இதோட chemical equation கேக்குறாங்க. Ethanoic acid with ethanol will form ester இல்லையா? அந்த chemical reaction கேக்குறாங்க. So அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Name the process. இந்த process பேர் என்ன? It is esterification. Okay? So we are done with the chapter பசங்களா. எல்லாமே உனக்கு clear-ஆ சொல்லிட்டேன். So பசங்களா, please share it with your friends. Okay? So இன்னும் நீ வந்து நிறைய practice பண்ணனா இன்னுமே வந்து இந்த chapterல உனக்கு IUPAC naming and the chemical reactionsலாம் நல்லா மண்டையில ஏறிடும். So do not lose your hope. The more you practice, the better you get. Okay? So இதான் நம்ம concept map of this chapter. இது எல்லாமே தான் நம்ம இந்த chapterல discuss பண்ணிருக்கோம். So I hope so. This session is very much useful for you. கண்டிப்பா இந்த session பிடிச்சிருந்துச்சுன்னா like button-அ smash பண்ணிடுங்க. Because this is a very long session. எல்லா concepts-உம் clear-ஆ நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஹோம்ஒர்க் கொஷினுக்கான ஆன்சர் அண்ட் மேம் வேற என்னென்னமோ ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையுமே நீ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்வாகை போட்டுட்டு நீங்க வந்து லீவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. நிறைய பேர் எண்டு வரையும் இருந்தீங்க. அப்ரிசியேஷன் போஸ்ட் கண்டிப்பா போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட ஸ்ரீவர்ஷன், தஸ்னிம், சபரீஷ் எல்லாரும் கடைசி வரையும் இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டா பசங்களா. பை 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 பை. I came back to Aishwarya.